வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் விஜய் சார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ரொம்ப நாளாக ஆசிலேஷன் சாப்டர் நடத்துங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ ஒரு வழியாக இன்றைக்கி நம்ம அந்த சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே இந்த சாப்டர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருந்தீங்க இல்லையா? ஸோ அண்ட் ஆல்சோ நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுகிட்டே இருந்தீங்க, எப்போ சார் ஆசிலேஷன் எடுப்பீங்க, எப்போ சார் ஆசிலேஷன் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் ஆசிலேஷன்ஸ். ஓகே, இது ரொம்ப ஈஸியான சாப்டர் தான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பேசிக்காக கொஞ்சம் ட்ரிகனாமெட்ரி இன்வால்வ் ஆகும், சைன் அண்ட் காஸ், அதனுடைய அந்த கன்வர்ஷன் கொஞ்சம் கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், பேசிக்காக நம்ம நார்மலாக படித்த மாதிரி இதுலேயும் பார்ப்போம். இங்கே இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிளில் இன்வால்வ் ஆகும் எல்லாமே. டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், வெலாசிட்டியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆக்சிலரேஷன், இது எல்லாமே ஆங்கிள் கூட ரிலேட் ஆகி வந்திருக்கும். பிகாஸ் இட் இஸ் ஆசிலேஷன் சாப்டர் யூனோ, அதனால். சரியா? ரைட். எஸ், ஹாய் ஹாய். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே செஷன் எவ்வளோ நேரம்னு கேட்டிங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த எக்ஸ்ப்ளனேஷன். நம்ம அது எவ்வளோ டீட்டெயிலாக பார்க்குறோன்றதை பொறுத்து தான் இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக எக்ஸாக்டாக எவ்வளோ நேரம் சொல்ல முடியாது. சரியா? முடிக்கும் போது தான் தெரியும். டெஃபினட்டாக அந்த சாப்டருக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுமோ அவ்வளோ டைம் இருக்கும் ஒரு ஆவரேஜாக. சரியா? ரைட். ஸோ நம்ம டீட்டெயிலாக இதில் பார்க்க போகிறோம். இதில் மேத்தமேட்டிக்கல் அந்த ரிலேஷன் எப்படி இருக்கும், வில் சி கொஷின் ஆல்சோ. இந்த சாப்டரில் நீட்டில் இதுக்கு முன்னாடி கொஷின்ஸ் எப்படி வந்திருக்கு அதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் தான். ஸோ ஈஸியாக தான் இருக்கும், டோன்ட் வரி. ரைட், போகலாமா? ரைட். ஸோ சொல்லுங்கள், என்ன கேட்டிருக்கீங்க? சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் இருக்குது நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்கக்கூடிய மோஷன்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கிறோம், லேர்ன் பண்ணியிருக்கிறோம். அதுலேருந்து இந்த ஆசிலேஷன் டைப் ஆஃப் இன்னும் அந்த மோஷன் எப்படி இருக்குது, எப்படி டிஃபர் ஆகுது, ஸோ அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் மற்ற மோஷனுக்கும் இதுக்கும், ஃபஸ்ட்டு இந்த கிளாரிட்டி நமக்கு இருக்கணும். ஸோ நமக்கு எல்லா மோஷனையும் நம்ம கனெக்ட் பண்ணால் தான் அதிலிருந்து இந்த டைப் ஆஃப் மோஷன் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றத ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். சரியா? ஸோ see the example. The cyclist moves along a straight line. So that is what? Rectilinear motion. That is சிம்பிளாக நம்ம என்ன சொல்லுவோம், லீனியர் மோஷன். ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆச்சுன்னா தட் இஸ் ஒன் டைமென்ஷனல் மோஷன். டேரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு ரோட்டில் ஒரு கார் ட்ராவல் ஆகிறதா இருக்கட்டும், ஒரு பைக்கு ட்ராவல் ஆகிறதா இருக்கட்டும், அது என்னது? ரெக்டிலீனியர் மோஷன். ஸோ ரெக்டிலீனியர் மோஷன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். தட் இஸ் த பேசிக் மோஷன். த மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அலாங் ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் கால்டு ரெக்டிலீனியர் மோஷன். கரெக்டாக? திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் மோஷன். அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டைல் மோஷன். ப்ரொஜெக்டைல் மோஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஸோ இது ரெண்டுமே கைனமேட்டிக்ஸில் நம்ம பார்த்துருக்குறோம். மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன், மோஷன் இன் ஏ பிளேன். ஸோ பிளேனில் நம்ம இங்கே ஸ்டடி பண்ணது என்னது? ப்ரொஜெக்டைல் மோஷன். ஒரு ஆப்ஜெக்டை நம்ம த்ரோ பண்ணோம் அப்படின்னா அதனுடைய பாத்து சம் ஆங்கிளில் த்ரோ பண்ணும்போது அதனுடைய பாத்து எப்படி இருக்கும்? பேரபோலிக் பேட்டர்னில் இருக்கும், அந்த கர்வ்டு இருக்கும். ஸோ அதுதான் என்னது? ப்ரொஜெக்டைல் மோஷன். டியூ டு கிராவிட்டினால் அதனுடைய பாத்து அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் மோஷன். தட் இஸ் வாட்? ப்ரொஜெக்டைல் மோஷன். ஸோ இது ரெண்டுமே நம்ம கைனமேட்டிக்ஸில் பார்த்துருக்கோம். கைனமேட்டிக்ஸில் ரெண்டு ஹெட்டிங்காக பார்த்தோம் இல்லையா? மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன், மோஷன் இன் ஏ பிளேன். கரெக்டாக ஞாபகம் இருக்கா? ஸோ இதுதான் என்னது? ப்ரொஜெக்டைல் மோஷன் இஸ் அ மோஷன் இன் விச் an object is thrown near the earth surface and it moves along curved path under the action gravity only. கிராவிட்டினால ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த மோஷன் தான் என்னது? ப்ரொஜெக்டைல் மோஷன். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு சர்க்குலர் மோஷன். ஸோ இது ரெண்டு நம்ம பார்த்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்னது? சர்க்குலர் மோஷன். ஸோ சென்டர்லேருந்து நம்ம ஒரு ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணி அதனுடைய பாத்தை சர்க்குலர் பேட்டர்னில் என்ன பண்ணுறோம்? சுத்த வைக்கிறோம். அப்போ ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த மோஷன் தான் என்னது? சர்க்குலர் மோஷன். ஸோ திரும்ப திரும்ப என்ன ஆகும்? அந்த பாயிண்ட்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒன் கம்ப்ளீட் சர்க்கிள் வரும்போது 360 டிகிரி கவர் ஆகும். திரும்ப செகண்ட் சைக்கிள் வரும்போது அதே பாயிண்ட்டு திரும்ப ரிப்பீட் ஆகும். பட் என்ன ஆகும்? ஆங்கிள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் சைக்கிள் 360, செகண்ட் சைக்கிள் வரும்போது 360 + 360 720. ஸோ அந்த மாதிரி நம்ம எத்தனை ரொட்டேஷன் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும்? இந்த ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். மீன்ஸ் எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆங்கிள் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் அதிகமாக இருக்கும்.
ஸோ இது ஒரு டைப் ஆஃப் மோஷன். ஸோ லீனியர் மோஷன், ரெக்டிலினியர் நம்ம ஆல்ரெடி இதை ஸ்டடி பண்ணிருக்கலையா, ரொட்டேஷன். ஸோ ஆப்ஜெக்ட் அதையே ரொட்டேட் பண்ணிக்கக்கூடிய அந்த டைப் ஆஃப் மோஷன் அதான் என்னது, ரொட்டேஷனல் மோஷன். ஸோ ரொட்டேஷனல் மோஷன் இஸ் ஏ சர்க்குலர் மூவ்மெண்ட் ஆஃப் an ஆப்ஜெக்ட் அரவுண்ட் ஏ சென்டர் ஆஃப் இட்ஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது, எர்த் ரொட்டேட்ஸ் அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ். எர்த் வந்து என்ன ஆகும், நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்கக்கூடிய அந்த இதில் எர்த் வந்து ரொட்டேட்டும் பண்ணும், ரிவால்வும் பண்ணும். கரெக்டாக அது வந்து சன்னை சுற்றி வரும், அதை என்ன பண்ணும், அதையே எவ்ரி 24 ஹவர்ஸுக்கு ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷனை கவர் பண்ணிக்கும். ஸோ அதனால தான் நமக்கு என்ன ஆகுது, அந்த 24 ஹவர்ஸ் அந்த டே நைட்டு வரது வந்து எர்த் ரொட்டேட் இட் செல்ஃப். அதனால் ஸோ அந்த டைப் ஆஃப் மோஷன் என்னது, ரொட்டேஷன். ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு ரொட்டேட் பண்ணுறது, அது எதில் நடக்கும், ரொட்டேஷன் மோஷன். சர்க்குலர் மோஷன்ன்றது சென்ட்ரல்லேருந்து நம்ம ஒரு ஃபோர்ஸை கொடுத்து சர்க்குலர் பேட்டர்னில் என்ன பண்ணுவோம், அந்த பாத்தை கிரியேட் பண்ணுவோம். தட் இஸ் சர்க்குலர் மோஷன். சரியா, கிளியரா, புரிஞ்சுதா? ஸோ அதுக்கப்புறம் ரைட், அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் நம்மளுடைய ஹெட்டிங், ஆசிலேட்டரி மோஷன். இது என்ன டிஃபரன்ஸ், முன்னாடி பார்த்த அந்த மோஷனுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும். ஸோ ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்றது என்னன்னா டூ அண்டு ஃப்ரோ மோஷன். டூ அண்டு ஃப்ரோ மோஷன்னா முன்னாடி பின்னாடி போயிட்டு வரக்கூடிய டைப் ஆஃப் மோஷன். இப்போ நம்ம ஒரு ஊஞ்சல் விளையாடுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஊஞ்சலை நீங்கள் இப்படி தள்ளி விட்டிங்கன்னா அது ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் போகும், திரும்ப எங்கே வரும், அதே பாயிண்ட்டுக்கு திரும்ப வந்துட்டு, அதாவது எங்கேருந்து நீங்கள் தள்ளி விட்டிங்கன்னா அங்கே போய்ட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும், திரும்ப பேக்வேர்டில் போகும். ஸோ இப்படி போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த டைப் ஆஃப் மோஷன் தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், ஆசிலேட்டரி மோஷன். டூ அண்டு ஃப்ரோ மோஷன், முன்னாடி பின்னாடி சுற்றும். இது சர்க்குலர் மோஷன் வந்து கம்ப்ளீட்டாக சர்க்குலர் ஃபார்ம் பண்ணும். இது என்ன ஆகாது, கம்ப்ளீட்டாக சர்க்குலர் ஃபார்ம் பண்ணாது, இங்கேருந்து இப்படி போகும், திரும்ப அப்படியே இந்த பக்கம் வரும், அப்படி போகும், இப்படி வரும். ஸோ அந்த டைப் ஆஃப் மோஷன் நம்ம என்ன சொல்லலாம், டூ அண்டு ஃப்ரோ மோஷன். அதுதான் என்னது, ஆசிலேட்டரி மோஷன். வைப்ரேஷன் அதுதான் நடக்கும். நீங்கள் மொபைல் வைப்ரேட் ஆச்சுன்னா லைக் இந்த மாதிரி தான் வைப்ரேட் ஆகும், அது முன்னாடி பின்னாடி என்ன ஆகும், மூவ் ஆகிட்டே இருக்கும். தட் ஆல்சோ வாட், ஆசிலேட்டரி மோஷன். வைப்ரேட்டரி மோஷனும் என்னது, ஆசிலேட்டரி மோஷன் தான். ஓகேவா, ஆசிலேஷன் அதர்வைஸ் வைப்ரேஷன் யூஸ் பண்ணுவோம். ஹை ஃப்ரீக்வன்சியில் வரும்போது வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வைப்ரேஷன் ஆல்சோ ஆசிலேட்டரி மோஷன். அதுவும் எப்படி தான் இருக்கும், டூ அண்டு ஃப்ரோ மோஷனில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். பெண்டுலம் நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணி விட்டிங்கன்னா எப்படி மூவ் ஆகும், இப்படி ஆசிலேட் ஆகும். கரெக்டாக, ஸோ தட் ஆல்சோ வாட், இந்த மாதிரி போயிட்டு வரும். தட் ஆல்சோ ஆசிலேட்டரி மோஷன். ஸோ பர்டிகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்டு ஆசிலேட்டரி மோஷன் என்னது, டூ அண்டு ஃப்ரோ மோஷன். புரியுதா? So the periodic to and fro motion or back and forth. Sometimes we have to use back and forth. அந்த word நம்ம யூஸ் பண்ணுவோம். Back and forth motion of an object about its mean position is called oscillatory motion. So இங்க ஒரு keyword யூஸ் பண்றோம். அதுக்கு என்னது, mean position. அந்த mean positionன்றது என்னன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து தான் என்ன நடக்கும், டூ அண்ட் ஃப்ரோ நடக்கும். இப்போ நீங்கள் ஊஞ்சல் எடுக்கிறீங்கன்னா நம்ம வந்து அந்த ஊஞ்சல் உட்காந்துட்டு இருக்கோம் இல்லையா, கரெக்டாக அந்த சென்டருக்கு நேராக, அதுதான் என்னது, மீன் பொசிஷன். இங்கேருந்து ஃப்ரண்ட்டில் போகும்போது டூ, திரும்ப அதே பாயிண்ட்டுக்கு மீன் பொசிஷனுக்கு வந்து திரும்ப எங்கே வந்துடும், பேக்வேர்டில் போகும், மறுபடியும் மீன் பொசிஷனுக்கு வரும். ஸோ அந்த பாயிண்ட் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், மீன் பொசிஷன், அது ஈக்குலிபிரியம் பாயிண்ட். நம்ம அதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜஸ்ட் அந்த இன்ட்ரோடக்ஷன், ஆசிலேட்டரி மோஷன்னா என்னன்ற அந்த இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுறோம். சரியா, கிளியர்? ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள். இது ஈவன் இங்கே ஸ்ப்ரிங் ஆஃப் மாஸ்லையும் இதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இது ஸ்ப்ரிங் இந்த மாதிரி ஹேங்கிங் பண்ணிவிட்டு இதில் ஒரு மாசை கட்டி நீங்கள் இழுத்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இது என்ன ஆகும், நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ப்ரிங் நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, கீழே டவுனில் வந்துட்டு திரும்ப அது ஃபாஸ்ட்டாக அப்வர்டில் போகும். ஸோ அப்போ என்ன ஆகும், இப்படி ஆசிலேட் ஆகும் ஸ்ப்ரிங்கு. ஸோ அதனால் நமக்கு என்ன கிடைக்கும், டூ அண்டு ஃப்ரோ மோஷன் கிடைக்கும். பெண்டுலம்லேயும் நம்ம டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்லேயும் பார்க்கலாம், அது ஆல்சோ எதில் பார்க்கலாம், ஸ்விங் ஊஞ்சல் சொன்னேன் இல்லையா, அதுலேயுமே என்ன இருக்கும், டூ அண்டு ஃப்ரோ மோஷன் இருக்கும். இது எல்லாத்துலேயுமே என்ன டைப் ஆஃப் மோஷன் இருக்கும், ஆசிலேட்டரி மோஷன் தான் இருக்கும். ஸோ சொன்னேன் இல்லையா, ஸ்விங், அதுக்கப்புறம் டியூனிங் ஃபோர்க்கு லைக் அது வைப்ரேஷனில் நடக்குது, அதுலேயுமே என்ன இருக்கும், டூ அண்டு ஃப்ரோ மோஷன் இருக்கும். ரைட், நெக்ஸ்ட் இப்போ சப்ஜெக்ட் உள்ள டெப்த்தாக ஒன்று பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பீரியாடிக் மோஷன். ஸோ இங்கே மோஷன் நம்ம ரெண்டாக டைம் வச்சு பிரிக்க போகிறோம். ஸோ அதில் வந்து பீரியாடிக், நான் பீரியாடிக். ஸோ முன்னாடி வந்தது அதனுடைய பாத்தை வச்சு நம்ம நேம் கொடுத்துருந்தோம், அது என்ன மாதிரி பாத்தில் அது இன்னும் அந்த மோஷன் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு நம்ம நேம் கொடுத்தோம். லீனியர் மோஷன் சொன்னோம், ஸ்ட்ரெயிட் லைன் இருந்தது. ப்ரொஜெக்டைல் மோஷன் பேரபோலிக் பாத் டியூ டு கிராவிட்டினால. அதுக்கப்புறம் சர்க்குலர் மோஷன் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்துருந்தோம், ரொட்டேஷ்னல் மோஷன். கரெக்டாக, இது எல்லாமே சம் டைப் ஆஃப் மோஷன். அதுக்கப்புறம் என்ன பார்த்துருந்தோம், இப்போ நம்ம ஹெட்டிங் ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்துருந்தோம், டூ அண்டு ஃப்ரோ மோஷன்.
இன் டர்ம்ஸ் ஆஃப் டைமை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், மோஷனை பிரிக்கலாம். பீரியாடிக் மோஷன், அதுக்கப்புறம் நான் பீரியாடிக் மோஷன் அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிச்சிடலாம். ஸோ பீரியாடிக் மோஷன் அப்படின்றது என்னென்னா, ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் இருக்கும், அதாவது அந்த வேவ் வந்து ஒரு பர்டிகுலர் ஷேப்பில் இருக்கும், அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். திரும்பவும் அதே பேட்டர்னில் மறுபடியும் அதே ஈக்குவல் டைம் இன்டர்வல் என்ன ஆகும், அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். நான் சொல்கிறது புரியுதா? அந்த வேவுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும், அந்த பேட்டர்ன் எப்படி வேணாலும் இருக்கலாம். திரும்ப அதே பேட்டர்ன் என்ன ஆகும், ரிப்பீட் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டயக்ராம் வரைகிறேன், உங்களுக்கு கிளியராக புரியும் பாருங்கள். அதை ஃபார் எக்ஸாம்பிள், இதில் ஸோ இது வந்து டைம் இன் செகண்ட், சரியா? இப்போது இதுதான் ஒன் கம்ப்ளீட்டு ஒரு பேட்டர்ன். இதுக்கு எடுக்கிற டைம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைம் வந்து நான் என்ன எடுத்துக்க போகிறேன், டி அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் ஒரு பேட்டர்ன், இதுதான் என்னது பீரியாடிக் மோஷன். இங்கே எவ்வளோ டைம் எடுத்துருக்கோ திரும்ப இந்த அதே பேட்டர்னுக்கு திரும்ப என்ன ஆகும், அதே டைம் தான் எடுக்கும். ஸோ ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஈக்குவல் டைப் ஆஃப் வேவ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். லைக் அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். அந்த எப்படி அந்த மோஷன் இருந்திருக்கோ அது எப்படி இருக்கும், ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஒரே மாதிரி அந்த பேட்டர்னில் ட்ராவல் ஆச்சுன்னா, அந்த மோஷன் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு பீரியாடிக் மோஷன். பீரியாடிக்னா என்ன அர்த்தம், டைம் ப்ராப்பர் ஒரு ஃபிக்ஸ்டு டைம் இன்டர்வலில் ஃபிக்ஸ்டு அந்த பேட்டர்னில் ரிப்பீட் ஆகிட்டே போகும். தட் டைப் ஆஃப் மோஷன் இஸ் கால்டு பீரியாடிக் மோஷன். ஸோ இப்போ இதுதான் ஒரு பேட்டர்ன். ஸோ லைக் இங்கே வந்து என்னது ட்ரையாங்கிள் ஷேப்பில் போயிட்டுருக்கு அந்த வேவ். ஸோ அப்போ இது டீனா அப்போ இதுவும் டி இதுவும் டி, இது எல்லாமே எவ்வளோ டைம் எடுத்துருக்கும். சப்போஸ் இது 1 செகண்ட்னா இதுவும் 1 செகண்ட் தான் எடுத்துருக்கும், இதுவும் 1 செகண்ட் தான் எடுத்துருக்கும். இதுதான் என்னது பீரியாடிக் மோஷன். இதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பீரியாடிக் மோஷன். ஸோ அது எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம், இப்படி தான் இருக்கணும்னு கிடையாது. அதில் ஒரு பேட்டர்ன் இருக்கும், அந்த பேட்டர்ன் ரிப்பீட் இட் செல்ஃப் எவ்ரி சேம் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். தட் இஸ் கால்டு பீரியாடிக் மோஷன். இது ஒரு எக்ஸாம்பிள், சரியா? ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்குறேன். So a motion which repeat itself, a motion which repeat itself, a motion which repeat itself after regular interval of time is called what, periodic motion. That is the actual definition of periodic motion. ஏன்னா இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். பீரியாடிக் மோஷன், அதுக்கப்புறம் ஆசிலேட்டரி மோஷன், அதுலேருந்து என்ன அந்த இரண்டுத்துக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு நம்ம பார்ப்போம். ஆசிலேட்டரி மோஷனும் பீரியாடிக் மோஷனும் சேமா இல்லை அந்த இன்டர்லிங்க் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். எல்லா ஆசிலேட்டரி மோஷனும் பீரியாடிக்னு சொல்லலாமா, இல்லை பீரியாடிக் மோஷன் எல்லாமே ஆசிலேட்டரி சொல்ல முடியுமா, முடியாதா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஷுட் நோ அபவுட் த மீனிங் ஆஃப் பீரியாடிக் மோஷன். அது ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட்? ஆர் ஆசிலேட்டரி மோஷன் இஸ் பீரியாடிக் மோஷன் அப்படின்றது கொஷின். ஆசிலேட்டரி மோஷன் வந்து பீரியாடிக் மோஷனான்னு கேட்டிங்கன்னா எஸ். ஏன், அந்த டூ அண்ட் ஃப்ரோ நம்ம எடுக்கிறோம் இல்லையா, இப்போ ஊஞ்சல் வந்து இப்போ ஃப்ரண்ட்டில் போயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வருது, திரும்ப அதே பேக் சைடு போய்ட்டு திரும்ப எங்கே வருது, அதே இடத்துக்கு திரும்ப வரும். இங்கே நம்ம வந்து எதை கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னா ஏர் ஃப்ரிக்ஷனை கன்சிடர் பண்ண மாட்டோம். அதாவது டேம்பிங்னு சொல்லுவோம். டேம்பிங்னா அகேன்ஸ்டாக வேறு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், ஸ்பீடு ரெடியூஸ் ஆகிட்டு ஃபைனலாக அது ரெஸ்ட்டுக்கு வந்துடும். இந்த கேஸ் நம்ம அப்படி பார்க்குறது இல்லை. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும்போது திரும்ப என்ன ஆகும், அதே டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு எவ்வளோ தூரம் போகுது, திரும்ப அதே மீன் பொசிஷன் வந்து ரிட்டன் அதே தூரத்துக்கு பேக்கில் போகும், அப்புறம் மீன் பொசிஷன் ஃப்ரண்ட்டு. ஸோ அப்போ என்ன ஆகும், திரும்ப அந்த பார்த்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அந்த டைப் ஆஃப் மோஷன் என்னது ஆசிலேட்டரி மோஷன். தட் ஆல்சோ பீரியாடிக். ஏன் பீரியாடிக், ஸோ அந்த மீன் பொசிஷன்லேருந்து எவ்வளோ தூரம் போச்சு திரும்ப அதே இடத்துக்கு ரிட்டன் வந்துட்டு பேக் சைடு அதே தூரம் போகும், திரும்ப அங்கே வரும், திரும்ப அதே தூரம் போகும். ஸோ அந்த பேட்டர்ன் என்ன ஆகிட்டே இருக்கும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். அதனால் ஆசிலேட்டரி மோஷன் ஆல்சோ நம்ம என்ன சொல்ல போகிறோம், பீரியாடிக் மோஷன். அதுவும் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும். சொன்னது புரிஞ்சுதா, கிளியரா, ரைட்? ஸோ இதுவும் நம்ம கிளாக் யூஸ் பண்ணுறோம் இல்லையா,
this is also periodic motion. Every 12 hours திரும்ப என்ன ஆகும் கிளாக்கு ரிப்பீட் ஆக ஆரம்பிக்க போகுது கரெக்டாக. ஸோ 12 o'clock நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா திரும்ப கம்ப்ளீட்டாக 12 o'clock நைட்டு வரும்போது மார்னிங் டு நைட் 12 to 12 ஒன் கம்ப்ளீட் மோஷனை திரும்ப அகெயின் 12 to 12 திரும்ப என்ன ஆகும் ரிப்பீட் ஆகும். தட் ஆல்சோ எக்ஸாம்பிள் ஆஃப் வாட் பீரியாடிக் மோஷன். இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள். ஸோ ரைட், all oscillatory motions are periodic. First note பண்ணிக்கோங்க, all oscillatory motions are periodic. ஏன்னா oscillatory motion equal interval of timeல என்ன பண்ணும் அந்த பேட்டர்னை ரிப்பீட் பண்ணும். all oscillatory motions are periodic. புரிஞ்சுதா? oscillatory motion எல்லாமே periodic தான். but all periodic motions are not oscillatory. periodic motion எல்லாமே oscillatory கிடையாது. ஏன் ரீசன் என்ன? இப்போது periodic motion நம்ம எதெல்லாம் எக்ஸாம்பிள் எடுத்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எர்த் ரொட்டேஷன் எடுத்துக்கோங்க. எர்த் வந்து எவ்ரி 24 ஹவருக்கும் ரொட்டேட் ஆகுது. அது என்னது பீரியாடிக் மோஷன். கரெக்டாக எவ்ரி 24 ஹவருக்கும். அதே மாதிரி ஜென்ரலாக 1 year 365 டேஸ் எடுக்கிறோம். கரெக்டாக லீப் இயர் விட்டுருங்க, ஆவரேஜாக எடுத்துக்கோங்க. 365 days 1 year நம்ம எடுத்துகிறோம் அப்படின்னா ஸோ எவ்ரி 365 டேஸுக்கு என்ன ஆகுது ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் ரெவல்யூஷன் கவர் ஆகிடுது. கரெக்டாக தட் ஆல்சோ வாட் பீரியாடிக் மோஷன். ஆனால் இது எல்லாமே பீரியாடிக் மோஷன் தான். இப்போ நம்ம கிளாக்கு பார்த்தோம் இல்லையா, தட் ஆல்சோ பீரியாடிக் மோஷன். இது எல்லாமே ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமை என்ன பண்ணுது திரும்ப ரிப்பீட் பண்ணுது. அதனால் அது பீரியாடிக் மோஷன். ஆசிலேட்டரி மோஷனும் பீரியாடிக் தான். ஏன்னு சொல்லியிருந்தேன், ஊஞ்சல் நீங்கள் இப்படி தள்ளி வரீங்க, பெண்டுலம் எடுக்கிறீங்க, பெண்டுலம் இப்படி தள்ளி விட்டிங்கன்னா இதே மீன் பொசிஷனுக்கு வரும், திரும்ப இங்கே போயிடும், மறுபடியும் மீன் பொசிஷன் மறுபடியும் போகும். அந்த பேட்டர்ன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் இங்கேருந்து இங்கே போயிட்டு திரும்ப இங்கே வரது எவ்வளோ டைம் எடுக்குதோ த சேம் டைம் ரிப்பீட் கண்டினியூஸ்லி. அப்போது தட் ஆல்சோ பீரியாடிக் மோஷன். ஆனால் ஆல் ஆசிலேட்டரி மோஷன் என்னன்னு சொல்லிட்டேன் பீரியாடிக். ஆல் பீரியாடிக் மோஷன் நாட் ஆசிலேட்டரி. ஏன் அப்படின்னா ஆசிலேட்டரின்னு வந்தால் பீரியாடிக்ன்றது பிரச்சனை கிடையாது. அடுத்து ஒரு கீவேர்டு இருக்குது, டூ அண்ட் ஃப்ரோ மோஷனாக இருக்கணும். டூ அண்ட் ஃப்ரோனா என்ன அர்த்தம்? முன்னாடி போகணும் பின்னாடி வரணும். அந்த டைப் ஆஃப் மோஷன் இருந்தால் தான் ஆசிலேட்டரி மோஷன். அதனால் ஆசிலேட்டரி பீரியாடிக் தான். பீரியாடிக் எல்லாம் ஆசிலேட்டரி கிடையாது. சர்க்குலர் மோஷன் ஆல்சோ பீரியாடிக். இப்போ நான் சொன்னேன் இல்லையா எர்த் சர்க்குலர் அந்த பேட்டர்னில் வரும்போது ரொட்டேஷன் இது எல்லாமே கிளாக்கு இது எல்லாமே பீரியாடிக் மோஷன் தான். ஆசிலேட்டரி கிடையாது. பிகாஸ் டூ அண்ட் ஃப்ரோ மோஷனில் கிடையாது. ஆசிலேட்டரி மோஷன் வந்தாலே நம்ம மைண்டில் வர வேண்டிய வேர்டு என்னது? டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் ஆர் பேக் அண்ட் ஃபோர்த் எப்படினாலும் சொல்லிக்கலாம். அந்த 2 வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைப் ஆஃப் மோஷன் இருந்தால் மட்டும்தான் ஆசிலேட்டரின்னு சொல்ல முடியும். அதனால தான் ஆல் பீரியாடிக் மோஷன்ஸ் ஆர் நாட் ஆசிலேட்டரி பட் ஆல் ஆசிலேட்டரி மோஷன்ஸ் ஆர் பீரியாடிக். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கு டிஃபரன்ஸ் நான் சொல்லிட்டேன். பீரியாடிக்காக இருக்கிறது ஈக்குவல் பேட்டர்ன் ஈக்குவல் டைம் இன்டர்வல் தான் போதும். ஆசிலேட்டரின்னு சொல்லணும்னா டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் இருக்கணும். தென் ஒன்லி வி கேன் கனெக்ட். சொன்ன பாயிண்ட் புரிஞ்சுதா? ஸோ அதுதான் ரீசன். ஸோ நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஆசிலேட்டரி மோஷன் கிடையாது. சோலார் சிஸ்டம் வரக்கூடிய அந்த எனி பிளானட் எல்லாம் எடுக்கலாம். இப்போ நம்ம எர்த் எடுக்கிறோம் அப்படின்னா சன் சென்டரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை சுற்றி எர்த் ரிவால்வ் ஆகுதுன்னா அது ஆசிலேட்டரி மோஷன் கிடையாது. பட் இட் இஸ் பீரியாடிக் மோஷன். இது எடுத்திங்கன்னா எது மாஸ் வந்து ஸ்ப்ரிங்கில் ஹேங்கிங்கில் இருக்கும்போது ரெண்டுமே நமக்கு பாசிபிள். கரெக்டாக? அதனால தான் போத் இன்னும் பீரியாடிக் ஆல்சோ ஆசிலேட்டரி ரெண்டுமே நம்ம சொல்ல முடியும். புரிஞ்சுதா? ரைட். எஸ், குட் ஈவினிங், வெல்கம். ஹாய். எஸ், கிளாஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு, இன்ட்ரடக்ஷன் தான் போயிட்டுருக்கு. சரியா? வாங்க. நெக்ஸ்ட்டு டெர்மினாலஜிஸ் ஆஃப் ஆசிலேட்டரி மோஷன். இப்போ தான் நம்ம டாபிக் உள்ள போகிறோம். இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆசிலேட்டரி மோஷன். நான் திரும்பவும் ஒரு சம்மரைஸ் கொடுத்துட்றேன், ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் வந்திருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? ரெக்டிலினியர் மோஷன். ரெக்டிலினியர் மோஷன் லீனியர் மோஷன். ஒரு ஆப்ஜெக்ட் எக்ஸாக்டாக ஸ்ட்ரைட் லைனில் ட்ராவல் ஆச்சுன்னா அப்போ கால்குலேட் பண்ண மீன்ஸ் அந்த பாத் நம்ம என்ன சொல்லுவோம்? ரெக்டிலினியர் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த பாத், அதை வச்சு சொல்கிறது. ப்ரொஜெக்டைல் மோஷன் ஒன்று பார்த்துருந்தோம். டியூ டு கிராவிட்டினால பேரபோலிக் கர்வ் ஃபார்ம் ஆகிறது. அதான் என்னது? ப்ரொஜெக்டைல் மோஷன். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? சர்க்குலர் மோஷன். சென்ட்ரலேருந்து சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸை கொடுத்து ஒரு ஆப்ஜெக்டை சர்க்குலர் பாத்தில் ரிவால்வ் பண்ண வைக்கும்போது அந்த டைப் ஆஃப் மோஷன் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? சர்க்குலர் மோஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுக்கப்புறம் ரொட்டேஷனல் மோஷன். ரொட்டேஷனல் மோஷன் என்ன அர்த்தம்? ரொட்டேஷன் வரும்போது ஒரு வேர்டு மைண்டில் வந்தோன்னா என்னது? ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ் வச்சுக்கிட்டு ஓன் ஆக்சிஸ் ரெஃபரன்ஸாக வச்சுட்டு என்ன பண்ணும்? ரொட்டேட் இட் செல்ஃப். சர்க்குலர் மோஷனில் அதுலேயும் ஆக்சிஸ் இருக்கும், சென்ட்ரல் ஆக்சிஸ் இருக்கும். அந்த ஆக்சிஸ் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு சர்க்குலர் பாத்தில் சுற்றி வரும். ரொட்டேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா ஓன் ஆக்சிஸ் ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு அந்த ஆப்ஜெக்ட் அதே அதை சுற்றிக்கும். தட் இஸ் கால்டு வாட்? ரொட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட் இஸ் ரொட்டேஷனல் மோஷன்.
அதுக்கப்புறம் பார்த்தது தான் என்னது ஆசிலேட்டரி மோஷன், தட் ஆல்சோ கால்டு வைப்ரேட்டரி மோஷன். ஆசிலேட்டரி மோஷனுக்கு இன்னொரு பேர் என்னது வைப்ரேட்டரி மோஷன். அந்த ஆசிலேட்டரி மோஷன் வந்து எப்படி மூவ் ஆகும், டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் ஆர் பேக் அண்ட் ஃபோர்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டூ அண்ட் ஃப்ரோன்னு என்ன அர்த்தம், முன்னாடி பின்னாடி அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். அது கம்ப்ளீட் சர்க்கிள்லையும் வராது, லைக் மற்ற பார்த்தோம் இல்லையா லீனியர் மோஷன் கேஸ்லையும் வராது, எது கேஸ்லையும் வராது, பேரபோலிக் கேஸ்லையும் வராது, சர்க்குலர் மோஷன் கேஸ்லையும் வராது, அதே மாதிரி எதுலையும் வராது, ரொட்டேஷன் கேஸ்லையும் வராது. இட் இஸ் எ பர்டிகுலர் ஸ்பெஷல் டைப் ஆஃப் மோஷன். அதான் என்னது டூ அண்ட் ஃப்ரோ, முன்னாடி போகும் பின்னாடி வரும். அதான் ஊஞ்சல் சொன்னேன் இல்லையா, ஊஞ்சல் முன்னாடி போயிட்டு திரும்ப அதே பாயிண்ட்டுக்கு வந்து பேக் வரும், திரும்ப அதே பாயிண்ட்டுக்கு போகும், அந்த பேட்டர்ன் இப்படி ரிப்பீட் ஆகும். தட் இஸ் கால்டு டூ அண்ட் ஃப்ரோ மோஷன். அந்த மோஷனுக்கு பேர் தான் என்னது ஆசிலேட்டரி மோஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் இதை சொல்லலாம், ஊஞ்சல் எக்ஸாம்பிள், பெண்டுலம் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். பெண்டுலம் நீங்கள் எடுத்து ஒரு பாபை ஹேங் பண்ணிவிட்டு தள்ளி விட்டிங்கன்னா லைக் புரியுதா, லைக் எப்படி ஆகும், மூவ் ஆகும், இந்த மாதிரி பேட்டர்னில் திரும்ப திரும்ப மூவ் ஆகும். தட் இஸ் வாட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆசிலேட்டரி மோஷன். கரெக்டாக. அப்புறம் ஸ்ப்ரிங்கில் ஒரு மாசை ஹேங் பண்ணிவிட்டு இங்கே இந்த முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஒரு கேஸில் மாசை கட்டி கீழே இழுத்து விட்டிங்கன்னா ஸ்ப்ரிங் என்ன ஆகும், இப்படி ஆசிலேட் ஆகும். தட் ஆல்சோ வாட் ஆசிலேட்டரி மோஷன். இது எல்லாத்துலேயும் எது காமனாக இருக்கும், டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் நடக்கும். அதுக்கு பேர் தான் ஆசிலேட்டரி மோஷன். ஸோ இதுதான் இன்ட்ரோடக்ஷன். இது என்ன டிஃபரன்ஸ் மற்ற மோஷன்லேருந்து இது போகுது. அதில் பர்டிகுலராக ரெண்டாவது நம்ம என்ன பிரித்தோம், ரெண்டு டைப் ஆஃப் அதர் ஸ்பெஷல் கேஸ் பார்க்குறோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைமை வச்சு. பீரியாடிக் நான் பீரியாடிக் அப்படின்னு ரெண்டு கேஸ் இருக்கும். பீரியாடிக் மோஷன்னா என்ன அர்த்தம், முன்னாடி பார்த்ததெல்லாம் அதனுடைய பார்த்த வச்சு நம்ம நேம் சொன்னோம், அது என்ன டைப் ஆஃப் மோஷன். டைம் பீரியடை வச்சு நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம், பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன். ஸோ டைம் பீரியட் சொல்லும் போது பீரியாடிக் மோஷன்னா ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் இருக்கும், அந்த ஆப்ஜெக்ட் ஏதோ ஒரு மோஷனில் போகும், அது என்ன டைப் ஆஃப் மோஷன் வேணாலும் இருக்கலாம் பீரியாடிக்கை பொறுத்த வரைக்கும். சரியா, ஏதோ ஒரு பேட்டர்னில் என்ன ஆகுது, அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது, ஆனால் அந்த பேட்டர்ன் எவ்ரி ஈக்குவல் இன்டர்வல் டைம் ஆஃப் டைம் எதுக்கு என்ன ஆகும், ரிப்பீட் ஆகும். ஒரு 1 செகண்டுக்கு ஒரு பேட்டர்ன் அந்த ஆப்ஜெக்ட் ட்ராவல் ஆகுதுன்னா எவ்ரி 1 செகண்டுக்கு அதே பேட்டர்னில் தான் என்ன பண்ணும், அந்த ஆப்ஜெக்ட் வந்து ட்ராவல் ஆகும். தட் இஸ் கால்டு பீரியாடிக் மோஷன். ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் என்ன ஆகும், ஒரே மாதிரி அந்த பேட்டர்னில் ஆப்ஜெக்டோடைய மோஷன் இருக்கும். தட் இஸ் கால்டு பீரியாடிக் மோஷன். ஆசிலேட்டரி மோஷனும் என்னது பீரியாடிக் மோஷன் தான். சொன்ன இல்லையா, டூ அண்ட் ஃப்ரோ ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் முன்னாடி போயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு ரிட்டர்ன் வரும், திரும்ப இங்கே போகும், அது எல்லாமே டைம் இன்டர்வல் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். சரியா, ஸோ இங்கே ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் ஜென்ரலாக சைன் வேவ் எடுப்போம். ஒன் கம்ப்ளீட் சைன் வேவ் தான் என்னது ஈக்குவல் டைம், ஒன் பர்டிகுலர் டைம் பீரியட். திரும்ப 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 அதே சைன் வேவ் தான் என்ன ஆகும், ரிப்பீட் ஆகும். சைன் என்று அதர்வைஸ் காஸ் வேவ் கூட, அதாவது சைனோசைடல் வேவ். இங்கே கரெக்டாக நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வேர்டு வந்து சைனோசைடல் வேவ். இந்த மாதிரி ஷேப்பில் போகக்கூடிய வேவுக்கு நேம் என்னது சைனோசைடல் வேவ். அது சைன் வேவ் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண முடியும், காஸ் வேவ் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதாவது சைன் தீட்டா காஸ் தீட்டா இது ரெண்டுத்தில் எதை யூஸ் பண்ணி வேணாலும் நீங்கள் என்ன பண்ண முடியும், அந்த வேவை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சொல்கிறது புரியுதா? அந்த மாதிரி பேட்டர்னை ஃபார்ம் பண்ணாது நான் பீரியாடிக் மோஷன். அதில் பர்டிகுலர் ஆசிலேட்டரி மோஷன் ஆல்சோ பீரியாடிக். ஸோ அதனால் ஆல் ஆசிலேட்டரி மோஷன் வந்து என்னது கண்டிப்பாக பீரியாடிக் தான். ஆனால் ஆல் பீரியாடிக் மோஷன் ஆசிலேட்டரி கிடையாது. பீரியாடிக்கில் எது வேணாலும் உள்ளே வர முடியும். ஈக்குவல் டைம் இன்டர்வலில் எந்த மாதிரி மோஷனாலும் இருக்கலாம், சர்க்குலர் இருக்கலாம், ரொட்டேஷனல் மோஷன் இருக்கலாம், அது எல்லாமே ஈக்குவல் டைம் இன்டர்வலில் கவர் ஆகும்போது அதெல்லாம் ஆசிலேட்டரி கிடையாது, டூ அண்ட் ஃப்ரோ கிடையாது. அதனால ஆல் ஆசிலேட்டரி மோஷன் வந்து பீரியாடிக், பட் ஆல் பீரியாடிக் மோஷன் நாட் ஆசிலேட்டரி. இதை தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். இப்போ சப்ஜெக்ட் டெப்த்தாக போகிறோம். டெர்மினாலஜிஸ் ஆஃப் ஆசிலேட்டரி மோஷன். சரியா, என்னென்ன கீவேர்ட்ஸ் பர்டிகுலர் டேர்ம்ஸ் இதில் என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறோம் ஆசிலேட்டரி மோஷன். ஏன்னா இந்த டேர்ம் புரிஞ்சாதான் அங்கே என்ன கொஷினில் கொடுக்குறாங்க, அதுக்கான ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கணுன்றது நமக்கு கரெக்டாக புரியும். ஸோ அதில் பர்டிகுலராக முதல்ல இதில் சில கீவேர்ட்ஸ் இருக்குது ஆசிலேட்டரி மோஷனுக்குன்னு இருக்கக்கூடிய டெக்னிக்கல் வேர்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒன்றுனா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மீன் பொசிஷன் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ண போகிற வேர்டு என்னது, மீன் பொசிஷன், தட் ஆல்சோ கால்டு ஈக்விலிபிரியம் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஸோ இது நம்ம நிறைய கேஸில் பார்க்கலாம், இந்த ஸ்ப்ரிங்கில் பார்க்கலாம், பெண்டுலமில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்விலிபிரியம் பொசிஷன், இதுதான் ஆக்சுவலாக மீன் பொசிஷன். இதில் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ன்றது என்னென்னா, இப்போ சிம்பிளான பெண்டுலம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் ஸ்ப்ரிங் வச்சு நம்ம படிக்கலாம். ரெண்டுமே இதில் என்ன ஆகும், இந்த ஆசிலேட்டரி மோஷன் ஃபார்ம் ஆகும். சரியா, ரைட். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெண்டுலம் எடுப்போம். ஓகேவா, இது வந்து ஒரு பெண்டுலம். இதனுடைய லென்த்து L. ஓகேவா, இதனுடைய மாஸ் சமயம் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து இப்படி தள்ளி விடுறேன். நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு ஃபோர்ஸை கொடுத்து இப்படி தள்ளி விட்டுறேன். இப்போ என்ன ஆகும், ஸோ
ஆஃப்டர் நான் ப்ரொவைட் பண்ண ஃபோர்ஸுக்கு அப்புறம் இந்த பாப் இங்கே இருக்கும். அந்த மாச ஜெனரேட் நம்ம இங்கே பெண்டுலம் என்னன்னு சொல்லுவோம், பாப், BOB. சொல்கிறது புரியுதா? இப்போ அதே லென்த்து தான் இங்கேயும் இருக்கும். நம்ம இங்கே ஃபோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த மாதிரி இப்படி மூவ் ஆகிடுச்சு. சொல்கிறது புரியுதா? திரும்ப அடுத்தது என்ன நடக்கும், நம்ம இப்படி ஃபோர்ஸ் கொடுத்து பெண்டில் இப்படி தள்ளி விட்டுட்டோம்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் எங்கேயே வந்துடும், இந்த இடத்துக்கே வந்துடும், பர்டிகுலராக இந்த பாயிண்ட்டு. இதுக்கு பேர் தான் இங்கே என்னது, மீன் பொசிஷன் ஆர் ஈக்குலிபிரியம் பொசிஷன். மீன் பொசிஷன் ஆர் ஈக்குலிபிரியம் பொசிஷன். சென்டர் இந்த இடத்துல இங்கே போயிட்டு திரும்ப இதே இடத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் திரும்ப இங்கே எவ்வளோ தூரம் வந்துச்சோ என்ன நடக்கும், திரும்ப அதே மாதிரி இந்த இடத்துல வர ஆரம்பிக்கும். கரெக்டா? லைக் திஸ். ஸோ இதுதான் ஆக்சுவலாக நம்ம கேஸாக எடுக்கிறோம். இதுதான் இனிஷியலாக இங்கே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இப்படி தள்ளி விடுறேன், இவ்வளோ தூரம் போகுது, போயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு ரிட்டர்ன் வருது. மறுபடியும் இங்கேருந்து அடுத்து எங்கே போகுது, ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது, திரும்ப அதே மீன் பொசிஷன் ரிட்டர்ன் வருது. ஸோ இந்த கேஸில் என்ன நடக்கும், உங்களுக்கு ஈக்குலிபிரியம் ஆசிலேட்டரி மோஷனை பொறுத்த வரைக்கும் ஈக்குலிபிரியம் பொசிஷன் ஒரு பாயிண்ட் இருக்கும், அதாவது மீன் பொசிஷன். அந்த பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு தான் டு ஃப்ரோ, அதாவது முன்னாடி போகுது பின்னாடி போகுது, இல்லைனா சைடில் லெஃப்ட் ரைட்டு அப்படி எடுத்துக்கலாம். பெண்டுலம் கேஸ் எடுக்கும்போது இங்கே லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். வைப்ரேஷன் எடுத்திங்கன்னா டு அண்ட் ஃப்ரோ, முன்னாடி பின்னாடி. இல்லை ஊஞ்சல் எடுத்திங்கன்னா முன்னாடி பின்னாடின்னு எடுத்துப்போம். இதில் நம்ம எப்படி சொல்லலாம், லைக் லெஃப்ட் சைடு ரைட் சைடு இப்படி போயிட்டு வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் திரும்ப திரும்ப எங்கே வந்துடும், மீன் பொசிஷன் வந்து ஒரு தடையும் கிராஸ் ஆகும். இந்த பொசிஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஈக்குலிபிரியம் பொசிஷன். அதுக்கப்புறம் நம்ம இப்படி தள்ளி விடும்போது எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் அந்த பெண்டுலம் மூவ் ஆயிருக்கோ, சரியா, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வரும், இங்கே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வரும். ரெண்டு என்னது, எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் இந்த பக்கம் போகும், திரும்ப இங்கே வந்து மீன் பொசிஷன் வந்து திரும்ப ஆப்போசிட்டில் எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் போகும், அந்த டூ பொசிஷன் நம்ம என்ன சொல்ல போகிறோம், எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். ஸோ ஸ்விங் கேஸில் அதே தான், மூஞ்சில் நீங்கள் தள்ளி விடும்போது மேக்ஸிமம் ஃப்ரண்ட்டில் எவ்வளோ தூரம் போது அது எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். திரும்ப மீன் பொசிஷன் வந்து ரிட்டன் ஆப்போசிட்டில் எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் போகுது, தட் ஆல்சோ எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். ஸோ ஆசிலேட்டரி மோஷனில் ஃபஸ்ட்டு கீவேர்டு என்னது, மீன் பொசிஷன் ஆர் ஈக்குலிபிரியம் பொசிஷன். செகண்ட் வேர்டு என்னது, எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். டூ எக்ஸ்ட்ரீம் இருக்கும் இங்கே, சரியா, புரிஞ்சுதா? ஸோ இது வந்து நான் பெண்டுலம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதே மீன் பொசிஷன் ஸ்ப்ரிங்லேயும் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்ப்ரிங் வந்து இதான் மீன் பொசிஷன்னா, ஸ்ப்ரிங்கை நீங்கள் இப்படி இழுத்து விட்டிங்கன்னா என்ன ஆகும், இவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகுது, அது எக்ஸ்ட்ரீம். திரும்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் விட்ட உடனே கம்ப்ரஸ் ஆகிட்டு இவ்வளோ தூரம் போகும், திரும்ப இங்கே வரும். ஒரு தடவை இந்த மீன் பொசிஷன் கிராஸ் ஆகிட்டே போகும். எப்படி பெண்டுலம் இப்படி போயிட்டு வந்ததோ அது மாதிரி இது கம்ப்ரஸ் ஆகிட்டு திரும்ப இந்த பாயிண்ட்டை கிராஸ் ஆகிட்டு இவ்வளோ தூரம் வரும், மறுபடியும் இங்கே கம்ப்ரஸ் ஆகும், திரும்ப இவ்வளோ தூரம் போகும். ஸோ அப்போ திரும்ப என்ன ஆகும், மீன் பொசிஷனை கிராஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஸ்ப்ரிங் கேஸில் என்ன நடக்கும், ஆசிலேட்டரி மோஷன் இருக்கும். சொன்னது புரிஞ்சுதா, கிளியரா? ரைட். ஸோ மீன் பொசிஷன், the mean position of the equilibrium position is the point where டெக்னிக்கலாக இப்போ அடுத்து இன்னொரு வார்த்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் என்னது, நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் and the particle is 0. ஈக்குலிபிரியம் பொசிஷனில் வரும்போது, ஈக்குலிபிரியம்னால என்ன அர்த்தம், அங்கே நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோன்னு அர்த்தம். மீன் பொசிஷனுக்கு வரும்போதெல்லாம் நெட் ஃபோர்ஸ் ஜீரோ ஆகிடும். இதை நம்ம ஈஸியாக பெண்டுலம்லேயே புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் இங்கிருந்து ஃபோர்ஸை கொடுக்கும்போது இவ்வளோ தூரம் போகுது, திரும்ப ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னால திரும்ப என்ன பண்ணுது, இதை பிடிச்சி இழுக்குது ஆப்போசிட்டில், இழுத்து இங்கே வரும்போது திரும்ப என்ன ஆகிடுது, ஜீரோ ஆகிட்டு மறுபடியும் ஆப்போசிட் டேரக்ஷன் மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நெட் ஃபோர்ஸ் வந்து எங்கே ஜீரோவாக இருக்கும், ஈக்குலிபிரியம் பொசிஷன். ஈக்குலிபிரியம்னாலே அங்கே ஃபோர்ஸ் ஜீரோன்னு அர்த்தம், நெட் ஃபோர்ஸ் ஜீரோன்னு அர்த்தம், சரியா? அதனால தான் அதுக்கு பேர் என்னது, ஈக்குலிபிரியம் பாயிண்ட். நெட் ஃபோர்ஸ் ஜீரோவாக இல்லை அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்காது, ஃபோர்ஸ் வந்து ஜீரோ இருக்காது, கரெக்டா? அப்போ ஆக்சலரேஷன் ப்ரெசென்ட்டாக இருக்கும், அங்கே சம் அதர் மோஷன் இருக்கும். பட் இங்கே அது ஈக்குலிபிரியம் பொசிஷன், நெட் ஃபோர்ஸ் ஜீரோ. தட் இஸ் எ டெக்னிக்கல் மீனிங். புரிஞ்சுதா, கிளியர்?
ரைட். நெக்ஸ்ட்டு ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஈக்குலிபிரியம் பொசிஷன். ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸ்ப்ரிங்கில் எப்படி இருக்கும் அதனுடைய ஃபோர்ஸு இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து கால்குலேட் பண்ணுவோம். சரியா? ரைட். ஸோ தட் இஸ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். இது மீன் பொசிஷன். திரும்ப 2 எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் என்ன அர்த்தம்? த மேக்ஸிமம் பாயிண்ட். எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுடைய மீனிங் the maximum point up to which the particle oscillates about its mean position is called the extreme position. mean positionல இருந்து மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது, மோஷனில் போயிருக்கோ அந்த டிஸ்டன்ஸு போகும்போது எவ்வளோ மேக்ஸிமம் பாயிண்டில் இருக்குதோ அதுதான் என்னது? எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். மீன் பொசிஷன்லேருந்து எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் போயிருக்கோ அந்த பாயிண்ட் தான் என்னன்னு சொல்ல போகிறோம்? எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரியா? புரிஞ்சுதா? கிளியரா? ரைட். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதில் 2 எக்ஸ்ட்ரீம் வருது. ஒன்று வந்து பாசிட்டிவில் வரும், திரும்ப மீன் பொசிஷனுக்கு வந்துட்டு ரிட்டன் வரும்போது ஆப்போசிட்டில் வரும்போது நம்ம என்ன சொல்ல போகிறோம்? நெகட்டிவ்னு சொல்ல போகிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பாயிண்ட் Pன்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் போகும்போது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் ரெஃபரன்ஸ் எடுக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் பாசிட்டிவ், இந்த பக்கம் நெகட்டிவ். ஸோ இந்த ஸ்ப்ரிங் இந்த பக்கம் போகும்போது எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் பாசிட்டிவ் டைரெக்ஷனில் எக்ஸ்ட்ரீம், திரும்ப மீன் பொசிஷன் வந்துட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும். அப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்? நெகட்டிவ் டைரெக்ஷனில் இருக்குன்னு சொல்ல போகிறோம். ஏன்னா நம்ம டைரெக்ஷன் இங்கே முக்கியம் இல்லையா? ஏன்னா மீன் 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஒன்று வந்து மீன் பொசிஷன்லேருந்து லைக் லெஃப்ட் சைடு, இன்னொன்று ரைட் சைடு, அப்படி நல்லா பிரிக்கிறோம் அப்படின்னா அப்போ ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று என்னது? நெகட்டிவ் அப்படின்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரியா? கிளியர்? ரைட். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது? இப்போ ஆப்ஜெக்ட் இங்கே மூவ் ஆகும்போது கண்டிப்பாக என்ன இருக்கும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். கரெக்டாக மீன் பொசிஷன்லேருந்து அது எவ்வளோ தூரம் இருக்குன்றது நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ த டிஸ்டன்ஸ் கவர்டு பை பார்ட்டிகல் பர்ஃபார்மிங் ஆசிலேட்டரி மோஷன் அட் எனி இன்ஸ்டன்ட். எனி இன்ஸ்டன்ட் என்ன அர்த்தம்? எந்த ஒரு பர்டிகுலர் டைம்லையும் அது எந்த இடத்துல இருக்குது, மீன் பொசிஷன்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குதோ நம்ம என்ன சொல்ல போகிறோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எனி இன்ஸ்டன்ட் ஃப்ரம் இட்ஸ் மீன் பொசிஷன் இஸ் கால்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இந்த கேஸில் நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்தோம் இல்லையா? சப்போஸ் பெண்டுலம் இப்போ இந்த இடத்துல இருக்குன்னா மீன் பொசிஷன்லேருந்து அது எவ்வளோ தூரம் இருக்கோ அதான் என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இந்த இடத்துல இருக்குன்னா இப்போ இங்கேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கோ தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். நமக்கு ஆல்ரெடி டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு தெரியும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்? த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட். 2 அதாவது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்னது? மீன் பொசிஷன்லேருந்து அந்த ஆப்ஜெக்ட் இப்போ எங்கே இருக்கோ அதுக்கு டேரெக்டாக நம்ம லைன் கனெக்ட் பண்ணால் அதான் என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்ட் தானே? டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட். இங்கே மீன் பொசிஷன் தான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். மீன் பொசிஷன்லேருந்து அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது என்னது? எஸ்ஐ யூனிட் என்னது? அதுக்கு மீட்டர். சிஜிஎஸ் யூனிட்டாக இருந்தால் சென்டிமீட்டர் யூஸ் பண்ணுவோம். டைமென்ஷன் நமக்கு தெரியும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பற்றி. எஸ். அதுக்கப்புறம் அடுத்த முக்கியமான கீவேர்டு இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட். நெக்ஸ்ட் கீவேர்டு வந்து ஆம்ப்ளிடியூட். சரியா? ஸோ ஆம்ப்ளிடியூட் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து லைக் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளணும் இல்லையா? அது மூவ் ஆகும்போது மேக்ஸிமம் எவ்வளோ ஹைட் நமக்கு வேவ் போடும்போது சைன் வேவில் வரும். கரெக்டாக சொல்லணும், சைன் வேவில் வரும். அதனுடைய மேக்ஸிமம் பீக் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு சொல்லும்போது மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூடு. ஒரு டிஸ்டன்ஸில் அது எவ்வளோ தூரம் வந்து அது டிஸ்பிளேஸ் ஆகிருக்குன்னு கிராஃபில் பிளாட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் என்னது? ஆம்ப்ளிடியூடு. அதாவது வெர்டிக்கல் ஹைட்டு ஒய் ஆக்சிஸில் அந்த ஆப்ஜெக்ட் நம்ம ஜென்ரலாக டைம் பீரியட் இந்த ஆக்சிஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக்சிஸ். எவ்ரி டைமுக்கு வந்து அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்குதோ அதுக்கு நம்ம கிராஃப் பிளாட் பண்ணுவோம். எவ்வளோ ஹைட்டு வந்து நம்ம வெர்டிகலாக கனெக்ட் பண்ண வரும் அதில் தான் என்னது? ஆம்ப்ளிடியூடு. மேக்ஸிமம் வரும்போது மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ see here இப்போ the maximum displacement of particle performing the oscillatory motion if its mean position on the either side of an amplitude. ஸோ இன்னும் பெஸ்ட்டாக அது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சைன் வேவ் கிராஃப், நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஸோ இதில் சப்போஸ் இது வந்து ஒரு சைன் வேவ் நீங்கள் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இது வந்து டைமு, இது டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் ஆஃப் டி. ஓகேவா? இப்போது ஆம்ப்ளிடியூடு அப்படின்றது என்னென்னா இது வந்து ஒரு டைம் பீரியட் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இது எல்லாமே ஆக்சுவலாக ஆம்ப்ளிடியூட் இருக்கு இல்லையா? இது எல்லாமே ஆம்ப்ளிடியூட். இது வந்து மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் இருக்கு இல்லையா? இந்த பாயிண்ட் என்னது? மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட்.
இது எல்லாமே மேக்ஸிமம் கிடையாது. தட் ஆல்சோ சம் டிஸ்டன்ஸ், ஆக்சுவலாக அது மேக்னிடியூட். இது எல்லாமே என்னது? ஆம்ப்ளிடியூட். சொல்கிறது புரியுதா? எவ்ரி டைமுக்கும் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு சொல்கிறது. ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட். அதே மாதிரி இதுவும் என்னது? நெகட்டிவ் டைரக்ஷனில் மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட். இது ரெண்டுமே என்னது? மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட். ஸோ ஆம்ப்ளிடியூடுன்றது என்னென்னா, ஈச் அண்ட் எவ்ரி டைமுக்கு, இப்போ இது 0, இது கம்ப்ளீட்டாக ஒரு டைம் பீரியட், ஒரு சைக்கிள் எடுக்கிறீங்கன்னா இது எல்லாமே டைம். இங்கிறது இந்த ஆக்சிஸே என்னது? டைம் ஆக்சிஸ். எவ்ரி செகண்ட் இங்கே மூவ் ஆகும்போது எவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறது என்னது? ஆம்ப்ளிடியூட். இந்த பாயிண்ட் வரும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் என்ன ஆகுது? மேக்ஸிமம் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது? திரும்ப ரிட்டர்ன் வர ஆரம்பிக்கும். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அடுத்தது. பேசிக்காக அந்த டெஃபினேஷன் மட்டும் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம டீட்டெயிலாக இதை பற்றி ஸ்டடி பண்ணுவோம் இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் யூஸ் பண்ணி. ஸோ இது எல்லாமே ஆம்ப்ளிடியூட் தான். ஆனால் இதுதான் என்னன்னு சொல்லுவோம்? மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட். ஸோ ஆம்ப்ளிடியூட்னா இங்கே மட்டும்தான் இருக்கும்னு புரிஞ்சிக்கூடாது. அதுக்காக நான் அதை சொல்ல வரேன். இது வந்து ஆம்ப்ளிடியூட் மேக்ஸிமம். இது எல்லாமே அந்தந்த டைம் இன்டர்வலுக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். சரியா? இப்போ அந்த கிராஃபில் நம்ம அந்த பெண்டுலம் கேஸில் எடுத்ததுலே இப்போ இது இங்கே வரும்போது தான் அந்த மேக்ஸிமம் இருக்கும். ஆனால் இங்கேருந்து ஒரு தடவை போகும்போது இது எல்லாமே ஒரு தூரம் கவர் ஆகிருக்குல்ல, கரெக்டாக? இது எல்லாமே ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு. அப்போ இது எல்லாமே என்னது? ஒரு ஆம்ப்ளிடியூட். இங்கே மேக்ஸிமமாக போய் ஸ்டாப் ஆகிடுது. அதான் என்னது? மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட். திரும்ப என்ன ஆகும்? ரிட்டர்ன் வரதுனால டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இங்கேருந்து போகும்போது இன்க்ரீஸு, ரிட்டர்ன் வரதுனால டிக்ரீஸ் ஆகிட்டு திரும்ப மீன் பொசிஷன் வரும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆகிடுது. திரும்ப ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது, இன்க்ரீஸ் ஆகுது. திரும்ப ரிட்டர்ன் வந்தவுடனே மீன் பொசிஷன் வரும்போது 0 ஆகிடுது. ஸோ அதான் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள். தட் இஸ் ஆம்ப்ளிடியூட். புரிஞ்சுதா? கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் வந்து ரேஞ்ச். ஸோ இங்கே ரேஞ்சுன்றது எப்படி நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவல் டோட்டல் பாத் லென்த். ரேஞ்ச் ஆர் பாத் லென்த்னு அர்த்தம். மீன் பொசிஷன்லேருந்து சப்போஸ் இதை வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம்? மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட். இந்த பக்கம் ஏ, இது ப்ளஸ் ஏ, இதை மைனஸ் ஏ அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இங்கேருந்து போகும்போது எவ்வளோ தூரம் போகும்? டிஸ்டன்ஸ் ஆகிடுங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடையாது. நம்ம அடுத்து கால்குலேட் பண்ணுறது பாத் லென்த் ஆர் ரேஞ்சுன்றதுங்க நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் கூட கனெக்ட் பண்ண போகிறோம். இங்கேருந்து போன டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஏ. திரும்ப இங்கே வரும்போது என்னது? ஏ. ஸோ ஏ ப்ளஸ் ஏ எவ்வளோ? 2a. திரும்ப இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகுது? ஏ. மேக்னிட்யூட் மட்டும் எனக்கு டிஸ்டன்ஸ் எடுக்கும்போது நெகட்டிவ் சைன் எடுக்கக்கூடாது. மறுபடியும் இன்னொரு ஏ. மறுபடியும் திரும்ப அதே இடத்துக்கு வந்ததுன்னா என்ன அர்த்தம்? 2a. இதான் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள். இங்கேருந்து இங்கே போயிட்டு திரும்ப இங்கே வந்து மறுபடியும் இந்த பக்கம் லெஃப்ட்டு போயிட்டு திரும்ப இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்புறம் அதை பார்த்து ரிப்பீட் ஆக ஆரம்பிக்கும். மறுபடியும் இங்கேருந்து அங்கே போகிறது வந்து செகண்ட் சைக்கிள். கரெக்டாக? இது ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் வந்து இங்கே போயிட்டு இங்கே வந்து திரும்ப இவ்வளோ தூரம் போயிட்டு இங்கே வந்துடணும். தட் இஸ் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள். அப்போது ஏ ப்ளஸ் ஏ 2a, மறுபடியும் ஒரு ஏ ப்ளஸ் ஏ 2a. 2a ப்ளஸ் 2 எவ்வளோ வரும்? 4a. அப்போது டோட்டல் லென்த்து ஆர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 4a. சரியா? அதாங்க நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் 2a, இன்னொரு ஆஃப் என்னது? 2a. ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல் பர்ஃபார்மிங் ஆசிலேட்டரி மோஷன் இஸ் கால்டு பாத் லென்த். ஸோ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் த ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு இருக்கும். சரி, அதாவது ஒன் சைடு மட்டும் அவங்க எடுத்துருக்காங்க. ரேஞ்சுன்றது ஆக்சுவலாக இங்கே பாத் லென்த். டோட்டல் லென்த் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? 4a. ஒரு சைடு மட்டும் வரும்போது 2a. அதாவது இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் எடுக்கும்போது சாரி, இதில் என்னென்னா சாரி இதில் மாற்றி சொல்லிட்டேன். எக்ஸ்ட்ரீம் மீன் பொசிஷனுக்குள்ள டிஸ்டன்ஸ் இது. சாரி த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல், அதுதான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோங்க? பாத் லென்த். ஸோ அப்போ டூ எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்னா லைக் இந்த பாயிண்ட் வந்து ஏ, இங்கே மைனஸ் ஏன்னு இருக்கும், இங்கே என்ன இருக்கும்? ப்ளஸ் ஏன்னு இருக்கும். ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னது? 2a. ஸோ டூ எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு எடுத்த டிஸ்டன்ஸ் தான் என்னது? பாத் லென்த். அதாவது மேக்ஸிமம் அந்த ரேஞ்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இந்த பக்கம் எவ்வளோ தூரம் போகுது, இந்த பக்கம் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போயிருக்கோ அது ரெண்டுத்துக்குள்ள ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னா தட் இஸ் பாத் லென்த். சரியா? நாட் 4a. ரைட். நெக்ஸ்ட் அடுத்த கீவேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் பீரியட். டைம் பீரியட்னா இங்கே ரொம்ப முக்கியமான ரிலேஷன் சர்க்குலர் மோஷனில் நம்ம பார்த்துருக்குறோம். டைம் பீரியட் t is equal to 2π/ω. ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா கூட ரிலேட் பண்ணும்போது t is equal to 2π/ω, that is ஒமேகா equal to 2π/t அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. t is equal to 2π/ω. இதான் என்னது? ஒன் கம்ப்ளீட் சைக்கிளுக்கு, அதாவது ஒன் கம்ப்ளீட் பேட்டர்னுக்கு எடுக்கக்கூடிய டைம் பீரியட். சரியா? ஸோ த டைம் டேக்கன் பை பார்ட்டிகல் பர்ஃபார்மிங் ஆசிலேட்டரி மோஷன்
To complete one oscillation is called period of oscillation. இப்போ இதான் one complete cycle அப்படின்னா see here. இப்போ இதுதான் வந்து one complete cycleனா இதான் என்னது? இதான் 0ல இருந்து up to t வரைக்கும் 0 to t. That is one complete cycle. அதுக்கு எடுக்கக்கூடிய டைம் பீரியட் தான் என்னது? இங்கே டைம் பீரியட் அப்படின்றது. இந்த பேட்டர்ன் திரும்ப ரிப்பீட் ஆகும். அப்போ அதே டைம் பீரியடுக்கு அதே மாதிரி பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும். ஸோ ஒன் கம்ப்ளீட் சைக்கிளுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ அதை தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். தட் இஸ் t is equal to 2π divided by ஒமேகா. ஒமேகா என்றது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஒமேகா ஆல்சோ வி கேன் ரைட் வாட் 2π நியூ. இது ஒமேகான்றது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சியோட கனெக்ட் பண்ணால் 2π நியூ அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஞாபகம் இருக்காது? இதெல்லாம் நம்ம சர்க்குலர் மோஷனில் பார்த்தது. அடுத்தது ஃப்ரீக்வன்சி. நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் of a particle performing oscillatory motion in 1 second is called frequency. Frequency என்றது 1 by time. 1 secondல எவ்வளோ cycles produce ஆகுதோ அதான் என்னது? Frequency. the number of cycles per second. ஸோ இப்போ 1 சைன் வேவ் வருது, ஒரு செகண்டில் 1 2 3 4 அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீக்வன்சி நான் ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. எப்படி கால்குலேட் பண்ணலான்னா லைக் இப்போ இந்த பர்டிகுலர் கேஸ்க்கு நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இது எத்தனை சைக்கிள் வந்துருக்கு பாருங்கள். ஸோ இது வரைக்கும் இது வந்து 1 கம்ப்ளீட் சைக்கிள், 2 3 4 கரெக்டா? ஸோ இது 1 2 3 4 அதுக்கப்புறம் 5 கரெக்ட். அதுக்கப்புறம் இது எவ்வளோ வந்திருக்கு? 0.5 கரெக்ட். ஸோ இப்போ இது வந்து இந்த டிஸ்டன்ஸ் டைம் எவ்வளோ ஈக்குவல் 1 செகண்ட். 0ல் ஆரம்பித்து 1 செகண்டுக்கு. ஸோ ஃப்ரீக்வன்சி என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃப்ரீக்வன்சி? ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட். ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. அதர்வைஸ் 1/t 1 டைம் பீரியட், அதுதான் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது. அப்போ இங்கே டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 1 செகண்டுக்கு எத்தனை சைக்கிள்ஸ் வந்திருக்கு? 1 2 3 4 5 5.5 சைக்கிள்ஸ். 5.5 சைக்கிள்ஸ் பர் செகண்டுக்கு போயிருக்கு. தட் இஸ் கால்டு ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சின்றது அந்த பேட்டர்ன் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட் எவ்வளோ போயிருக்குன்னு சொல்கிறது. சரியா? ஸோ அதை ஜென்ரலாக இப்படி சொல்லுவோம். அதனுடைய SI ஹெர்ட்ஸ் நமக்கு தெரியும். அதனுடைய ஈக்குவலண்ட் யூனிட் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் 1 டைம் இல்லையா? 1 ஹெர்ட்ஸ் எதுக்கு ஈக்குவல்? 1 செகண்ட் பவர் -1. ஏன்னா டைமுக்கு SI யூனிட் என்னது? செகண்ட். அப்போ செகண்ட் மேலே கொண்டு போனீங்கன்னா 1 செகண்ட் பவர் -1 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? புரிஞ்சுதா இது வரைக்கும்? கிளியர்? One second. ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹார்மானிக் மோஷன். ஹார்மானிக் மோஷன்னா என்ன? ஸோ இதில் நம்ம அதில் என்ன மெயின் ஹெட்டிங்காக இருக்கும்? சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் அப்படின்னு இருக்கும். சரியா? ரைட். இதில் ஹார்மானிக் மோஷன், சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் இதில் என்னன்னா வித்தவுட் டேம்பிங். வித்தவுட் டேம்பிங்னா என்ன அர்த்தம்? அதனுடைய அந்த 1 கம்ப்ளீட் சைக்கிள் என்ன ஆகாது உங்களுக்கு? இங்கே ரெடியூஸ் ஆகாது அந்த டைம் இன்டர்வல். ஆக்சுவலாக ஜென்ரலாக நம்ம ஊஞ்சல் தள்ளி விட்டால் என்ன ஆகும்? ஏர் ஃப்ரிக்ஷனால் நீங்கள் கண்டினியூஸாக ஃபோர்ஸ் கொடுக்கலன்னா முன்னாடி பின்னாடி போயிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரம் டைம் ஆக ஆக ஸ்லோவாகிட்டே வந்து ஒரு பாயிண்டில் என்ன ஆகிடும்? ஸ்டாப் ஆகிடும். தட் இஸ் டேம்பிங் ஆசிலேஷன் சொல்லுவோம். அந்த கேஸ் நம்ம படிக்கிறது இல்லை. இங்கே நம்ம படிக்க போகிறது என்னது? இந்த பேட்டர்ன் ஸ்டாப் ஆகாமல் அதே ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ண போகிறதா இங்கே சிம்பிள் ஹார்மானிக் மோஷனில். இங்கே டேம்பிங் இருக்காது. டேம்பிங்கிறது இப்போ நான் சொன்னேன், இப்போ டியூ டு இது எக்ஸ்டர்னல் ஏர் ஃப்ரிக்ஷனால் இல்லை சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால அந்த ஆப்ஜெக்டோடைய டைம் இன்டர்வல் என்ன ஆகிட்டே ஒரு ரெடியூஸ் ஆகிட்டே ஒரு சேஞ்ச் ஆகிட்டே வந்து ஒரு பாயிண்டில் ஸ்டாப் ஆகும். அந்த மாதிரி இருக்கும். சரியா?
இங்கே அது கிடையாது. நம்ம படிக்க போகிறதுல என்னது ஃபிக்ஸ்டு. ஸோ த பீரியாடிக் ஹார்மோனிக் மோஷன் மீனிங் என்னென்னா த பீரியாடிக் to and fro motion in which the value of displacement, velocity, acceleration are expressed mathematically as function of sine or cos, cosine or cos theta, sine or cos in terms of, okay, is called harmonic motion. So harmonic motion உடைய மீனிங் என்ன அப்படின்னா to and fro motion, periodic motion இருக்கணும். ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னது, அந்த மோஷன் பீரியாடிக்காக இருக்கும். அப்புறம் என்னவா இருக்கும், to and fro motion இருக்கும். அதை வச்சுக்கிட்டு என்னென்னலாம் ஸ்டடி பண்ணுறோம், அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும், அப்புறம் வெலாசிட்டி எப்படி இருந்திருக்கும், ஆக்சிலரேஷன் எப்படி இருந்திருக்கும் அந்த மோஷனுக்கு. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் எக்ஸ்பிரஸ்ட் மேத்தமேட்டிக்கல். அதை எப்படி சொல்ல போகிறோம், மேத்தமேட்டிக்கலாக சொல்ல போகிறோம். எதை யூஸ் பண்ணி சொல்ல போகிறோம், எய்தர் சைன் ஆர் கொசைன். அதாவது சைன் தீட்டா, காஸ் தீட்டா ஜெனரலாக சொல்லுவோம் இல்லையா, அந்த தீட்டாவுக்கு பதிலாக இங்கே ஒமேகா டீன்ற மாதிரி இன்வால்வ் ஆகும். ஸோ சைன் அண்ட் காஸ் இதனுடைய ஃபார்மெட்டில் ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் சொல்லக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், அதை வந்து சைன் ஆர் காஸ் ஃபங்க்ஷனில் சொல்லக்கூடிய அந்த மோஷன் தான் என்னது, ஹார்மோனிக் மோஷன். அது பீரியாடிக்காக இருக்கும், to and fro மோஷனாக இருக்கும். சொன்னது புரிஞ்சுதா, கிளியர்? ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், த சிம்பிளஸ்ட் டைப் ஆஃப் ஹார்மோனிக் மோஷன் இஸ் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சொல்லுவோம். அதோட மீனிங் ஒன்றா இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி, ரைட். ஸோ a special type of oscillation in which the particle oscillates such that a restoring force on the particle always directed towards mean position and its magnitude is proportional to displacement of the particle from the mean position. இதுக்கு பேர் தான் என்னது, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். அதாவது ஒன்றும் இல்லை, மீன் பொசிஷனை ரெஃபரன்ஸாக எடுத்து அந்த ஆப்ஜெக்ட் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணி விட்டிங்கன்னா அது எங்கே போகும், அது சம் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு போயிட்டு ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னால் திரும்ப ரிட்டன் வரும். அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே மூவ் ஆகிட்டு போயிடாது. என்ன ஆகும், ஃபோர்ஸ் இப்படி போயிட்டு திரும்ப ரிட்டன் டு த மீன் பொசிஷன். இந்த ரிட்டன் வர்றதுக்கான ஃபோர்ஸுக்கு நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ண போகிறோம், ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். புரியுதா உங்களுக்கு, திரும்ப ரீகெயின் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸ். ஸோ அந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ்னால திரும்ப ரிட்டன் வரும். மறுபடியும் இந்த பக்கம் போயிட்டு திரும்ப அந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ்னால் என்ன ஆகும், ரிட்டன் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் பேட்டர்னில் இருக்கக்கூடிய மோஷன் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னா என்ன அர்த்தம், அந்த ஆப்ஜெக்டுடைய மீன் பொசிஷன்லேருந்து சம் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு போயிட்டு ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னால திரும்ப ரிட்டன் டு த மீன் பொசிஷன் அதே இடத்துக்கு வந்துடும். அந்த பேட்டர்னில் மோஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த டைப் ஆஃப் to and fro மோஷன் இஸ் கால்டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். சொன்னது புரிஞ்சுதா, திரும்ப திரும்ப மீன் பொசிஷனுக்கு அது வந்துடும். இட்ஸ் ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆசிலேட்டரி மோஷன். இது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ன்றது. கிளியர், ரைட். இப்போ நம்ம மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம், டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இதில் அதுக்கு முன்னாடி மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது -x. நீங்கள் இப்போ பெண்டுலுமே எடுத்துக்கோங்களேன். இப்போ இங்கேருந்து நம்ம இவ்வளோ தூரம் பிடிச்சி தள்ளி வரோன்னா நம்ம எவ்வளோ தூரம் தள்ளி விட்டுருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதில் என்ன ஆகும், அந்த பாபில் ஃபோர்ஸு ஸ்டோர் ஆகும். தெரியுதா, திரும்ப நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதே இடத்துக்கு வருது இல்லையா. அப்போ நீங்கள் கொஞ்சம் தூரம் எடுத்து விட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபோர்ஸு. அதுக்கப்புறம் நெகட்டிவ் இண்டிகேட்ஸ் வாட், ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். திரும்ப ரிட்டன் வரதுக்கான ஃபோர்ஸ் அதில் ஸ்டோர் ஆகுது. அதனால தான் என்ன ஆகுது, அந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகுது. சரியா, அப்போ ஃபோர்ஸ் வந்து இங்கே நம்ம அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரம் தள்ளி விடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபோர்ஸ் இருக்கும். அதனால தான் ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸு மைனஸ் ரெப்ரசன்ஸ் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ், அதாவது ரீகெயின் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸ். அதனால் நெகட்டிவ் சைனை இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் திஸ் இஸ் த ஜென்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா. x ஈக்குவல் டு a இன்ட்டு சைன் ஆஃப் ஒமேகா டி ப்ளஸ் ஃபை அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் என்னது, ஜென்ரல் ஃபார்முலா ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதை தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம், எக்ஸ்ன்றது என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் மீன் ஃப்ரம் த மீன் பொசிஷன், டி வந்து டைம். ஓகேவா, ஸோ தட் இஸ் அ பேசிக் ஃபார்முலா. எக்ஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு ஏன்றது ஆம்ப்ளிடியூட், சைன் ஆஃப் ஒமேகா டி ப்ளஸ் ஃபைன்றது ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஓகேவா, ஸோ அந்த ஃபை வேல்யூ 0 இருந்துச்சுன்னா ஆரிஜின்லேருந்து சைன் வேவ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். சம் அதர் ஆங்கிளாக இருந்ததுன்னா அந்த வேவ் ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட் ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ அதான் ஃபேஸ் இங்கே டிசைட் பண்ணும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுடைய ஜென்ரல் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறது ஆம்ப்ளிடியூட் a சைன் ஆஃப் ஒமேகா டி ப்ளஸ் ஃபை. சரியா, ஃபைன்றது ஃபேஸ் டிஃபரன்ஸ், தட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா. இதில் மீன் பொசிஷன் நம்ம ஆல்ரெடி தெரியும். டிஸ்பிளேஸ்மெண்ட் இது ஃபோர்ஸ் என்ன ஆகிடும், மீன் பொசிஷனுக்கு வரும்போது 0 ஆகிடும். ஏன்,
பிகாஸ் தட் இஸ் ஈக்குலிபிரியம். நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம் ஈக்குலிபிரியம் பாயிண்ட்டுக்கு வரும்போது ஃபோர்ஸ் வந்து 0 ஆகிடும். கரெக்ட்? ஸோ இதில் வாட் இஸ் ஏன்றது அங்கே என்னது ஆம்ப்ளிடியூட். ஸோ ஆம்ப்ளிடியூட் வந்து இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் ஆக்சுவலாக கிராஃப் வரைஞ்சிங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். சப்போஸ் நான் என்ன எடுக்கிறேன் கேஸு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 5 வந்து 0ன்னு எடுத்துக்கிறேன். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 5 வந்து 0. முன்னாடி பார்த்த அந்த கிராஃப் தான் இது. ஸோ இப்படி ஒரு வேவ் வரைகிறோம். இது டைம், இது டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இது என்னது 0. ஓகேவா? இது கம்ப்ளீட்டு டைம் பீரியட் எடுக்கும்போது இது கம்ப்ளீட்டு t. சரியா? இப்போது இந்த பாயிண்ட் என்னது மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் பாயிண்ட். எது? இதுவும் என்னது மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் ப்ளஸ் அண்ட் மைனஸ். இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதான் என்னது மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் ப்ளஸ் ஏ. அப்போ இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் நெகட்டிவ் சைடில் மைனஸ் ஏன்னு இருக்கும். சரியா? இப்போது நான் என்ன எடுத்துக்கிறேன், எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு ஆம்ப்ளிடியூட் ஏ இன்ட்டு சைன் ஆஃப் ஒமேகா டி ஃபேஸ் டிஃப்ரென்ஸை 5:0ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுதான் பேசிக்காக நான் எடுக்கிறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சைன் ஆஃப் ஒமேகா டி அப்படின்னு நான் எடுத்துகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதை வந்து ஆக்சுவலாக இந்த ஆக்சிஸை நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஒமேகா டின்னு எடுத்துப்போம். நம்ம ஆங்கிள் சப்ஸ்டிட் பண்ணது ஈஸியாக இருக்கும். ஸோ இதை ஒமேகா டி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது ஏ சைன் ஆஃப் டீயை வச்சுக்கோங்க. இங்கே ஒமேகா டி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஆங்கிள் வாங்க ஒரு கேஸுக்கும். இது 0, இது π/2. இங்கே என்ன வரும்? π 3π/2 2π 1 கம்ப்ளீட் சைக்கிள். டைம் பீரியட் எடுத்திங்கன்னா இதனுடைய டைம் பீரியட் ஆக்சுவலாக எவ்வளோ? இது 1 கம்ப்ளீட் சைக்கிள் வந்து t. அப்போ இந்த டைம் பீரியட் மட்டும் எவ்வளோ இருக்கும்? t/2 t/2. கரெக்டாக? ஆப்போசிட் பேட்டர்ன், பட் மீன்ஸ் இன்வெர்ட் ஆகிருக்கும் இந்த வேவ் பேட்டர்ன் வந்து. பட் டைம் இன்டர்வல் இதுக்கு t/2, இதுக்கு என்ன வரும்? t/2. டோட்டல் டைம் என்னது? t ஃபார் 1 கம்ப்ளீட் சைக்கிள். ஸோ இப்போ இந்த கேஸில் நீங்கள் எடுக்கும்போது ஒரு கேஸாக எடுத்திங்கன்னா இங்கே என்ன வந்திருக்கும்? எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சைன் ஆஃப் ஒமேகா டிக்கு பதிலாக 0ன்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஒமேகா டி ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டிங்கன்னா ஆங்கிள் வந்து ஒமேகா டி 0ன்னு போடுறீங்கன்னா ஆன்சர் என்னென்னு கிடைக்கும்? 0 அப்படின்னு கிடைக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தட் இஸ் எக்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு ஆகிடும். ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இங்கே 0 அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒமேகா டி ஈக்குவல் டு 0ன்னு போடும்போது சப்போஸ் ஒமேகா டி வந்து π/2ன்னு போட்டிங்கன்னா இங்கே என்ன ஆகும் பாருங்கள். இதில் ஒமேகா டி π/2 போட்டிங்கன்னா வாட் இஸ் சைன் π/2? சைன் 90 1 ஆகிடும். கரெக்டாக? ஸோ அப்போ எக்ஸ் ஆஃப் டி நமக்கு என்ன கிடைக்கும்? சைன் 90 1. ஸோ அப்போ ஏ இன்ட்டு 1 ஈக்குவல் டு ஏன்னு கிடைக்கும், ப்ளஸ் ஏ. அதனால தான் என்ன இருக்கீங்க π/2க்கு நேராக ப்ளஸ் ஏ அப்படின்னு கிடச்சிருக்கு ஆம்ப்ளிடியூடு. சொல்கிறது புரியுதா? அடுத்து இன்னொரு கேஸ் என்ன எடுக்கலாம் நீங்கள், இஃப் ஒமேகா டி ஈக்குவல் டு 3π/2 இல்லை பை எடுத்துக்கோங்க. பை எடுத்திங்கன்னா அப்போ எக்ஸ் ஆஃப் டி எவ்வளோ தூரம் வரும்? சைன் π 0. அதனால் ஆன்சர் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அதே மாதிரி ஒமேகா டி ஈக்குவல் டு 3π/2ன்னு எடுத்திங்கன்னா என்ன ஆகும்? வாட் ஹேப்பன் 3π/2 எடுக்கும்போது? ஒமேகா டி 3π/2 எடுத்திங்கன்னா எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சைன் ஆஃப் 3π/2 270 சைன் 270 -1. இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? மைனஸ் ஏன்னு கிடைக்கும். எதுக்கு நேராக? 3π/2க்கு நேராக. சொல்கிறது புரியுதா? 2π வரும்போது திரும்ப என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். இப்படி தான் ஆக்சுவலாக அந்த வேவ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுறது. ஸோ எந்த ஒரு வேவ் எழுதுனீங்கனாலும் ஆம்ப்ளிடியூட் இன்ட்டு சைன் ஆர் காஸ். நீங்கள் சைன் ஒமேகாட்டின்னு எழுதலாம், காஸ் ஒமேகாட்டின்னு எழுதலாம். போத் ஆர் கரெக்ட். ரெண்டுமே என்னது பாசிபிள். எய்தர் சைன் ஆர் காஸ் என்னது ஜென்ரல் ஃபார்ம் இதில் யூஸ் பண்ண போகிறது. அதில் இருக்கும்போது தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அந்த ஒமேகாட்டி வேல்யூ வந்து 0, π/2, 3π/2, 2π,
4π வாட் எவர் வேல்யூ நீங்கள் எது வேணாலும் சப்ஸ்டிட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி அங்கே ஆன்சர் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். அந்த பேட்டர்ன் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். ஸோ அப்போ இதே வேவ் பேட்டர்ன் அடுத்த சைக்கிளுக்கு திரும்ப என்ன ஆகும், அடுத்த ஈக்குவல் இன்டர்வலுக்கு அதே சைக்கிள் கிடைக்கும். ஸோ இட் இஸ் ரிப்பீட்டிங். சொன்னேன் இல்லையா, அது பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஸோ இதுதான் ஆக்சுவலாக டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது இருக்கக்கூடிய அந்த ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஷிஃப்டிங் இருக்கும் இதில். அதாவது இந்த வேவோடைய ஸ்டில் சைனோசாய்டல் ஷேப்பில் தான் இருக்கும். ஃபேஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அதுக்கேற்ற மாதிரி ஷிஃப்டிங் இருக்கும். நம்ம பார்ப்போம், அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா, புரிஞ்சுதா? ஸோ அந்த 2 எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், அதாவது இதில் நம்ம அதை எப்படி பார்ப்போம் அப்படின்னா, லைக் நார்மலாக இப்போ இதை எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது மீன் பொசிஷன், இங்கேருந்து இங்கே போகும்போது என்ன ஆகுது, +a. ஸோ அப்போ இதுதான் என்னது, +a. ஃபஸ்ட்டு 90 டிகிரி அது. அதாவது அந்த டைம் பீரியட் நான் இதை எப்படி எடுப்போம் அப்படின்னா, T/4. இந்த டைம் பீரியட் என்ன வரும், T/4 + T/4. இங்கே வரும்போது T/2 ஆகிடும். T/2 + இது வந்து 3 T/4ன்னு கிடைக்கும். இது கம்ப்ளீட் சைக்கிள், அதான் டீன்னு கிடைச்சிரும் இங்கே. புரியுதா? இது டைம். இது ஃபஸ்ட்டு மொத்தமாக ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு எடுக்கிற டைம் T அப்படின்னா அந்த டைமை நம்ம என்ன 4 டிவைட் பண்ணுறோம். 1/4 ஆஃப் டைமு, அப்புறம் இன்னொரு 1/4 வரும்போது எவ்வளோ ஆகும், half ஆஃப் த டைம் பீரியட். அப்புறம் 3 T/4 ஆஃப் டைம், அப்புறம் கம்ப்ளீட் டைம் T. ஸோ T/4 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 டோட்டலாக என்னது, ஒரு கம்ப்ளீட் சைக்கிளை 4 ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமை பிரிச்சிடுறோம். 360 டிகிரி எப்படி பிரிச்சிடுறோம், 90 180 அப்புறம் 270 360 0லேருந்து மறுபடியும் அது 4 குவாட்ரண்ட், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? அப்போது நீங்கள் வேவ் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு எந்த டைம் பீரியட் இருந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் உங்களுக்கு என்ன இருக்குது, இது சைன் வேவ்ன்றதுனால இது வந்து இதோட மீனிங் என்ன அப்படின்னா, 0லேருந்து +a வரைக்கும் போயிருக்குன்னா அதோட மீனிங் என்ன, இப்போ பெண்டுலம் கேஸே எடுத்திங்கன்னா இங்கேருந்து இந்த பக்கம் போகும்போது, அதாவது ஸ்டார்டிங் மீன் பொசிஷன்லேருந்து 0, மீன் பொசிஷன் இனிஷியலாக 0. சொல்கிறது புரியுதா? மீன் பொசிஷன் ஸ்டார்டிங் பாயிண்ட் இனிஷியலாக 0லேருந்து இப்போ அந்த பெண்டுலம் இந்த பக்கம் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இல்லை பெண்டுலம் ஆறு ஸ்ப்ரிங் கேஸை கூட இருக்குது. ஸ்ப்ரிங் நீங்கள் இப்படி இழுத்து வர கேஸ் மீன் பொசிஷன் எடுத்திங்கன்னா எவ்வளோ தூரம் போகுதுங்க, +a அந்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு, ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு போகும்போது எவ்வளோ ஆங்கிள் கவர் ஆகிருக்குன்னு அர்த்தம், π/2. டைம் பீரியட் எவ்வளோ, T/4 அப்படின்னு அர்த்தம். சரியா? அதுதான் +a. ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே போகும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஆகிட்டே போகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்ட்டு இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கு. அதனால தான் இங்கே என்ன நடந்திருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு 90 வரைக்கும் போகிற வரைக்கும், அதாவது 1/4 ஆஃப் த டைம் பீரியட் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும், இப்போ இங்கேருந்து திரும்ப இப்படி வர ஆரம்பிக்குமா, கரெக்ட்? அடுத்த 90 டிகிரிக்கு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த பாயிண்ட்டுக்கு திரும்ப வரும்போது என்ன ஆகிடும், 0 ஆகிடும். திரும்ப மீன் பொசிஷனுக்கு வந்தோடனே 0 ஆகிடும். அப்போ எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்லேருந்து 90லேருந்து அடுத்து 90க்கு வராது, 180க்கு வருது. 0 to 90 போகும்போது இன்க்ரீஸிங் எக்ஸ்ட்ரீம். 90லேருந்து திரும்ப அதே இடத்துக்கு வரும்போது என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிட்டு மீன் பொசிஷன் வரும்போது என்ன ஆகிடுது, 0 ஆகிடுது. அதனால் என்ன ஆகுது, எக்ஸ்ட்ரீம்லேருந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. எப்போது, அடுத்த 1/4 ஆஃப் த டைம். கரெக்டாக டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து இந்த பாயிண்டில் என்ன ஆகிடுது, 0 ஆகிடுது. எப்போது, எக்ஸாக்டாக பை இருக்கும்போது. அடுத்த 90 திரும்ப வரும்போது மீன் பொசிஷன் திரும்ப வந்துடுது. ஸோ இதுவும் மீன் பொசிஷன், திரும்ப இந்த பாயிண்டில் என்னது மீன் பொசிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு +a இன்க்ரீஸிங், அடுத்த +a வந்து திரும்ப மீன் பொசிஷன் ரிட்டர்ன் வந்திருக்கு, அதனால 0 ஆகிருக்கு. மறுபடியும் அடுத்து என்ன ஆகுது, ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது, அதனால தான் நெகட்டிவ் ஆக்சிஸில் போகுது. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு பாருங்கள், இங்கேருந்து அடுத்து என்ன ஆக ஆரம்பிச்சிருக்கும், இந்த பக்கம் வர ஆரம்பிச்சிருக்கும். கரெக்டாக நெகட்டிவ் டைரக்ஷனில் வருது. ஸோ அப்போ 0 to 90, 90லேருந்து திரும்ப மீன் பொசிஷன் வரும்போது 180, 180 + 90 என்ன இது, ஆப்போசிட்டில் போகும்போது 270, 270 வரும்போது எக்ஸ்ட்ரீமில் இருக்குது, நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. அதனால தான் அடுத்தது பையிலேருந்து இங்கே வரும்போது என்ன ஆகுது, நெகட்டிவில் எக்ஸ்ட்ரீமில் வந்திருக்கு. சரியா? திரும்ப மறுபடியும் அங்கே வந்துட்டு மீன் பொசிஷனுக்கு ரிட்டர்ன் வர ஆரம்பிக்குது. அடுத்தது இங்கே வந்ததுக்கப்புறம் திரும்ப இந்த பக்கமே வர ஆரம்பிக்குது. இங்கே நமக்கு என்ன ஆகிடும், ஃபஸ்ட் இப்படி போச்சு, அப்புறம் இப்படி வந்து திரும்ப இந்த பாயிண்ட்லேயே வந்து ஸ்டாப் ஆகும்போது இப்போ ஆங்கிள் எவ்வளோ, 360 டிகிரி. ஸோ அப்போ திரும்ப டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து அந்த பாயிண்ட் என்ன ஆகிடுது, இங்கே வரும்போது மறுபடியும் 0 ஆகிடும், மீன் பொசிஷனுக்கு வந்துடுது. தட் இஸ் ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷன். ஸோ எந்த பாயிண்ட்லேருந்து புரியுதா, அதனுடைய மீன் பொசிஷன்லேருந்து 90 மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது ஒரு 90, 180. ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் இன்க்ரீஸிங் போய்ட்டு திரும்ப டிக்ரீஸ் ஆகிட்டு மீன் பொசிஷன் வரும் 0 ஆகிடுச்சு. திரும்ப இங்கேருந்து நெகட்டிவ் டைரக்ஷனில் போகுது, -a இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது நெகட்டிவில். திரும்ப ரிட்டர்ன் வரும்போது, அதாவது இங்கேருந்து போகும்போது 270, திரும்ப ஒரு
90 ஆட் பண்ணிங்கன்னா 360 ரிட்டர்ன் வந்துடுது. தட் இஸ் ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷன். திரும்ப அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும்போது திரும்ப ஆங்கிள் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த பேட்டர்ன் இஸ் ரிப்பீட்டிங், சேம் மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் ப்ளஸ் மைனஸில் இருக்கும் அந்த கேஸுக்கு. புரிஞ்சுதா? கிளியரா? ரைட். ஸோ magnitude of maximum displacement other particles from its mean position. Mean position வந்து எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் இருக்குதோ அதான் என்னது மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட். ஸோ 𝜔t + phi is called phase. Its value decides what? Instant time of t. அந்த phase அந்த இருக்கு இல்லையா, அதுதான் எதை டிசைட் பண்ணுது, அந்த பர்டிகுலர் டைமில் அந்த ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல இருக்குதுன்றதை டிசைட் பண்ணக்கூடியது. ரைட். அட் t = 0 இருந்தால் ஃபேஸ் 0ன்னு அர்த்தம். இனிஷியல் ஃபேஸ் இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து ஃபேஸ் 0க்கு தான் நம்ம வரைஞ்சிருக்கிறோம் அந்த கிராஃப். புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட்டு இதுதான் அந்த இனிஷியல் ஃபேஸ். இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அது முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ A = இது இதில் வந்து என்ன எடுத்துட்டாங்க, ஃபேஸ் 0ன்னு எடுத்துட்டா உங்களுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும், x = A sin 𝜔t கிடைக்கும். ஸோ இனிஷியலாக இங்கேருந்து போயிட்டு ஃபஸ்ட்டு சைக்கிள், இங்கே டைம் 0, இனிஷியல் டைம் 0, இங்கேருந்து ஆரம்பிக்குது மீன் பொசிஷன்லேருந்து. ஸோ மீன் பொசிஷன்லேருந்து ஃபஸ்ட்டு 90 டிகிரி போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகும். ரைட். இந்த பார்ட்டிகல் எக்ஸ்ட்ரீம் ரைட் பொசிஷனாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல இங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இங்கே 2 கேஸ், இப்போ நம்ம ஒரு 3 கேசஸ் பார்க்க போகிறோம். இப்போது இல்லை ஒரு கேஸாக ஃபஸ்ட்டு பாருங்கள். இனிஷியல் ஃபேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இனிஷியல் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 0. இனிஷியல் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 0 அப்படின்னா ஆப்ஜெக்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, மீன் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். மீன் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது ஆப்ஜெக்டோடைய ஸ்டார்டிங், அதாவது நம்ம பெண்டுலமே எடுத்துக்கோங்க, அது ஆசிலேட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்குது, ஸ்டார்ட் ஃப்ரம் மீன் பொசிஷன். மீன் பொசிஷன்லேருந்து அதனுடைய ஆசிலேஷனை கால்குலேட் பண்ணுறது தான் என்னது, இனிஷியல் ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் 0. அதாவது A sin 𝜔t, அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் 5 வந்து 0வாக இருந்துச்சுன்னா, ஃபேஸ் டிஃபரன்ஸ் 5 = 0 ஆர் பை, 0 ஆர் பையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர், எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் x = A sin 𝜔t. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் தி மீன் பொசிஷன், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த வேவ் பேட்டர்னை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட், அதான் இனிஷியல் பாயிண்ட், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். செகண்ட் கேஸ் என்னென்னா, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 5 வந்து 0 இல்லாமல் என்ன இருக்குது, π/2, 0 இல்லாமல் π/2ன்னு இருந்துச்சுன்னா இதனுடைய மீனிங் என்ன, ஆக்சுவலாக sin of 90 + θ என்ன ஆகிடும் உங்களுக்கு, sin of 90 + θ cos θ. ஸோ A × cos of 𝜔tன்னு அர்த்தம். அப்போது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 5ஆக இருக்கும்போது தான் அந்த வேவ் ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லியிருந்தேன், ஈக்குலிபிரியம் பொசிஷன் ஆர் மீன் பொசிஷன்லேருந்து. ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் π/2ஆக இருந்தால் அந்த வேவ் ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட் இதுதான் என்னது, வேவுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், இங்கேருந்து வேவ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் இருந்துச்சு இல்லையா, இங்கேருந்து இங்கே ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே வரும், மீன் பொசிஷனுக்கு வரும், திரும்ப இங்கே போயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வரும்போது ஒன் கம்ப்ளீட் சைக்கிள்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதா? இப்போ பெண்டுலம் இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்காமல், நல்லா பாருங்கள், இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் இப்படி இன்க்ளைண்டாக வச்சுருறேன், தெரியுதா? இதுதான் இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஏன்னா ஃபேஸ் எவ்வளோ சேஞ்சஸில் வச்சுருக்கிறேன், 90 டிகிரியில். ஸோ A × sin of 𝜔t + π/2னா ஆப்ஜெக்ட் ஸ்டார்டிங்காக இப்போ இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து என்ன கிடையாது, சென்டர் பாயிண்டில் கிடையாது, 90 டிகிரியில். இப்போ இங்கேருந்து நான் பெண்டுலம் என்ன பண்ணுறேன், ரிலீஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது, மீன் பொசிஷனுக்கு வருது, திரும்ப இந்த இடத்துக்கு எக்ஸ்ட்ரீம் போயிட்டு திரும்ப மீன் பொசிஷன் வந்து திரும்ப இதே இடத்துக்கு வந்துடும். திரும்ப இதே இடத்துக்கு வரும்போது தான் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள்னு அர்த்தம். இங்கேருந்து இப்படி போயிட்டு திரும்ப இதே இடத்துக்கு வந்ததுன்னா ஒன் கம்ப்ளீட் சைக்கிள்னு அர்த்தம். மீன் பொசிஷனாக இருந்தால் இப்படி போயிட்டு இங்கே வரணும், திரும்ப இந்த மாதிரி போயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வந்துடணும். தட் இஸ் ஒன். புரியுதாடா? ரைட். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த சாப்டரில் கொஷின் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் கிளியராக புரிஞ்சிக்கலைன்னா கன்ஃபியூஷன் ஆகிடும். ஃபேஸ் என்ன, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்ன பாயிண்ட் சொல்ல வருது, ஆசிலேஷன் வந்து மீன் பொசிஷன் தான் எப்பயுமே போகணும் அவசியம் கிடையாது. மீன் பொசிஷனை வச்சு தான் மோஷன் இருக்கும்.
பட் அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணுன்றது அது மீன் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகலாம், ப்ளஸ் எக்ஸ்ட்ரீம்லேருந்து ஸ்டார்ட் ஆகலாம், மைனஸ் எக்ஸ்ட்ரீம்லேருந்து ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா இங்கே போயிட்டு திரும்ப இதே இடத்துக்கு வந்துச்சுன்னா ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். இல்லை நெகட்டிவ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இங்கேருந்து இப்படி போயிட்டு அதே திரும்ப அதே பாயிண்ட் ரிட்டர்ன் வந்துட்டாலும் என்னது ஒன் கம்ப்ளீட் சைக்கிள். மீன் பொசிஷன்லேருந்து போயிட்டு வந்தாலும் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும். சரியா, அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அதை தான் ஃபேஸ் டிசைட் பண்ணுது, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்றதை இங்கே ஃபேஸ் டிசைட் பண்ணும். ஸோ இது ஆக்சுவலாக எதுக்கு ஈக்குவல்னா a cos omega t ஈக்குவல் பிகாஸ் sin of 90 + θ ஈக்குவல் டு cos θ. இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு திரும்ப இதே பாயிண்ட்டுக்கு வரும், திரும்ப இங்கே வந்து ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். தட் இஸ் இனிஷியல் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் π/2. அதுக்கப்புறம் 3π/2 இருந்ததுன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், இதை கொடுத்துருக்கு இல்லையா காசு. இதில் வந்து ஆக்சுவலாக ஏன் ப்ளஸில் வந்துச்சு அப்படின்னா ரீசன் சைன் ஆஃப் π/2 + θ ஈக்குவல் டு cos θ. இது வந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். sin of 90 + θ ஈக்குவல் டு ப்ளஸ் cos θ. சொல்றது புரியுதா? sin of 90 + θ ஈக்குவல் டு ப்ளஸ் cos θ. ரைட், நெக்ஸ்ட்டு sin of 270 + θ ஃபார்முலா என்ன வரும் 270, அதர்வைஸ் ரேடியல் இங்கே இது 3π/2 + θ ஈக்குவல் டு 3π/2 + எந்த இருக்குது பெண்டுலம் ஆர் ஸ்ப்ரிங் எந்த கேஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. இதுதான் என்னது அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், இனிஷியல் பாயிண்ட் இங்கேருந்து, அதாவது பெண்டுலம் எடுத்திங்கன்னா இப்போ இங்கே இருக்குன்னு அர்த்தம். இதான் வந்து என்னது மீன் பொசிஷன். கரெக்டாக மீன் பொசிஷன்லேருந்து நம்ம இப்படி கொண்டு போனீங்கன்னா -a, இப்படி வந்தீங்கன்னா +a. இது இனிஷியல் பொசிஷனாக இருந்தால் இங்கேருந்து மீனுக்கு வரும், மீன் பொசிஷனுக்கு திரும்ப எக்ஸ்ட்ரீம் +a போகும், திரும்ப மீன் பொசிஷன் மறுபடியும் என்ன வரும் -a வரும். தட் இஸ் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள். ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 3π/2 ஃபேஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா, அதாவது x of t ஈக்குவல் டு -a cos omega t இருந்துச்சுன்னா, ஸோ x of t + a cos omega t இருந்ததுன்னா பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஜஸ்ட் a sin omega t இருந்ததுன்னா ஈக்குலிபிரியம் பொசிஷனில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். சொன்ன பாயிண்ட் புரிஞ்சிக்க முடியுதா தெளிவா, கிளியர்? ஸோ இது மைனஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். பெண்டுலமோ இல்லை ஸ்ப்ரிங் கேஸோ ரெண்டுத்துலையுமே இது வேணாலும் நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கலாம், ரெண்டுத்துலையுமே இது பாசிபிள். சரியா? ஸோ அதோட ஸ்டார்டிங் பொசிஷன் மீன் பொசிஷன் கிடையாது. அதுக்கப்புறம் லைக் இது சம்வேர் எனி ஃபேஸ் ஆப்ஜெக்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது மீன்ஸ் அந்த ஆசிலேஷன் எந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றது எது டிசைட் பண்ணும், இந்த ஃபை டிசைட் பண்ணும். ஃபை ஈக்குவல் டு 0 ஆர் π வந்தால் மீன் பொசிஷன்லேருந்து ஆப்ஜெக்ட்டு ஆசிலேட் ஆக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஃபேஸ் டிஃபரன்ஸ் 5 வந்து +90 இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் +a எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்லேருந்து ஆசிலேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். 3π/2 270 இருந்தால் -a ஆசிலேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இதை தவிர்த்து எனி அதர் ஆங்கிள், அதாவது 45 டிகிரி 60 டிகிரி 150 டிகிரி இந்த மாதிரி ஆங்கிள்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா சம்வேர் பிட்வீன். அப்போ இப்போ இது வந்து லைக் 3π/4னா π/4னா 45வா, ஸோ அப்போ 45 × 3, ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஆங்கிள்லேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரும், திரும்ப இங்கே போகும், திரும்ப இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டு திரும்ப இதே பாயிண்ட்டுக்கு எப்போ ரிட்டர்ன் வருது, அதான் ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷன் அர்த்தம். புரியுதா? ஸோ ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷன் அந்த பாயிண்ட்லேருந்து போயிட்டு கம்ப்ளீட்டாக 360 டிகிரி கவர் பண்ணிட்டு வரும். புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ ஃபேஸ் வில் டிசைட் எந்த இடத்துல சுற்றணுன்றதை அது டிசைட் பண்ணும். புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ரிலேட்டட் டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஸோ இதில் எதெல்லாம் மெயினாக நம்ம படிக்க போகிறது இதுதான் இந்த சாப்டரில் இதுக்கப்புறம் ரிலேட் பண்ண போகிறது. ஃபஸ்ட்டு இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்துட்டோம், அதனுடைய மோஷன் எப்படி இருக்குன்றதை மட்டும் இப்போ நம்ம பார்த்துட்டோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஆம்ப்ளிடியூட் என்ன, ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி அது எப்படி இருக்கும், டைம் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டோம். கரெக்டாக? இப்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் இருக்கும்போது வெலாசிட்டி எப்படி இருந்திருக்கும், ஆக்சலரேஷன் எப்படி இருந்திருக்கும். ஏன்னா இங்கே டைரெக்ஷன் மாறிக்கிட்டே இருக்குது, இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, அப்புறம் நெகட்டிவில் போகுது. ஸோ அப்போ என்ன ஆகும், டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தால் அங்கே ஆக்சலரேஷன் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ வெலாசிட்டி வந்து இங்கே என்னது சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது டியூ டு ஆக்சலரேஷனால். ஸோ அப்போ பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டில் என்ன வெலாசிட்டி இருந்திருக்கும், மீன் பொசிஷன் என்ன வெலாசிட்டி இருக்கும், அதேமாதிரி எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டில் ஆக்சலரேஷன் இருந்திருக்கும், மீன் பொசிஷன் என்ன ஆக்சலரேஷன் இருக்கும், எனி இன்ஸ்டன்ட்டில் ஆக்சலரேஷன் என்னவாக இருந்திருக்கும், வெலாசிட்டி என்னவாக இருந்திருக்கும். அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் வாட் இஸ் த வெலாசிட்டி மேக்ஸிமம், வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கும்போது லைக் அந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருந்திருக்கும், அதே பாயிண்ட்டில் ஆக்சலரேஷன் எப்படி இருந்திருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் இந்த 3 காம்பனண்ட் ரிலேஷன் என்னவாக இருந்திருக்கும். நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறோம், பெண்டுலமோ இல்லை ஸ்ப்ரிங் கேஸ்லேயே எடுக்கும்போது அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில்
வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் மூணுமே என்னவா இருக்கும், அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும், அந்த கம்பேரிசன் எப்படி இருக்கும், ஃபேஸ் எப்படி இருக்கும், இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், கனெக்ட் பண்ண போகிறோம். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஷின் இருக்கும். சரியா, புரிஞ்சுதா? ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் நம்ம பார்க்க போகிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன். அதுக்கப்புறம் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி அண்டு கைனடிக் எனர்ஜி. கண்டிப்பாக இங்கே பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஏன் பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும்? அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இப்படி எக்ஸ்ட்ரீமாக இழுத்து விட்டோடனே ரிட்டன் வரது நம்ம என்ன கொடுக்க தேவையில்லை, எக்ஸ்டர்னலாக எந்த எனர்ஜி கொடுக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கலாக ரிட்டன் வந்துடுது. அந்த மாதிரி நம்ம ரிட்டன் வரதுக்கு, ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வரதுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுக்காமல் இருக்கிற அந்த எல்லா கேஸ்லையுமே என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும், பொட்டென்ஷியல் எனர்ஜி ப்ரெசென்ட் ஆகும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கரெக்டாக கிராவிடேஷன் கேஸில் பாலை த்ரோ பண்ணுறது மட்டும் தான் எனர்ஜி கொடுப்போம், திரும்ப ரிட்டன் வரதுக்கு எனர்ஜி கொடுக்க தேவையில்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிடும், டியூ டு பொட்டென்ஷியல் எனர்ஜி ரிட்டன் வரும். ஸ்ப்ரிங் கேஸ்லேயே அது மாதிரி நீங்கள் பார்க்க முடியும். கரெக்டாக ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் எனர்ஜி கொடுக்கணும். ரிலீஸ் பண்ணால் திரும்ப ஒரிஜினல் இடத்துக்கு பிளேஸுக்கு அது ரிட்டன் வரும். திரும்ப ரிட்டன் வரது நம்ம என்ன பண்ண தேவையில்லை, எனர்ஜி கொடுக்க தேவையில்லை, ரப்பர் பேண்ட். ஸோ இந்த மாதிரி கேஸ் எல்லாம் என்ன இருக்கும், பொட்டென்ஷியல் எனர்ஜி இன்பில்ட்டாக ஸ்டோர் ஆகிருக்கும். சொன்னது புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். அதுக்கப்புறம் கைனடிக் எனர்ஜி. இந்த ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்குது, மோஷனில் இருந்தால் அதுக்கு வெலாசிட்டி இருக்கும். ஸோ வெலாசிட்டி இருந்தால் கண்டிப்பாக நம்ம என்ன கால்குலேட் பண்ண முடியும், கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியும். ஸோ கைனடிக் எனர்ஜி எந்த ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருந்தாலும் அதோட வெலாசிட்டி மாஸ் தெரிஞ்சால் கைனடிக் எனர்ஜி நம்ம ஜென்ரலாக ஈஸியாக கால்குலேட் பண்ணுவோம். ½ mv². இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச நோன் ஃபார்முலா. ரைட். ஸோ இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி இதெல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ஜென்ரலாக ஒரு கம்ப்ளீட் சர்க்குலர் மோஷனில் என்ன நடக்குதோ அதை அப்படியே நீங்கள் இதில் பிளாட் பண்ணிங்கன்னா, அதாவது குவாட்ரண்ட் 0லேருந்து சரிதா, 0லேருந்து 90, 180, 270, 360 1 கம்ப்ளீட் சைக்கிள். ஸோ அப்படியே 1 கம்ப்ளீட் சைக்கிள் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா கிராஃப் டைமுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கிராஃப் எப்படி கிடைக்கும், லைக் எ சைன் வேவ், ப்ராப்பர் சைன் வேவ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இதான் என்னது, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் T/4 ஆஃப் த டைம், T/2 ஆஃப் த டைம், 3T/4, அதான் T நம்ம சொன்னேன் இல்லையா, அதான் T/4, 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 T/4. அந்த 4 சைக்கிள், அதாவது T/4னா 0 to 90, another T/4, next 1/4, அதாவது டோட்டல் டைமாக எடுத்தால் half of the time interval. அப்போ ஆங்கிள் என்ன இருக்கும், 0 to 90, 90 to இப்போ இந்த ஆன்டி கிளாக் வைஸ் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வரும். சரியா, 0 π/2 π 3π/2, அதுக்கப்புறம் திரும்ப என்ன வந்துடும், இந்த பாயிண்ட் வரும்போது 2π திரும்ப அங்கே வந்துடும். ஓகேவா, எதிர் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டு மணிக்கு எடுக்கலாம். புரிஞ்சுதா? ஸோ அப்போ இது மாதிரி வந்துடும். கிளாக் வைஸ் 0, 90, 180, 270, 360. ஸோ யூ கேன் டேக் எய்தர் பாசிட்டிவ் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ், எனிதிங் இஸ் ஃபைன். சரியா, இதில் நீங்கள் பிளாட் பண்ணும்போது இந்த கிராஃப் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஆம்ப்ளிடியூட் ப்ளஸ் ஏ, இது -a. ஸோ இது இனிஷியல் எதுலேருந்து ஆரம்பிக்கிறோம், மீன் பொசிஷன்லேருந்து எடுத்துருக்கோம், A sin ωt. இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறதுனாலே, அதாவது வேவ் வந்து இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதனுடைய இனிஷியல் பொசிஷன் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு அர்த்தம், இது ஈக்குலிபிரியம் பொசிஷன், மீன் பொசிஷன்லேருந்து ஆரம்பிக்கணும்னு அர்த்தம். ஆப்ஜெக்டோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு அர்த்தம், மீன் பொசிஷன். அதாவது கிராஃபில் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஏன்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸு 0, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 0வாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், மீன் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு திரும்ப மீன் பொசிஷன். இங்கே எங்கெல்லாம் எப்போல்லாம் இந்த ஆக்சிஸில் 0 வருதோ அது திரும்ப ஆகலாம் எங்கே இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் என்னது, மீன் பொசிஷன், திரும்ப திரும்ப ரிட்டர்ன் வர பாயிண்ட்டு. இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது மீன் பொசிஷன், இதுவும் மீன் பொசிஷன். ஸோ மீன் பொசிஷன்லேருந்து மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூடுக்கு போகுது, திரும்ப ரெடியூஸ் ஆகிட்டே வந்து திரும்ப எங்கே வந்துடுது, அதாவது +a போய்ட்டு திரும்ப அதே பாயிண்ட்டுக்கு ரிட்டன் வருது. ரிட்டன் வரும்போது திரும்ப மீன் பொசிஷன் வருது. அப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது, -a போய்ட்டு திரும்ப எங்கே வந்துடுது, மீன் பொசிஷன் வருது. அப்போ இந்த பாயிண்ட் என்னது, மீன் பொசிஷன். எப்பெல்லாம் கிராஃபில் வந்து நீங்கள் பிளாட் பண்ணும்போது அங்கே 0 பாயிண்டில் காமிக்குதோ, அதாவது கிராஃபில் இந்த அலாங் த டைம் பீரியட் ஆக்சிஸில் எப்போல்லாம் இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட் என்னது, மீன் பொசிஷன் பாயிண்ட்னு அர்த்தம். ஏன்னா மீன் பொசிஷன் பாயிண்டில் தான் நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே இந்த கேஸில் 0 கிடைக்கும். புரியுதா? புரியுதா? கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் வேரியேஷன் ஆஃப் வெலாசிட்டி. அடுத்து நம்ம வெலாசிட்டி பார்க்க போகிறோம். இப்போ இந்த கேஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு தெரிஞ்சிச்சு, வெலாசிட்டி என்னவா இருக்கும், எப்படி கால்குலேட் பண்ணுறது வெலாசிட்டி அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வெலாசிட்டி எப்படி கனெக்ட் பண்ண போகிறதுன்னு. அதாவது பேசிக் ஃபார்முலா. இங்கே வந்து நமக்கு பேசிக்காக ஃபஸ்ட்டு என்ன தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. இங்கே நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா
டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஃபங்க்ஷனில் எழுதுனீங்கன்னா எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு ஜென்ரலாக ஏ இன்ட்டு சைன் ஆஃப் ஒமேகா டி அப்படின்னு எடுத்துடுறோம். சரியா? ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0 எடுத்து ஜென்ரலாக எடுத்திங்கன்னா ஏ சைன் ஒமேகா டி அப்படின்னு கிடைக்கும். இப்போது வெலாசிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட்லேருந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா என்ன? வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதான டெஃபினேஷன் நமக்கு தெரியும் இல்லையா? வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் வெலாசிட்டி? டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வரும். இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்? ஏ இன்ட்டு சைன் ஆஃப் ஒமேகா டி. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆன்சர் என்ன வரும் பாருங்கள். வி ஈக்குவல் டு ஏ வந்து கான்ஸ்டன்ட்டு. சரியா? டிஃப்ரென்ஷியேட் இங்கே ப்ராடக்ட்டில் இருக்கும்போது அது டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், அப்படியே வச்சுப்போம். சைன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? சைன் தீட்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா. ஆனால் இங்கே சைன் தீட்டா கிட்ட சைன் ஒமேகா டின்னு இருக்குது. அப்போ சைன் ஏஎக்ஸ். இதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன ஃபார்முலா கொடுத்துருந்தேன்? டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் சைன் ஏஎக்ஸ் அப்படின்ற ஃபார்மெட்டில் இருந்தால் அதோட ஆன்சர் என்னது? ஏ இன்ட்டு காஸ் ஏஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபார்முலா கொடுத்துருந்தேன். ஏன்றது அது சம் கான்ஸ்டன்ட் வேல்யூ, சம் கான்ஸ்டன்ட் டேர்ம். அது வேரியபிள் கிடையாது, அது என்னது? கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ ஸோ வெலாசிட்டி v is equal to ஏவை அப்படியே வச்சுக்கோங்க. இது எந்த ஃபார்மெட்டுக்கு வந்துடும்? இந்த ஃபார்மெட்டுக்கு வந்துடும். டி பை டிஎக்ஸ் இன்ட்டு சைன் ஆஃப் ஒமேகா டி அப்படின்னு கிடைக்கும். சரியா? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? சைன் ஆஃப் ஒமேகா டி இந்த ஃபார்மெட்டில் இருக்கா பாருங்கள். ஒமேகாவுக்கு பதிலாக இங்கே ஏ, இது ஏவுக்கு பதிலாக ஒமேகா இருக்குது. சைன் ஏஎக்ஸ், சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். சைன் ஏஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அந்த ஏ ப்ராடக்ட்டில் வந்துடும். ஏ இன்ட்டு காஸ் ஏஎக்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரி, இந்த இடத்துல ஏவுக்கு பதிலாக என்ன இருக்குது? ஒமேகா. அப்போ அந்த ஃபார்மெட் படி எழுதுனீங்கன்னா, இந்த ஃபார்மெட்லேருந்து எழுதுனீங்கன்னா ஏவுக்கு பதிலாக இங்கே ஒமேகா இருக்குது. ஸோ சைன் ஒமேகா டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏ காஸ் ஏஎக்ஸ், ஏவுக்கு பதிலாக ஒமேகா போட்டிங்கன்னா அப்போ ஒமேகா இன்ட்டு காஸ் ஒமேகா டி அப்படின்னு கிடைக்கும். இந்த ஃபார்மெட்டை கம்பேர் பண்ணி அப்படியே எழுதுனீங்கன்னா ஏன்றது கான்ஸ்டன்ட் வேல்யூ, அது இந்த இடத்துல ஒமேகான்றது கான்ஸ்டன்ட். சொல்கிறது புரியுதா? ஸோ ஏ இன்ட்டு சைன் ஆஃப் ஏ காஸ் ஒமேகா டி, ஒமேகா இன்ட்டு காஸ் ஒமேகா டி. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்? ஒமேகா இன்ட்டு ஏ இன்ட்டு காஸ் ஆஃப் ஒமேகா டி. இதான் என்னது? இந்த வேவுக்கான வெலாசிட்டி ஈக்குவேஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஏ சைன் ஒமேகா டின்னு இருந்தால் அதனுடைய வெலாசிட்டி எப்படி இருக்கும்? ஒமேகா ஏ இன்ட்டு காஸ் ஒமேகா டின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? இது வெலாசிட்டி. ஆக்சிலரேஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஹவு டு கால்குலேட் ஆக்சிலரேஷன்? வாட் இஸ் ஆக்சிலரேஷன்? Acceleration equal to dv by dt. Velocity changes with respect to time. That is what? Acceleration. அப்போ இங்க எப்படி எழுதுவீங்க? d by dt velocity என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் இந்த கேஸில்? ஒமேகா ஏ இன்ட்டு காஸ் ஒமேகா டி. ஒமேகா ஏ இன்ட்டு காஸ் ஒமேகா டி. கரெக்டா? இதானே? அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒமேகா இன்ட்டு ஏ, ஒமேகா இன்ட்டு ஏ காஸ் ஒமேகா டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் ஒமேகா இன்ட்டு சைன் ஒமேகா டி அப்படின்னு கிடைக்கும். ஏன் ஃபார்முலா இதுக்கு என்ன கொடுத்துருந்தேன்? இதெல்லாம் நான் பேசிக் மேக்ஸ் அடுத்த மாதிரி சொல்லியிருக்கிறேன். காஸ் ஏஎக்ஸ் இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டி பை டிஎக்ஸால் ஈக்குவல் டு மைனஸ் ஏ இன்ட்டு சைன் ஏஎக்ஸ். மைனஸ் ஏ இன்ட்டு காஸ் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு ஆக்சுவலாக என்ன கிடைக்கும்? மைனஸ் சைன் தீட்டான்னு கிடைக்கும். ஏஎக்ஸ்னு இருக்கிறதுனால காஸ் ஏஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் ஏ இன்ட்டு சைன் ஏஎக்ஸ். அப்போ இங்கே ஏவுக்கு பதிலாக ஒமேகா இருக்குது. அதனால தான் இது என்ன இருக்குது? இந்த ஒமேகாயை வெளியில் எடுத்துகிட்டு காஸ் ஒமேகா டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த ஃபார்மெட் படி மைனஸ் ஒமேகா இன்ட்டு காஸ் ஒமேகா டிக்கு பதிலாக சைன் ஒமேகா டின்னு வந்துடும். இது கான்ஸ்டன்ட், இது வெளியில் வந்துருச்சு. இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் ஒமேகா டி. இதான் என்னது? ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷனுடைய ஈக்குவேஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டின்னு இருந்தால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்கும். வெலாசிட்டி ஈக்குவேஷன் எதுக்கு ஈக்குவல்? ஒமேகா ஏ இன்ட்டு காஸ் ஒமேகா டி. இது வெலாசிட்டியோட ஈக்குவேஷன். எனி பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அது அந்த பர்டிகுலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேஸில் அந்த பேட்டர்னில் போகும்போது. அதே கேஸில் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன வரும்? வெலாசிட்டி ஆகிய டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கிடைக்கும் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் ஒமேகா டி இன்ட்டு சைன் ஒமேகா டி அப்படின்னு கிடைக்கும். சரியா?
இதில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்கள், டிஸ்பிளேஸ்மெண்ட் எதுக்கு ஈக்குவல்? ஏ சைன் ஒமேகா டியா? டிஸ்பிளேஸ்மெண்ட் எதுக்கு ஈக்குவல்? ஏ சைன் ஒமேகா டி. அப்போது இந்த ஏ சைன் ஒமேகா டிக்கு பதிலாக நான் எக்ஸ்ன்னு எழுதலாமா? அதனால் இதையும் நான் யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஆர் ஆக்சிலரேஷன் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதுகிறேன். இன்ட்டு எக்ஸ். ஏன் அப்படி எழுதுகிறேன்? பிகாஸ் x equal to எதுக்கு ஈக்குவல்? a sin omega t. x of t is nothing but x. இங்கே x என்றது x of t தான். இட்ஸ் a function. சரியா? x என்றது displacement with respect to time தான், function of time. x equal to a sin omega t. அதுக்கு பதிலாக அதை எழுதிட்டேன்னா ஆக்சிலரேஷன். ஸோ ஆக்சிலரேஷன் ரெண்டு எக்ஸ்பிரஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று என்னது? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் ஒமேகா டி. இதில் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ இஸ் த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த ஆக்சிலரேஷன். சரியா? இதை இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் கனெக்ட் பண்ண மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். சரியா? இதில் ஸோ அப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இங்கே நோட்டுன்னு போட்டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ இந்த டேர்ம் என்னன்னு சொல்ல போகிறோம்? ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஆக்சிலரேஷனுக்கு மட்டும். ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஆக்சிலரேஷன். ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஆக்சிலரேஷன் எதுக்கு ஈக்குவல்? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏவுக்கு ஈக்குவல். இங்கே எதுக்கு ஆம்ப்ளிடியூட் ஈக்குவல்? ஒமேகா ஏன்றது ஆம்ப்ளிடியூட் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ ஆம்ப்ளிடியூட்ன்றது ரொம்ப சிம்பிள். இங்கே சைன் தீட்டா காஸ் தீட்டா எது இருக்குதோ அதுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டேர்ம் தான் என்னது? அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் என்னது? ஆம்ப்ளிடியூடு. ஏ சைன் ஒமேகா டி, அதாவது எதில்? டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் ஏ சைன் ஒமேகா டியில் ஏ வந்து ஆம்ப்ளிடியூடு. வெலாசிட்டியில் ஒமேகா ஏ காஸ் ஒமேகா டி. காஸ் ஒமேகா டின்றது அந்த வேவ் ஃபங்க்ஷன். அதுக்கு ஃப்ரண்ட்டில் ப்ராடக்ட்டில் இருக்கிற டேர்ம் தான் என்னது? ஆம்ப்ளிடியூட். ஸோ ஒமேகா ஏ என்ற டேர்ம் தான் என்னது? வெலாசிட்டியோட ஆம்ப்ளிடியூடு. அதுவே ஆக்சிலரேஷன் எடுத்திங்கன்னா என்ன வந்திருக்கு? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் சைன் ஒமேகா டி. சைன் ஒமேகா டின்றது அந்த வேவ் டிசைட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். சைன் ஒமேகா டி ஆர் காஸ் ஒமேகா டி. அப்போ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் தான் இங்கே என்னது? ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஆக்சிலரேஷன். புரிஞ்சுதா? தெளிவா? கிளியர்? ஸோ அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ மேக்ஸிமம் வெலாசிட்டி மேக்ஸிமம் ஆக்சிலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இந்த கேஸில் இதை பார்த்துட்டோம் இல்லையா? இதில் ஆக்சுவலாக வெலாசிட்டி என்ன வந்திருக்கு பாருங்கள்? ஒமேகா ஏ இன்ட்டு காஸ் ஒமேகா டி. கரெக்டா? ஒமேகா ஏ இன்ட்டு காஸ் ஒமேகா டி. ஸோ ஒமேகா ஏ இன்ட்டு காஸ் ஒமேகா டியில் மேக்ஸிமம் வெலாசிட்டி மேக்ஸிமம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த வேல்யூ 1 ஆகணும். வெலாசிட்டி மேக்ஸிமம் கிடைக்கணும்னா என்ன ஆகணும்? காஸ் ஒமேகா டி டேர்ம் என்னவா மாறணும்? காஸ் ஒமேகா டி டேர்ம் என்னவா மாறணும்? ஈக்குவல் டு 1ன்னு மாறணும். ஏன்னா சைன் அண்ட் காசில் மேக்ஸிமம் ஆன்சர் என்னது? 1 + 1 என்ன -1. ரெண்டு கேஸில் நமக்கு கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ இங்கே மேக்ஸிமம் இல்லை மாடுலஸ் எடுக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஆன்சர் வந்து இல்லை இப்படி எடுத்துக்கோங்க. இது காஸ் ஒமேகா டி வேல்யூ +or-1ன்னு கிடைக்கணும். ஸோ ஏன்னா ஆம்ப்ளிடியூட் வந்து நமக்கு இங்கே பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிள் ரெண்டுமே கிடைக்கும். ரெண்டுமே மேக்ஸிமம் தான். பட் ஒன்று வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன், ஒன்று நெகட்டிவ் டைரக்ஷன். ஸோ அதனால் 2 எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் கிடைக்கும். ரெண்டுமே மேக்ஸிமம் தான். சரியா? ஸோ அப்போ ஓவரால் மேக்ஸிமம் எப்போல்லாம் கிடைக்கும்? எப்போல்லாம் உங்களுக்கு காஸ் தீட்டாவில் +1 -1 கிடைக்க முடியும்? ஒமேகா டி வேல்யூ வந்து 0 போடணும். 0 போட்டால் காஸ் ஒமேகா டி நமக்கு என்ன ஆகிடும்? +1ன்னு மாறிடும். ஒமேகா டியோட வேல்யூ பையின்னு ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா காஸ் ஒமேகா டி எதுக்கு ஈக்குவல் ஆகிடும்? காஸ் 180 வேல்யூ என்ன? -1. ஸோ இதுதான் இந்த +or-1. அப்போது மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒமேகா ஏன்னு கிடைக்கும். புரியுதா? மாடுலஸ் இல்லாமல் எழுதுனீங்கன்னா இந்த கேஸில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரீம் எழுதுனீங்கன்னா என்ன வரும்? ப்ளஸ் ஒமேகா ஏன்னு கிடைக்கும். இங்கேயும் என்னது? மேக்ஸிமம் எழுதும்போது நெகட்டிவ் ஆக்சிஸில் -ஒமேகா ஏன்னு கிடைக்கும். இங்கே 0 போடும்போது ப்ளஸ் ஒமேகா ஏ, 90 போடும்போது 180 போடும்போது -ஏன்னு கிடைக்கும். ஸோ அப்போ எய்தர் 0 ஆர் 90 போடும்போது வெலாசிட்டி என்ன ஆகும்? மேக்ஸிமம் கிடைக்கும். ஒன்று எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் சைக்கிள், இன்னொன்று எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் சைக்கிளில் கிடைக்கும். இது வெலாசிட்டிக்கான கேஸ். இதே வெலாசிட்டி மினிமம் கிடைக்கணும் அப்படின்னா வெலாசிட்டி
மினிமம்னா என்ன அர்த்தம்? ஜீரோன்னு அர்த்தம். எப்போ மினிமம் எப்போ கிடைக்கும்? when omega t equal to 90. omega t 90 போட்டிங்கன்னா நமக்கு என்ன ஆகிடும்? cos 90 என்னது இங்கே? cos 90 என்ன ஆகும்? 0 ஆகிடும். அதனால் cos omega t 0 ஆகிடும். cos omega t 0 ஆகிடும். ஸோ we will get this answer. இது வந்து மினிமம் கிடைக்கிறதுக்கான கண்டிஷன். இது வந்து மினிமமில். ஸோ இது புரியுதா? இது மினிமம்கான கண்டிஷன். இது வந்து மேக்ஸிமம்கான கண்டிஷன். ஸோ இதை தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. வெலாசிட்டி எப்போ மேக்ஸிமம் இருக்குன்னு தெரியணும், எப்போ மினிமம் இருக்குன்றதும் தெரியணும். சரியா? அதே மாதிரி ஆம்ப்ளிடியூடு ஆக்சிலரேஷனுக்கு எடுத்திங்கன்னா நம்ம இங்கே ஆக்சிலரேஷன் பார்த்தோம் இல்லையா? ஆக்சிலரேஷனுக்கு எப்படி இருக்கும்? ஆக்சிலரேஷன் என்ன ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். ஆக்சிலரேஷன் A equal to minus omega square A into sin of omega t அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போது omega t equal to 0 அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன ஆகிடும்? sin omega t நமக்கு 0 ஆகிடும். therefore ஆக்சிலரேஷன் என்னது இங்கே? 0. அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு கண்டிஷன், ஆக்சிலரேஷன் இங்கே 0 ஆகிடும். அதுக்கப்புறம் செகண்ட் கண்டிஷன், இஃப் ஒமேகா டி ஈக்குவல் டு பைன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா sin omega t என்ன ஆகிட்டுங்க? அப்பயும் 0 ஆகிடும். ஸோ அப்போ தேர்ஃபோர் அப்பயும் ஆக்சிலரேஷன் அது 0. ஸோ ஆக்சிலரேஷன் மினிமம் எப்போ கிடைக்கும் இந்த கேஸில்? ஆக்சிலரேஷன் மினிமமாக இருக்கணும் அப்படின்னா ஆன்சர் என்னது? 0. எப்போ? when omega t equal to 0 or pi. அதுக்கு ரீசன் என்ன? sin pi 0, sin 0 0. அதனால் ஆம்ப்ளிடியூட் என்ன ஆகிடும் உங்களுக்கு? மினிமம் ஆகிடும். எப்போது? 0வாக இருக்கும்போதும் 180 இருக்கும்போது. பைனா 180, இந்த ரெண்டு கேஸ்லையுமே நமக்கு 0 ஆகிடும். மேக்ஸிமம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா இஃப் ஒமேகா டி ஈக்குவல் டு பை பை 2. ஒமேகா டி வந்து பை பை 2வாக இருந்துச்சுன்னா அந்த கேஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? மேக்ஸிமம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? இஃப் ஒமேகா டி ஈக்குவல் டு பை பை 2னா sin பை பை 2 வேல்யூ அப்போ என்ன ஆகிடும்? இங்கே 1 ஆகிடும். அப்போ இதில் sin பை பை 2க்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா ஆக்சிலரேஷன் நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏன்னு கிடைக்கும். மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏன்னு கிடைக்கும். அதே கேஸில் இஃப் ஒமேகா டி ஈக்குவல் டு 3 பை பை 2 217 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா sin 3 பை பை 2 என்ன ஆகிடுங்க? -1. சரியா? sin 3 பை பை 2 -1 அப்போ a ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ sin இங்கே 3 பை பை 2. ஸோ 3 பை பை 2 -1 ஆகிடும். அப்போ சைன் ஆஃப் ஒமேகா டிக்கு பதிலாக -1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடைக்கும்? ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏன்னு கிடைக்கும். ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏன்னு கிடைக்கும் இந்த கேஸில். அப்போது மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மாடுலஸில் எழுதிங்கன்னா ஒமேகா ஸ்கொயர் ஏ அப்படின்னு கிடைக்கும். ஒன்று ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ. மேக்னிடியூட் எதுனா ஆம்ப்ளிடியூட். மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஆக்சிலரேஷன் எதுக்கு ஈக்குவல்? ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஏ. ஏன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும்போது இருந்த ஆம்ப்ளிடியூடு, ஒமேகான்றது ஆங்குலர் ஃப்ரீக்குவென்சி. சரியா? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது ஆல்ரெடி நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் என்ன பார்த்தோம்? இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம் இல்லையா? இதில் எப்படி எழுதிருப்பீங்க? அதே மாதிரி. ஸோ இந்த கேஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு அதே மாதிரி எழுதிக்கோங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சைன் ஆஃப் ஒமேகா டி. அதே கேஸ் தான் இங்கே. இஃப் ஒமேகா டி ஈக்குவல் டு 0, இஃப் ஒமேகா டி ஈக்குவல் டு 0 அப்படின்னா சைன் 0 உங்களுக்கு என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அதனால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 0. அடுத்த கேஸு இஃப் ஒமேகா டி ஈக்குவல் டு பை, அப்போ சைன் பை என்ன ஆகிடும்? 0. அதனால் எக்ஸ் 0. ஸோ இங்கேயுமே என்னது? சைன் தீட்டா வரதுனால 0 பை ரெண்டுத்துலையுமே 0 ஆகிடும். ஆனால் அப்போ இந்த ரெண்டு கேஸ்லையுமே நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் வந்து மினிமம்.
டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் வந்து மினிமம், அது எதுக்கு ஈக்குவல் டு 0 when ஒமேகா டி ஈக்குவல் டு 0 ஆர் பை அப்படின்னு அர்த்தம். ஒமேகா டி வேல்யூ 0 ஆர் பை இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், மினிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். அப்போ அந்த மினிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் பாயிண்ட் எது, ஈக்குலிபிரியம் பொசிஷன் பாயிண்ட், அதர்வைஸ் மீன் பொசிஷன் பாயிண்ட். மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் எப்போ கிடைக்கும் உங்களுக்கு, மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுதாங்க மேக்ஸிமம் கால்குலேட் பண்ணுறோம். இதில் இஃப் ஒமேகா டி ஈக்குவல் டு 90 அப்படின்னா வாட் இஸ் சைன் ஒமேகா டி, சைன் ஒமேகா டி ஈக்குவல் டு +1 ஆகிடும். அப்போ சைன் ஒமேகா டி பதில் +1 பண்ணிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு கிடைக்கும், ஏ, தட் இஸ் +a அப்படின்னு கிடைக்கும். அதுவே இஃப் ஒமேகா டி ஈக்குவல் டு 3π/2 270 அப்படி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா சைன் ஆஃப் 3π/2 -1 கிடைக்கும். அப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சைன் ஆஃப் ஒமேகா டிக்கு பதிலாக 3π/2 போடும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும், இது -1 போட்டிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு -aன்னு கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் மாடுலஸில் எழுதிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், +a அப்படின்னு கிடைக்கும். ஒன்று வந்து ப்ளஸ் மாடுலஸ் போல +a அப்படின்னா என்ன அர்த்தம், மாடுலஸ் எல்லாம் எழுதும்போது பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரீமில் +a, நெகட்டிவில் வந்து -aன்னு அர்த்தம். அதே மாதிரி வெலாசிட்டியில் வந்து எக்ஸ்ட்ரீமில் என்ன வந்துச்சு, ஒன்று வந்து +ω_a, இன்னொன்று பாசிட்டிவில், இன்னொன்று -ω_a. ஆக்சலரேஷனுக்கு -ω²a +ω² அப்படின்னு 2 எக்ஸ்ட்ரீம் கிடச்சிருக்கும். ஆனால் அதுதான் என்னது மேக்ஸிமம், மேக்னிட்யூட் எழுதும்போது அதுதான் என்னது மேக்ஸிமம். ஸோ சிம்பிளாக என்ன அப்படின்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சைன் 0 அண்ட் பை இருக்கும்போது ஆன்சர் நமக்கு என்ன ஆகிடுது, மினிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிடுது. 90 370 இருக்கும்போது 2 எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு +a -a கிடச்சிது. இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வெலாசிட்டி எடுத்திங்கன்னா வெலாசிட்டியில் நமக்கு அப்படியே டிஃப்ரெண்ட். இதில் அது காஸ் தீட்டா வர்றதுனால தீட்டா 0 டிகிரியாக இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது, மேக்ஸிமம் கிடைக்குது. அதே மாதிரி பை கிடைக்கும் போது மேக்ஸிமம் கிடைக்குது. அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ், 0 கிடைக்கும்போது ப்ளஸ்ஸு, பை கிடைக்கும்போது மைனஸு. ஸோ 0விலையும் பைலையும் இது 0 ஆகிடுது, ஆனால் வெலாசிட்டி என்ன ஆகிடுது, மேக்ஸிமம் ஆகிடுது. சொல்கிறது புரியுதா, ரெண்டுமே பாசிட்டிவ் நெகட்டிவில். ஆனால் இது மேக்ஸிமமாக இருக்கும்போது, அதாவது 90 270 மேக்ஸிமம், ஆனால் வெலாசிட்டி அந்த 2 பாயிண்ட்லையும் 0. அப்போ சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மீன் பொசிஷனில் இருக்கும்போது வெலாசிட்டி வந்து சாரி டிஸ்பிளேஸ்மெண்ட் மீன் பொசிஷனில் இருக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. சொல்கிறது புரியுதா, ஆனால் வெலாசிட்டி என்ன கிடையாது, 0 கிடையாது, வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் கொண்டு போனீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமம், அங்கே வெலாசிட்டி 0. ஆனால் ஆக்சிலரேஷன் அங்கேயும் மேக்ஸிமமாக இருக்கும், ஆப்போசிட் சைடில் இருக்கும். இப்போ அந்த கிராஃப் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். புரிஞ்சுதா, இந்த ரிலேஷன் கரெக்டாக புரிஞ்சதுனாலே இந்த கேஸில் வரக்கூடிய எல்லா கொஸ்டினும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். see the comparison graph, வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நீங்கள் கம்பேரிசன் போட்டிங்கன்னா இது ஆக்சுவலாக சைன் ஒமேகா டி, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி. இது என்ன வந்திருக்கு பாருங்கள், ஏ ஒமேகா இன்ட்டு காஸ் ஒமேகா டி. இது சைன் வேவ், இந்த வேவ் சைன் வேவ், இது காஸ் வேவ். 0க்கு நேராக காசு என்ன கிடையாது, 0 கிடையாது, பிகாஸ் காஸ் 0 இஸ் 1. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், +ω, 0க்கு நேராக இது -ω. ஏன்னா இந்த பாயிண்ட் தான் என்னது 0 பாயிண்ட். இது 0வாக இருக்கும்போது ரெண்டுமே என்னது 0வாக இருக்கும்போது, இது 0வாக இருக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 0. ஆனால் இது 0வாக இருக்கும்போது வெலாசிட்டி என்ன கிடையாது, 0 கிடையாது. வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவல், +a⍵. வெலாசிட்டி என்னவாக இருந்திருக்குது, தீட்டா 0 டிகிரியாக இருக்கும்போது மேக்ஸிமமாக இருந்திருக்குது. தெரியுதா, 0 பாயிண்ட்டுக்கு நேரம் மேக்ஸிமம் பிகாஸ் ஆஃப் காஸ் தீட்டா. கிளியர். டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 0வாக இருக்கும்போது உங்களுக்கு சைன் ஒமேகா டி அந்த வேல்யூவில் சைன் 0 போட்டோம்னா 0 ஆகிடுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் அங்கே 0. ஆனால் அந்த பாயிண்ட்டில் வெலாசிட்டி என்ன கிடையாது, 0 கிடையாது, 0. அதோட வேல்யூ a⍵ மேக்ஸிமம். அப்போ மேக்ஸிமம் என்ன அர்த்தம், மீன் பொசிஷன். மீன் பொசிஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, வெலாசிட்டி மேக்ஸிமம். புரிஞ்சுதா. அதுக்கப்புறம் பாருங்கள், இது என்ன 0க்கு அப்புறம் இந்த ஆங்கிள் என்ன வரும், π/2. கரெக்டாக ஆங்கிளில் வாங்க, இது π/2. இந்த ஆங்கிள் வந்து π கம்பேரிசன் பண்ணும்போது இது வந்து அர்த்தம் 90, 3π/2. ஸோ அப்போ இங்கே இதுதான் என்னது 3π/2, இங்கே இது 2π. ஸோ இந்த இடத்துல இது 2π. ஸோ இது 1 கம்ப்ளீட் சைக்கிள், 0 to 2π. இங்கேருந்து இங்கே ஆரம்பித்து இதான் 1 கம்ப்ளீட் சைக்கிள். எதுக்கு, இதுக்கு வந்து இந்த ஆங்கிள் இதுதான் என்னது 1 கம்ப்ளீட் சைக்கிள். இதில் இது வந்து 1 கம்ப்ளீட் சைக்கிள். புரிஞ்சுதா, 0 to 2π தான் இதனுடைய வேவ் இப்படி இருக்குது. இது காஸ் வேவ்ன்றதுனால இந்த மாதிரி வந்திருக்கு. டு யூ அண்டர்ஸ்டாண்ட். அப்போது இப்போ பாருங்கள், 90க்கு நேராக என்ன இருக்குது பாருங்கள், இது 90க்கு நேராக என்ன இருக்குது மேக்ஸிமம். இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் அப்போ சென்டர் பாயிண்ட்லேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கு,
டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஆயிருக்கு மேக்ஸிமம் ஆயிருக்கு நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா ஜஸ்ட் நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறீங்கன்னா மீன் பொசிஷன் வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போயிருக்குதோ 90 டிகிரிக்கு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போயிருக்குது டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமம் ஆனால் அதே 90 டிகிரியில் எக்ஸ்ட்ரீமில் இருக்கும்போது வெலாசிட்டி என்னது 0 வெலாசிட்டி என்ன இருக்குது பாருங்கள் 0 இருக்குது அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டன் வருது ரிட்டன் வரும்போது திரும்ப மீன் பொசிஷனுக்கு வருது டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆகுது ரிட்டன் ஆப்போசிட்டில் வரதுனால ரெடியூஸ் ஆகிட்டே வந்து எங்கே வருது 0 பாயிண்ட் வந்துடுது திரும்ப மீன் பொசிஷன் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பையில் 0 ஆகிடும் 0 to 90 90 to again 90 என்னது 180 ஸோ போயிட்டு ரிட்டன் அதே இடத்துக்கு வந்துடுதுன்னு அர்த்தம் ஸோ அதனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்போயும் 0 ஆனால் வெலாசிட்டி மீன் பொசிஷன் வெலாசிட்டி 0 கிடையாது இப்போ வெலாசிட்டி என்னது இங்கே என்ன கிடைக்கும் மைனஸ் ஏ ஒமேகான்னு கிடைக்கும் ஸோ வெலாசிட்டி மீன் பொசிஷனில் மேக்ஸிமம் இருக்கும் பட் நெகட்டிவ் சைனில் இருக்கும் பிகாஸ் காஸ் பை வேல்யூ -1 ஸோ இங்கே போகும்போது எக்ஸ்ட்ரீமில் அது என்ன ஆகிடுச்சு 0 மீன் பொசிஷன் இருக்கும்போது ப்ளஸ் ஏ ஒமேகா வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 எக்ஸ்ட்ரீமில் போகும்போது வெலாசிட்டி 0 டிஸ்பிளேஸ்மெண்ட் இது ப்ளஸ் ஏ டிஸ்பிளேஸ்மெண்ட் திரும்ப மீன் பொசிஷன் வரும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆச்சு 180 ஆகும்போது ஆனால் வெலாசிட்டி என்ன ஆச்சு மைனஸ் ஒமேகாவை எடுத்து ரிட்டன் வரும்போது மீன் பொசிஷன் வரும்போது வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கும் 90 இருக்கும்போது ப்ளஸ் ஒமேகா ஏ 180 இருக்கும்போது மைனஸ் ஒமேகா ஏ இவ்வளோதான் டிஃபரன்ஸ் அதுக்கப்புறம் அடுத்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது ஆப்போசிட் டைரக்ஷன் பையிலிருந்து 270க்கு போகும்போது ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன ஆகுது இன்க்ரீசிங் நெகட்டிவ் டைரக்ஷன் இன்க்ரீசிங் அப்போது 270க்கு நேரம் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமம் ஆகிடுது வெலாசிட்டி என்ன ஆகிடுது அங்கே 0 ஆகிடுது ஸோ 270க்கு நேரம் வெலாசிட்டி 0 புரியுதா திரும்ப அடுத்தது எங்கே வந்துடுது மீன் பொசிஷன் ரிட்டன் வருது நெகட்டிவ்லேருந்து எக்ஸ்ட்ரீம்லேருந்து அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0 ஆகிடுது 2 பைக்கு நேரம் இங்கே திரும்ப மீன் பொசிஷன் வரும்போது வெலாசிட்டி மேக்ஸிமம் ஆகிடுது தட் இஸ் ப்ளஸ் ஏ ஒமேகா ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஆங்கிள் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி லீட்ஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் பை π/2 90 டிகிரி ஃபேஸ் டிஃபரன்ஸ் டீவியேஷன் இருக்குது ஸோ இந்த 90 இருக்குது பாருங்கள் இந்த 90 தான் இங்கே டீவியேஷன் இந்த 90 வந்து இதில் வேறு மாதிரி இருக்கும் அதாவது இதில் 0 to இன்க்ரீசிங் இதில் மேக்ஸிமம் டு டிக்ரீசிங் இதான் என்னது இந்த 90 ஃபேஸ் சேஞ்சஸில் தான் இது வந்து பேட்டர்ன் வேரி ஆகிட்டே போகுது ஸோ த ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் வெலாசிட்டி என்னன்னு சொல்லணும் 90 அதில் எது லீடிங்னு கேட்டாங்கன்னா வெலாசிட்டி π/2 லீடிங் தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்போது த கிவன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏ சைன் ஒமேகா டியாக இருந்திருந்தால் அந்த கேஸுக்கு தான் நம்ம பார்க்குறோம் இதுதான் பேசிக் ஐடியா இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் எல்லாமே புரிஞ்சுதா அதே மாதிரி வெலாசிட்டி அட் எனி இன்ஸ்டன்ட் இட்ஸ் அ ஃபார்முலா இது ஞாபகம் வச்சுக்கோங்க திஸ் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா வெலாசிட்டி அட் எனி இன்ஸ்டன்ட் இப்போ நம்ம பார்த்தது வந்து எக்ஸ்ட்ரீம் மட்டும் பார்த்தோம் இல்லையா எக்ஸ்ட்ரீம் இல்லாமல் ஒரு பாயிண்ட்டில் ஏதோ ஒரு ஸ்பீடு இருந்திருக்கும் கரெக்டாக எக்ஸ்ட்ரீமில் நம்ம பார்த்துட்டு இங்கே 0 மீன் பொசிஷன் வெலாசிட்டி மேக்ஸிமம் பார்த்தோம் இன்பிட்வீனில் ஏதோ ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் டைமில் என்ன வெலாசிட்டி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா த ஃபார்முலா v is equal to √a² - x². ஸோ a வந்து ஆம்ப்ளிடியூட் x வந்து எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் போயிருக்கு அதை ஸ்கொயர் பண்ணி டிஃப்ரென்ஸ் எடுத்து ரூட் எடுத்து ஒமேகா கூட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும் v கிடச்சிரும் சொல்கிறது புரியுதா தட் இஸ் அ ஃபார்முலா அதுக்கப்புறம் நம்ம ஆக்சலரேஷன் இப்போ சொல்லிட்டேன் -ω² a sin ω/t மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் இதெல்லாம் நான் ஆல்ரெடி நான் டெரிவேஷன் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன் கரெக்டாக இப்போ இதனுடைய கிராஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கம்பேரிசன் இப்போ மூணுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் அதே ஆங்கிளுக்கு வாங்க ஆல்ரெடி 2 காம்பனண்ட்டை கம்பேர் பண்ணிட்டோம் இப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் கொஸ்டினில் எப்படி இருக்குன்னா இப்போ பையன்னு ஒரு இடத்துல சொல்லிடுவாங்க கிவன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து x = a sin ω/tனா பையன்ற அந்த ஆங்கிளில் வந்து ஆப்ஜெக்ட் அந்த அவ்வளோ ஆங்கிள் இடத்துல எக்ஸ்ட்ரீமில் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ பையன்ற இடத்துல வந்து ஒரு பெண்டுலமோ இல்லை ஸ்ப்ரிங்கோ நம்ம அந்த ஆசிலேஷன் கேஸுக்கு எடுக்கிறது அங்கே இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பாயிண்டில் வெலாசிட்டி என்னவாக இருந்திருக்கும் ஆக்சலரேஷன் என்னவாக இருந்திருக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவாக இருந்திருக்கும் மூணுத்தோட ஆம்ப்ளிடியூட் என்னவாக இருந்திருக்கும் இதெல்லாம் நம்ம கரெக்டாக தெரியணும் இதில் எது மேக்ஸிமம் எது மினிமம் இதெல்லாம் ஒரே ஒரு டேட்டா வச்சு சொல்ல தெரியணும் இந்த கம்பேரிசன் கிராஃப் தான் அது ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி அந்த 3 ஈக்குவேஷன் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக்சலரேஷனுக்கான ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் இது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் கரெக்டாக a sin ω/t இது வெலாசிட்டியோட ஈக்குவேஷன் a ஒமேகா cos ω/t இது sin ω/t இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸை பாருங்களேன் இது a sin ω/t இங்கே a sin ω/t ஆனால் இது ப்ளஸில் இருக்குது இது மைனஸில் இருக்குது அதனால என்ன ஆகிடும் இன்வெர்ட் ஆகிடும் இது எப்போ ப்ளஸ் மேக்ஸிமமாக இருக்குதோ ப்ளஸில் இது மைனஸில் மேக்ஸிமம் ஆகும் இது ப்ளஸில் மைனஸில் மேக்ஸிமம் ஆகும் இது ப்ளஸில் மேக்ஸிமம் இருக்கும் பிகாஸ் ஆப்போசிட் சைன் போத் ஆர் சைன் அதனால் ரெண்டுமே சைன்ன்றதுனால என்ன வரும் ஒரே மாதிரி அந்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வரும் ஆனால் சைன் மாறதுனால அப்படியே இன்வெர்ட் ஆகிடும் இது ப்ளஸ் ஏவாக இருக்கும் போதெல்லாம் இது மேக்ஸிமமாக இருக்கும் போதெல்லாம் இதில் மைனஸில் மேக்ஸிமமாக இருக்கும்
இது மைனஸில் மேக்ஸிமம் இது ப்ளஸில் மேக்ஸிமமாக இருக்கும். அதுதான் மெயின் டிஃபரன்ஸாக இருக்கும். இது அப்படியே என்னது, இது எப்போல்லாம் 0 ஆகுதோ அப்போல்லாம் இது மேக்ஸிமம். ஏன்னா சைனு காசு வந்தாலே அந்த பீரியாடிக் அந்த இது ட்ரிக்னாமெட்ரி டேபிள் நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? சைன் 0வாக இருக்கும்போது காசு வந்து 1ஆக இருக்கும். எப்போல்லாம் அதே மாதிரி சைன் 91 காசு 90 என்ன ஆகிடும் 0. சைன் எப்போல்லாம் 0 ஆகுமோ அங்கெல்லாம் காசு 1ஆக இருக்கும். காசு எங்கெல்லாம் 1ஆக இருக்குமோ அங்கெல்லாம் சைன் 0 ஆகிடும். 1 மீன்ஸ் எய்தர் +1 ஆர் -1. ஸோ சைன் +1 -1 இருந்தால் அந்த ரெண்டு இடத்துல காசு 0. காசு எந்த ஆங்கிள்லாம் +1 - வருதோ அந்த ஆங்கிள்லாம் சைன் 0. இது எப்பயுமே அதனுடைய பேசிக் ப்ராப்பர்ட்டி. சரியா? இப்போது வாங்க, இப்போ மூணுத்தையும் ஒரே கேஸில் கம்பேர் பண்ணுங்கள். வில் கெட் கம்ப்ளீட் கிளாரிட்டி. ஸோ 0 இந்த ஆங்கிள் என்னது π/2. இது வந்து π 3π/2 2π. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே 0 π/2 π/2 π 3π/2 this is 2π. புரியுதா? 1 கம்ப்ளீட் சைக்கிள் எடுக்கிறது. 0 90 180 270 360. அதே மாதிரி இங்கே 0 என்ன வரும் 0 இதில் போட்டிங்கன்னா ஸோ இது வந்து 0 π/2. ஸோ இது என்ன வரும் π 3π/2. இப்போ பெண்டுலமுடைய இனிஷியல் ஸ்டேட்டு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். நான் அந்த 4 கேஸையும் தனித்தனி டயக்ராமாக போடுறேன். உங்களால் அதை ஃபாஸ்ட்டாக அப்போ தான் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இது வந்து இனிஷியல் கண்டிஷன். சரியா? இப்போ இந்த பெண்டுலம் இனிஷியலாக இருக்கும்போது இந்த பொசிஷனுக்கு பேர் என்னது? மீன் பொசிஷன். மீன் பொசிஷன். இப்போ நான் ஃபஸ்ட்டு கேஸ் எடுக்கிறேன். இது இனிஷியல். இப்போ இதுதான் இனிஷியல். இதுதான் என்னது இனிஷியல். இனிஷியல் பொசிஷனில் இந்த பர்டிகுலர் பாயிண்டில் நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன கால்குலேட் பண்ண போகிறேன், ஆக்சலரேஷன் என்ன கால்குலேட் பண்ண போகிறேன், வெலாசிட்டி என்னன்னு கால்குலேட் பண்ண போகிறேன். சொல்கிறது புரியுதா? இங்கே இந்த பர்டிகுலர் பாயிண்டில் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா என்ன? a sin ω t. வெலாசிட்டியோட ஃபார்முலா ω a × cos ω t. cos ω t. ஆக்சலரேஷனோட ஃபார்முலா -ω2a sin ω t. இதான் என்னது இதுக்கான ஃபார்முலா. கரெக்டாக? இந்த ஃபார்முலா தெளிவாக புரியுதா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது இனிஷியல் கண்டிஷன். இனிஷியல் இதான் இனிஷியலாக இருக்கிறது. அதுக்கப்புறம் இங்கே தீட்டா என்னவாக இருந்திருக்கும்? தீட்டான்றதுக்கு போல இங்கே ω t 0. ஸ்டார்டிங் டைம் இங்கே என்னது கேபிட்டல் T நம்ம எடுக்கிறோம். 1 கம்ப்ளீட் சைக்கிள் கால்குலேட் பண்ண போகிறோம். இதான் இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஆப்ஜெக்ட்டு அதாவது இந்த பெண்டுலமோட இனிஷியல் ஸ்டேஜ் எப்படி இருக்குது, மீன் பொசிஷன் இருக்குது, நான் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிறது. இப்போ டைம் என்னன்னு சொல்லணும், 0 இருக்கும். ω t எது ஆங்கிளும் 0. டிஸ்பிளேஸ்மெண்ட் இது 3 அதோட ஈக்குவேஷன். சரியா? டிஸ்பிளேஸ்மெண்ட் x = a sin ω t இருந்தால் வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவல்? ω cos ω t ஈக்குவல் -ω2 a sin ω t ஈக்குவல். இதான் இனிஷியல் கண்டிஷன். கரெக்டாக? இப்போது இதில் ω t 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன நடக்கும்? டெல் மீ. ω t 0ன்னு போட்டிங்கன்னா என்ன நடக்கும்? ω t = 0 இந்த கேஸில். அப்படின்னா தென் வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்? sin ω t நீங்கள் என்ன போடணும்? இப்போ ω t 0ன்னு போடணும். sin 0 என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ω t 0ன்னு போட்டால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 0. இங்கே வெலாசிட்டிக்கு என்ன ஆக போகுது? ω t 0 போட்டால் cos 0 ஆகிடும். கரெக்டாக? இல்லைனா உங்களுக்கு அந்த ஸ்டெப்பு புரியணும்னா நான் இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போடுறது. கம்பேரிசன் புரிஞ்சதுனா தான் கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். இப்போது x = a × sin ஆஃப் ω t பல 0ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஆன்சர் 0 ஆகிடுச்சு. அடுத்தது வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுறேன். வெலாசிட்டி v = ω a × cos ஆஃப் ω t பல 0ன்னு போடுறேன். ω a × cos 0 வேல்யூ எனக்கு என்னது 1. அதனால் என்ன கிடைக்கும்? +ω கிடைக்கும். புரியுதா? ஸோ ஒரே ஆங்கிளில் இப்போ 3 நான் கம்பேர் பண்ணுறேன். இனிஷியல் அதாவது ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் இது வெலாசிட்டி. வாட் அபவுட் ஆக்சிலரேஷன்?
ஆக்சிலரேஷன் என்னவா இருக்கும்? ஆக்சிலரேஷன் என்னவா இருக்கும் இந்த கேஸில்? A is equal to ஃபார்முலா வந்து மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ சைன் ஆஃப் ஒமேகா டிக்கு பதிலாக நான் 0ன்னு போட்டுடுறேன். அப்போ ஆக்சிலரேஷனுக்கு என்ன ஆகிடும்? ஏ வந்து 0 ஆகிடும். புரியுதா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு, ஒமேகா டியை வந்து 0ன்னு எடுக்கும்போது இந்த கேஸுக்கு ஒமேகா டி 0ன்னு எடுக்கிறேன். ஒமேகா டியை 0 எடுக்கும்போது ஆப்ஜெக்ட் வந்து எங்கே இருக்குன்னு சொல்கிறேன், இங்கே மீன் பொசிஷனில் இருக்குது. மீன் பொசிஷனில் இருக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, வெலாசிட்டி 0 கிடையாது, ப்ளஸ் ஒமேகா ஏ. எப்போ ஒமேகா டி 0ன்னு போடும்போது, ஓகேவா? அதுக்கப்புறம் ஆக்சிலரேஷன் என்னது? 0. இப்போது ஃபஸ்ட்டு இந்த கேஸுக்கு பாருங்கள், இது இனிஷியல் கண்டிஷன், இதுதான் 0 பாயிண்ட். சி த கிராஃப். இந்த கிராஃபில் 0வாக இருக்கும்போது எது? டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வாக இருக்கும்போது ஆன்சர் என்னது? 0. அதனால் அது 0 பாயிண்ட்லேயே இருக்குதுங்க. ஆனால் வெலாசிட்டி 0வாக இருக்கும்போது என்ன வந்திருக்கு? ப்ளஸ் ஒமேகா ஏ. தெரியுதா? வெலாசிட்டி 0வாக இருக்கும்போது எந்த பாயிண்ட் வந்திருக்குது? ஒமேகா ஏ. கரெக்டு தானே? இப்போ பார்த்தோம் இல்லையா? வெலாசிட்டி ஒமேகா டிக்கு 0 இருக்கும்போது ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? ஒமேகா ஏ அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் 0க்கு நேரம் இது என்னது? ஒமேகா ஏ. அதுக்கப்புறம் ஆக்சிலரேஷன் என்னது? அந்த 0க்கு நேரம் 0 ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த பாயிண்ட் 0. அப்போது 0வாக இருக்கும்போது என்னெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒமேகா டி 0 அப்படின்னா அது வந்து மீன் பொசிஷனில் ஃபஸ்ட் இருக்குது, அதர்வைஸ் ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்குது. அந்த பாயிண்டில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 0. கரெக்டாக? அடுத்தது அந்த பர்டிகுலர் பாயிண்டில் ஆக்சிலரேஷனும் 0. ஸோ இன்னும் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், இது ரெண்டுமே சைன் கூட ரிலேட்டடு. எது? ஆக்சிலரேஷனும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும். ஆக்சிலரேஷனும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எங்கெல்லாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எங்கெல்லாம் 0 வருதோ அங்கே ஆக்சிலரேஷனும் 0. மீன் பொசிஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, தேர்ஃபோர் அங்கே ஆக்சிலரேஷனும் 0. அதை உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ இல்லை ஆக்சிலரேஷனோ எங்கே மேக்ஸிமமாக இருக்குதோ அங்கே வெலாசிட்டி 0. சொல்ல பாயிண்ட் புரிஞ்சுதா? எப்படி இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணுறேன்னு? டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வாக இருந்தால் அங்கே வெலாசிட்டி உங்களுக்கு என்னவாக இருக்கும்? மேக்ஸிமமாக இருக்கும். அது ப்ளஸ் மைனஸ்லையோ. இல்லை ஆக்சிலரேஷன் மேக்ஸிமம் மினிமமாக இருந்ததுன்னா அங்கே வெலாசிட்டி 0. ஸோ எப்படின்னா, இது மேக்ஸிமமாக இருக்கும் போதெல்லாம் வெலாசிட்டி 0 ஆகிடும், ஆக்சிலரேஷனும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ. வெலாசிட்டி மேக்ஸிமம் மினிமம் இருக்கிறதுல ஆக்சிலரேஷன் 0. அந்த அந்த இன்டர்சேஞ்ச் புரியுதா? ஸோ அந்த கன்வர்ஷன் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. அப்போ அடுத்த கேஸ் பாருங்கள், நான் ஒரு கேஸாக புரிய வைக்கிறேன், உங்களால் புரிஞ்சிக்க முடியும், ஈஸியாக தான் இருக்கும், டோன்ட் வரி. ஸோ இது ஃபஸ்ட்டு கேஸ், இது இனிஷியல். இந்த இனிஷியல் கேஸில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? இங்கே ஒமேகா டி வந்து 0ன்னு எடுத்துக்கிறோம், ரைட். செகண்ட் கேஸ் பாருங்கள், இது இனிஷியல். அடுத்தது வந்து ஒமேகா டி ஈக்குவல் டு 90. ஒமேகா டி 90, இது கண்டிஷன், இது கேஸ் ஸ்டெப் 2. சரியா? இது வந்து ஸ்டெப் 1ன்னு வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட் ஒன், இது இனிஷியல். ஸோ இந்த இனிஷியலில் ஒமேகா டி 0, இந்த டி வந்து இனிஷியல் டைம் பீரியட் என்னது? 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த கேஸில் ஒமேகா டி π/2, டி எதுக்கு ஈக்குவல்? t/4க்கு ஈக்குவல், 1/4 ஆஃப் த குவாட்ரண்ட், ஸ்மால் டீனே வச்சுக்கோங்க. டி வந்து t/4 அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். சரியா? இதில் வந்து டி வந்து 0, ஸ்மால் டி. ஸோ இப்போ என்ன வரும் இதில்? அதே மாதிரி இப்போ பெண்டுலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கேஸுக்கு, இப்போ இந்த கேஸுக்கு நம்ம பெண்டுலம் வரைஞ்சோம்னா பெண்டுலம் வந்து இங்கே இல்லை, சாரி, இன்க்ளைண்டாக மூவ் ஆகுது இல்லையா? இந்த இடத்துல இருக்குது இப்போ பெண்டுலம். ஸோ இப்போ இதான் இங்கே பெண்டுலம் இருக்குது. ஸோ அந்த மீன் பொசிஷன்லேருந்து எவ்வளோ தூரம் டீவியேட் ஆகிருக்கு அப்படின்றத, இதுதான் மீன் பொசிஷன். இது வந்து என்னது? மீன் பொசிஷன்.
மீன் பொசிஷன். இது வந்து பெண்டுலம் இப்போ நம்ம இவ்வளோ தூரம் என்ன பண்ணியிருக்கோம், ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளி விட்டோம். இப்போ இங்கே இருக்கிற இடம் எவ்வளோ, ஆம்ப்ளிடியூட் ப்ளஸ் ஏ. ஓகேவா? ஸோ அப்போ மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. இது என்னது, எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் இருக்குன்னு அர்த்தம். இதான் இப்போ எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் இருக்குது. இப்போ இந்த சுச்சுவேஷனில் எவ்வளோ ஒமேகா, இந்த ஆங்கிள் எவ்வளோ போகும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இங்கேருந்து ஒமேகா டி வந்து π/2, டைம் பீரியட் எவ்வளோ எடுத்துருக்கு, t/4, டைம் வந்து t/4. இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எடுத்த டைம் வந்து t/4, 1/4 ஆஃப் த குவாட்ரண்ட். சரியா? இப்போது சப்ஸ்டிட் பண்ணுங்கள், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நமக்கு ஆல்ரெடி தெரியும் 3 ஃபார்முலாவும். என்னது, x = a sin 𝜔t, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஜென்ரல் ஃபார்முலா. வெலாசிட்டி = ஒமேகா a × cos 𝜔t. அதுக்கப்புறம் ஆக்சிலரேஷன் = -ω² a sin 𝜔t. இதுதான் என்னது, 3 ஃபார்முலா. இப்போது பெண்டுலம் இங்கே இல்லை, பெண்டுலம் வந்து இனிஷியலாக இருந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன், நான் வந்து சம் ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளி விட்டுட்டு இப்போ எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் இருக்குது. எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் இருக்கும்போது இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், வெலாசிட்டி என்ன கண்டுபிடிக்கணும், ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும் பை யூசிங் த மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். அதை வச்சு எப்படின்றத பார்க்க போகிறோம். சரியா? இப்போது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கேஸ் என்ன எடுக்கிறோம், ஒமேகா t = π/2 அப்படின்னா தென் ஃபஸ்ட் ஒன் என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள் இந்த ஃபார்முலாவில், a × sin ஆஃப் ஒமேகா டீக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், π/2. கரெக்டா? அப்போ a × sin π/2 என்னது 1. கரெக்ட்? ஸோ இப்போ ஆன்சர் என்னென்னு கிடைக்கும், ப்ளஸ் ஏன்னு கிடைக்கும். இதான் எதனோட ஆன்சர், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஆன்சர். இது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு. செகண்ட் ஒன் என்ன வரும், இது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு, x = +a. ஆனால் அடுத்தது என்ன இருக்குது, வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் வெலாசிட்டி, v = ω/a cos ஆஃப், இப்போ ஆப்ஜெக்ட் பெண்டுலம் எந்த இடத்துல இருக்குது, π/2 ஆங்கிள், ஃபஸ்ட்டு 1 சைக்கிள் குவாட்ரண்ட்டுக்கு போயிருக்கு. π/2ன்னு போயின்னா மேக்ஸ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் ப்ளஸ் ஏவில் இருக்குது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அப்போ இங்கே என்ன வெலாசிட்டி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட்டில் இருக்கும்போது இந்த பாயிண்ட்டில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ப்ளஸ் ஏன்னு கிடச்சிச்சு, பிகாஸ் ஒமேகா t = π/2. அதே ஆங்கிள் தான் இங்கேயும் இருக்கும், அதே இடத்துல தான் நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம், வெலாசிட்டி என்ன கால்குலேட் பண்ணுறோம். வாட் இஸ் cos 90, cos 90 நமக்கு 0 ஆகிடும். ஸோ அதனால் வெலாசிட்டி நமக்கு என்ன ஆகிடுச்சிங்க, 0 ஆகிடும். சொல்கிறது புரியுதா, எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் இருக்கும்போது வெலாசிட்டி என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அடுத்தது தேர்ட் கேஸ், வந்தீங்கன்னா ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் ஃபார்முலா -ω² a sin ஆஃப், இதுக்கு பதிலாக என்ன வரும், ஒமேகா டிக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், 90. இது எல்லாத்தையுமே ஒமேகா டி 90 தான். 3 கேஸ்லையுமே ஒமேகா டிக்கு பதிலாக 19 ரீப்ளேஸ் பண்ணால் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் கிடைச்சிரும். அப்போ இதனோட வேல்யூ +1னா அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், -ω² × ஏன்னு கிடைக்கும். +1 × -ω² என்ன கிடைக்கும், -ω² ஏன்னு கிடைக்கும். இப்போது ஆங்கிள் 90 டிகிரி, பெண்டுலம் மீன் பொசிஷன் 90 டிகிரி போயிருக்கு. 90 டிகிரியில் இருக்கும்போது வெலாசிட்டி 0ன்னு கிடச்சிருக்கு. கரெக்டாக? டிஸ்பிளேஸ்மெண்ட் +a பாசிட்டிவ் டைரக்ஷன் மேக்ஸிமம் கிடச்சிருக்கு, ஆக்சிலரேஷன் மேக்ஸிமம் ஆனால் நெகட்டிவ் டைரக்ஷன் கிடச்சிருக்கு. பிகாஸ் இது மைனஸ் என்ன வந்திருக்கு, ω², அது ப்ளஸ். ஸோ இது வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுனால ரெண்டுமே என்னது, இது 90 இருக்கும்போது அது பாசிட்டிவில் மேக்ஸிமமாக இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படியே ஆக்சிலரேஷன் இருக்கும், நெகட்டிவில் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் மேக்ஸிமமில் இருக்குது, நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவில். வெலாசிட்டி என்னது 0. அப்போ எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் எப்பயுமே வெலாசிட்டி 0. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? பெண்டுலம் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா மீன் பொசிஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, வெலாசிட்டி மேக்ஸிமம், ஆக்சிலரேஷன் 0. நான் முதல்ல சொல்லிட்டேன், மீன் பொசிஷன் எடுத்திங்கனாலே டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 இருக்கிற இடத்துல ஆக்சிலரேஷன் 0 எப்பயுமே. அது உங்களுக்கு டவுட்டே வேணாம். இது ரெண்டும் 0 இருக்கிற இடத்துலலாம் வெலாசிட்டி என்னவாக இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேவா? அது ப்ளஸில் இருக்கலாம் இல்லை மைனஸில் இருக்கலாம், அதோட டேரெக்ஷனால ப்ளஸ் மைனஸ் வருது, பட் தட் இஸ் எ மேக்ஸிமம். புரியுதா? இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன கன்க்ளூஷன் கொண்டு வரலாம், எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் வெலாசிட்டி 0, வெலாசிட்டி 0, ஆக்சிலரேஷன் +a, சாரி டிஸ்பிளேஸ்மெண்ட் +a,
acceleration minus omega square into amplitude. எப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் கேஸுக்கு புரியுதா எப்படி நான் சம்மரைஸ் பண்ணுறேன்னு. அடுத்தது தேர்ட் கேஸுக்கு வாங்க. இப்போ இந்த கிராஃப் மறுபடியும் வாங்க. இப்போ π/2க்கு வாங்க. π/2க்கு நேராக டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு சொல்லியிருந்தேன், ப்ளஸ் ஏ. கரெக்டா? தட் இஸ் எது மென்ஷன் பண்ணலாம், அது ப்ளஸ் தான். கரெக்டா? π/2க்கு நேராக நமக்கு என்ன கிடைக்குது, ப்ளஸ் ஏ. π/2க்கு நேராக வெலாசிட்டி என்ன இருக்குது பாருங்கள். π/2க்கு நேராக வெலாசிட்டி என்ன இருக்குது, π/2க்கு நேராக வெலாசிட்டி 0 ஆயிருக்கு. சொல்கிறது புரியுதா? π/2க்கு நேராக இது ப்ளஸ் ஏ, π/2க்கு நேராக இது 0. இது என்ன இருக்குது பாருங்கள், π/2க்கு நேராக மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏன்னு கிடச்சிருக்கு. இது ஆக்சிலரேஷன். π/2க்கு நேராக ஆக்சிலரேஷன் வந்து மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ. புரியுதா? கிளியர்? அடுத்தது தேர்ட் கேஸ். தேர்ட் கண்டிஷன் என்ன? தேர்ட் கண்டிஷன் எப்படி மென்ஷன் பண்ணலாம் தெரியுதா? எப்படி மென்ஷன் பண்ணுறதுன்னு see here. கண்டிஷன் 3 திரும்ப எங்கே வந்துடும் பெண்டுலம்? இப்போ ஒமேகா டி ஈக்குவல் டு பை 0ல் ஆரம்பிச்சிருக்கிறேன், 0 to π/2 முடிச்சிருக்கிறேன். சரியா? திரும்ப ரிட்டன் எங்கே வருது, மீன் பொசிஷனுக்கே வருது. எப்போ பை ஆங்கிள் 0 to 90, 90 + 90 மறுபடியும் என்ன ஆகிடும், 180 ஆகிடும், ப்ளஸ் 90. டைம் பீரியட் டி எதுக்கு ஈக்குவல், t/2, half of the time interval. t/4 அகைன் திரும்ப அதே பாயிண்ட் ரிட்டன் வருமா, இன்னொரு இவ்வளோ டைம் எடுக்கும், t/4 of the time, அதனால் t/2. இப்போ பெண்டுலம் எந்த இடத்துல இருக்கும் பாருங்கள், இந்த கேஸில். ஸோ இப்போ இந்த கேஸில் எடுக்கும்போது திரும்ப பெண்டுலம் வந்து மீன் பொசிஷன்லேயே வந்துருச்சு. ஸோ இதுதான் பெண்டுலம் இப்போ இருக்கிற பொசிஷன். திரும்ப இப்போ எங்கே இருக்குது, மீன் பொசிஷன். திரும்ப இந்த பாயிண்ட் எங்கே வந்துச்சுன்னா மீன் பொசிஷன்லேயே வந்துருச்சு. மீன் பொசிஷன் ஆர் ஈக்லிபிரியம் பொசிஷன். அந்த பாயிண்ட்டை ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணுவோம், மீன் பொசிஷன் ஆர் ஈக்லிபிரியம் பொசிஷன். இப்போ ஒமேகா டி எதுக்கு ஈக்குவல், ஒமேகா டி ஈக்குவல் டு ஒமேகா டி ஈக்குவல் டு பை. டி ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு, t/2. இந்த பாயிண்டில் இப்போ என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும், ஆக்சிலரேஷன் இருக்கும், வெலாசிட்டி இருக்கும் கண்டுபிடிக்கணும். எக்ஸோடைய ஃபார்முலா என்ன, x ஈக்குவல் டு a sin ஒமேகா டி, v ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா இப்போ நான் எழுதுறதே உங்களுக்கு மெமரைஸ் ஆகிட்டு இருக்கணும். சரியா? ஒமேகா a இன்ட்டு காஸ் ஒமேகா டி, ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் ஒமேகா டி. இதுதான் ஆக்சுவலாக நம்ம ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப இதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏ சைன் ஒமேகா டி ஆக்சிலரேஷன், இது வெலாசிட்டி, வெலாசிட்டி வந்து ஒமேகா ஏ காஸ் ஒமேகா டி, அதுக்கப்புறம் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ சைன் ஒமேகா டி அப்படின்னு கிடச்சிரும். சரியா? கரெக்ட், ரைட். இப்போது சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஒமேகா டி ஈக்குவல் டு பை அப்படின்னா தென் வாட் இஸ் எக்ஸ், ஒமேகா டிக்கு பதிலாக பைன்னு போடுங்க. அதில் ஏ இன்ட்டு சைன் ஆஃப் ஒமேகா டி ரீப்ளேஸ்டு பை பை. சைன் பை வேல்யூ என்னது, 0. ஏ இன்ட்டு 0ன்னு போட்டிங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன கிடைக்கும், 0 அப்படின்னு கிடைக்கும். ஏ ஈக்குவல் டு பைனா என்ன அர்த்தம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 0 அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? அடுத்த கண்டிஷன் வந்து வெலாசிட்டி என்னவா இருக்கும், ஏ இன்ட்டு ஒமேகா ஏ இல்லையா, ஒமேகா ஏ இன்ட்டு காஸ் ஆஃப் ஒமேகா டி ரீப்ளேஸ்டு பை பை. இதில் ஒமேகா டி ரீப்ளேஸ்டு பை பை, ஒமேகா ஏ இன்ட்டு காஸ் ஆஃப் ஒமேகா டியில் ஒமேகா டிக்கு பதிலாக பையின்னு போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், காஸ் பை வேல்யூ -1, அப்போ மைனஸ் ஒமேகா ஏன்னு கிடைக்கும். 0 போடும்போது ப்ளஸ் ஒமேகா ஏ, வெலாசிட்டி மேக்ஸிமம் கிடைக்குது, இது நெகட்டிவில் கிடைக்கும். ஆக்சிலரேஷன் என்ன ஆகிடும், வாட் இஸ் ஆக்சிலரேஷன், ஆக்சிலரேஷன் ஃபார்முலா என்ன, ஆக்சிலரேஷன் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ சைன் ஆஃப் ஒமேகா டி ரீப்ளேஸ்டு பை பை. ஸோ அப்போ இது சைன் பை 0ன்றதுனால ஆக்சிலரேஷன் என்ன ஆகிடுது, 0 ஆகிடுது. சரியா? அப்போ ஒமேகா டி பையாக இருந்ததுன்னா அதாவது திரும்ப மீன் பொசிஷன் வந்துடுது. ஸோ மீன் பொசிஷன்லேருந்து 90க்கு போகுது, எக்ஸ்ட்ரீமில் வந்து வெலாசிட்டி 0 ஆகிடுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமம்,
ஆக்சலரேஷன் மேக்ஸிமம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பாசிட்டிவில் மேக்ஸிமமாக இருக்கும், ஆக்சலரேஷன் நெகட்டிவ் மேக்ஸிமமாக இருக்கும். திரும்ப அடுத்த π/2, அதாவது 90 + 90 என்ன ஆகிடுது 180. திரும்ப எங்கே வந்திருக்கு மீன் பொசிஷன் வருது. மீன் பொசிஷன் வரும்போது திரும்ப என்ன ஆகிடுது டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, ஆக்சலரேஷன் 0, வெலாசிட்டி மேக்ஸிமம். இனிஷியலாக இருக்கும்போது வெலாசிட்டி வந்து +ω(a) இருந்தது, எப்போ 0ல் இருக்கும்போது. இப்போ என்ன வந்திருக்கு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது 180 வரும்போது -ω(a) அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. சரியா? இப்போது இந்த கிராஃபை பாருங்கள். அடுத்த ஆங்கிளுக்கு வாங்க. எது அனதர் ஆங்கிள். ஸோ அடுத்த கேஸ் எடுத்திங்கன்னா இதுதான் பை. ஸோ பைக்கு நேராக டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, வெலாசிட்டி பைக்கு நேராக என்ன ஆயிடுது மேக்ஸிமம் நெகட்டிவில் கிடைக்குன்னு சொன்னேன் இல்லையா, -ω(a)ன்னு கிடச்சிருக்கு பாருங்கள். நெகட்டிவில் கிடச்சிருக்கா -ω(a). ஆக்சலரேஷன் பையில் என்ன ஆகிடும் 0. ஸோ எப்போல்லாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆகுது அங்கே ஆக்சலரேஷன் 0 ஆகிடும். கரெக்டாக? மெயினாக அது இதில் மீன் பொசிஷனில் ஆக்சலரேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டுமே 0, அங்கே வெலாசிட்டி மேக்ஸிமம், டிபெண்ட்ஸ் ஆன் ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி +ω(a) -ω(a) அப்படின்னு கிடைக்கும். புரிஞ்சுதா? கிளியர்? இப்போ அடுத்தது தேர்டு பார்த்துட்டு இல்லையா, ஃபோர்த் வாங்க. ஃபோர்த் ரூல், ஃபோர்த் பொசிஷன். ஃபைனலாக இப்போ அடுத்து எங்கே வரப்போகுது, அடுத்தது ω(t) வந்து நெகட்டிவ் ஆக்சிஸில் போச்சு. 0 to 90, 90 to 180 வந்துருச்சு. 180 to லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போக ஆரம்பிக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு என்ன ஆகிடுது, இன்னொரு +90, 180 + 90 என்ன 270. அப்போ 270 எப்படி எழுதலாம், 3π/2 டைம் பீரியட் t எப்படி எழுதலாம், 3t/4, t/4 + t/4 + t/4. ஏன்னா ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் டீன்னு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சைக்கிளுக்கு t/4, அடுத்த சைக்கிளுக்கு t/4, t/4 + t/4 t/2 ஆச்சு. இப்போ நெகட்டிவ் ஆக்சிஸில் ஒரு t/4 போயிருக்கு, நெகட்டிவில் எக்ஸ்ட்ரீமில் போயிருக்கு. இப்போ பெண்டுலம் எங்கே இருக்கும், பெண்டுலமோட ஆசிலேஷன் எடுத்திங்கன்னா ஸோ இப்போ பெண்டுலம் இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? இப்போ இங்கே ω(t) எதுக்கு ஈக்குவல், ω(t) = 3π/2. 3π/2 டைம் பீரியட் வந்து t = 3t/4. 3t/4 மீன் பொசிஷன். இந்த பாயிண்ட் இப்போ என்னது, இதுதான் மீன் பொசிஷன். ஸோ மீன் பொசிஷன்லேருந்து பெண்டுலம் வந்து இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் இப்போ மூவ் ஆயிருக்கு. 0 to 90, 180 வந்துட்டு இப்போ 270 போயிருக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில். இங்கே எக்ஸ்ட்ரீம் போயிருக்கு. இங்கே என்ன யூஸ் பண்ணணும், -a. இது என்னது, எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். நெகட்டிவில் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா, என்னென்ன பார்த்தோம், 3 ஃபார்முலா என்னது, x = a sin ω(t), v = ω(a) × cos ω(t), acceleration a = -ω2a sin ω(t), -ω2a sin ω(t). இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கே இதில் என்ன நடக்கும், ரிசல்ட் என்னன்னு பாருங்க. ω(t) = 3π/2னா ω(t) = 3π/2 அப்படின்னா 270. தென் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. x = a × sin ஆஃப் ω(t)க்கு பதிலாக என்ன எழுதணும், 3π/2. sin ஆஃப் 3π/2 வேல்யூ என்ன, -1 அர்த்தம். sin ஆஃப் 3π/2 வேல்யூ வந்து -1 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும், x = -a கிடைக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு என்ன கிடைக்கும், -a அப்படின்னு கிடைக்கும். வெலாசிட்டி என்ன ஆகும் பாருங்க. வாட் இஸ் வெலாசிட்டி, velocity v is equal to omega a into cos of 3π/2. So cos 3π/2 என்ன வரும், 0. cos 270 வேல்யூ 0. ஸோ அதனால் v ஈக்குவல் என்ன கிடைச்சிரும், 0 கிடைக்கும். ஏன்னா இது எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் இல்லையா, எக்ஸ்ட்ரீமில் எப்பயுமே வெலாசிட்டி 0ன்னு சொல்லிட்டேன். ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும், a = -ω2a sin of
3π/2. What is sin 3π/2? -1. So minus omega square a into sin 3π/2 போல -1 போடுறீங்க. அப்போ minus of minus plus ஆகிடும். ஆக்சிலரேஷன் என்ன கிடைக்கும்? ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏன்னு கிடைக்கும். புரிஞ்சுதா? எப்போ ஒமேகா டி 3π/2 நெகட்டிவ் ஆக்சிஸில் எக்ஸ்ட்ரீமில் இருக்கும்போது ஆக்சிலரேஷன் உங்களுக்கு ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ, வெலாசிட்டி 0, டிஸ்பிளேஸ்மெண்ட் x ஈக்குவல் டு -a அப்படின்னு கிடைக்கும். ஸோ திரும்ப கிராஃபை பாருங்கள். இங்கே see here இதான் என்னது 3π/2. ஸோ 3π/2 வரும்போது நமக்கு என்ன இருக்குது? இது வந்து -aன்னு வந்திருக்கா? see here 3π/2 வரும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? -a. 3π/2 நேரம் வெலாசிட்டி 0, 3π/2 நேரம் ஆக்சிலரேஷன் ப்ளஸில் மேக்ஸிமம் வந்திருக்கு. அதை நாங்கள் பார்த்தோம், ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ, ஆக்சிலரேஷன் வெலாசிட்டி -a. அதனால் 3π/2 இது இது சாரி வெலாசிட்டி 0, வெலாசிட்டி வந்து 0, 3π/2ல் இது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து -a, ஆக்சிலரேஷன் என்ன கிடைச்சது? ப்ளஸில் கிடச்சிருக்கும் ஒமேகா ஸ்கொயர். இது ப்ளஸில் கிடச்சிருக்கும், இது மைனஸில் கிடச்சிருக்கும். 3π/2 நேரம் இது 0 இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வரும்போதெல்லாம் வெலாசிட்டி 0. புரியுதா? கிளியர்? அதுக்கப்புறம் திரும்ப எங்கே வந்துடும்? ஒரிஜினல் ஸ்டேட். திரும்ப அதே கண்டிஷன் 0க்கு நேரம் என்ன ரிசல்ட் வந்துச்சோ அதே ஆன்சர் நமக்கு திரும்ப கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஐ ஹோப் அதை 360 டிகிரி. ஸோ 5th கம்ப்ளீட் சைக்கிள் omega t equal to 2π. omega t equal to 2π, t equal to t அர்த்தம் 1 கம்ப்ளீட் சைக்கிள். இப்போ பெண்டுலம் திரும்ப எங்கே வந்துடும்? அந்த பாப் வந்து திரும்ப அதனுடைய ஒரிஜினல் பிளேஸுக்கு திரும்ப வந்துடும். ஸோ இப்போ இது என்னது? மீன் பொசிஷன். மீன் பொசிஷன் டைம் பீரியட் இங்கே என்னது? ஒமேகா டி வந்து 2πன்னு சொல்லிட்டேன். கம்ப்ளீட் சைக்கிள் லாஸ்ட்டு t ஈக்குவல் டு t, 1 கம்ப்ளீட் சைக்கிள். டைம் பீரியட் வந்து 1 கம்ப்ளீட் சைக்கிளோடைய டைம் பீரியட். இப்போ இது திரும்ப மீன் பொசிஷன் வந்துருச்சுன்னா இங்கே திரும்ப அதே ரிசல்ட் தான் கிடைக்கும். இங்கே என்ன ஆகும்? ஃபார்முலா வேணா இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா x ஈக்குவல் டு என்னென்னு பார்த்துருக்கோம்? a sin ஒமேகா டி டிஸ்பிளேஸ்மெண்ட். வெலாசிட்டி v இஸ் ஈக்குவல் டு ஒமேகா a இன்ட்டு காஸ் ஒமேகா டி. டிஸ்பிளேஸ் ஆக்சிலரேஷன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் a இன்ட்டு சைன் ஒமேகா டி. அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். எக்ஸு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஒமேகா டி ஈக்குவல் டு 2π அப்படின்னா தென் வெலாசிட்டி ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சிருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு சைன் ஆஃப் 2π. வாட் இஸ் சைன் 2π? 0. சைன் 2π வந்து 0. அதனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். கரெக்டாக மீன் பொசிஷனுக்கு வந்துட்டாலே திரும்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு என்ன தான்? 0 தான். சரியா? அதில் உங்களுக்கு எந்த டவுட் வேணாம். நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி என்ன வரும் பாருங்கள். வெலாசிட்டி v அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஒமேகா a இன்ட்டு காஸ் ஆஃப் ஒமேகா டி ரீப்ளேஸ்டு பை 2π. 1 கம்ப்ளீட் சைக்கிள் இப்போ முடிக்கிறோம். காஸ் 2π வேல்யூ +1. ஸோ இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? ப்ளஸ் ஒமேகா ஏன்னு கிடைக்கும். ஸோ வெலாசிட்டி உங்களுக்கு ப்ளஸில் கிடைக்கும். கரெக்டாக? வெலாசிட்டி இதில் கிடைக்கும், ப்ளஸில் கிடைக்கும். பிகாஸ் காஸ் 2π வேல்யூ +1, காஸ் 0 வேல்யூ 1, காஸ் 2π வேல்யூ என்னது? +1. தென் வாட் இஸ் ஆக்சிலரேஷன்? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் இல்லையாங்க? சைன் ஆஃப் 2π. ஸோ சைன் 2π 0 ஆகிடும். ஆல்ரெடி இங்கே பார்த்துருக்குறோம். அதனால் ஆக்சிலரேஷன் என்னது இங்கே? 0. ஸோ மறுபடியும் மீன் பொசிஷனுக்கு வரும்போது வெலாசிட்டி மேக்ஸிமம் ஆகிடுது, ஆக்சிலரேஷன் 0, டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 மீன் பொசிஷன் இருக்கும்போது. இப்போது 2πக்கு நேரம் எப்படி இருக்குது பாருங்கள் கிராஃபு. see here இதான 2π. 2πயில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 0, 2πக்கு நேரம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 0. கரெக்டா? அதே வெலாசிட்டியில் வந்து 2πக்கு நேரம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எதில் கிடச்சிருக்கு? ப்ளஸ் ஒமேகா ஏ, ப்ளஸ் ஒமேகா ஏ மேக்ஸிமம் பாசிட்டிவில் கிடச்சிருக்கு. see here பார்த்தோம் இல்லையா? ப்ளஸ் ஒமேகா ஏ, வெலாசிட்டி வந்து ப்ளஸ் ஒமேகா ஏ. தெரியுதா? 2πக்கு நேரம் மேக்ஸிமம் கிடைக்குது. இது 2πக்கு நேரம் ஆக்சிலரேஷன் திரும்ப என்ன ஆகிடுது? 0. இதான் 1 கம்ப்ளீட் சைக்கிள். 0வில் ஆரம்பித்து அப் டு 2π வரைக்கும், 0 to 2π வரைக்கும் இப்படி தான் நமக்கு இங்கே கம்பேரிசன் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, அதுக்கப்புறம் என்னது? ஆக்சிலரேஷனுடைய கம்பேரிசன் கிராஃப். ஸோ ஃபைனலாக இதில் நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா
எப்போல்லாம் வெலாசிட்டி வந்து 0 ஆகுதோ அங்கெல்லாம் ஆக்சலரேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்குது. அந்த பாயிண்ட் எந்த பாயிண்ட்டு? எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டு. அதில் சைன் ஆக்சலரேஷனுக்கு வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு மாறணும் ப்ளஸ் மைனஸ். ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்லையும் வெலாசிட்டி 0, ஆக்சலரேஷனும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் மேக்ஸிமமாக இருக்குது. இது பாஸ்ட் இங்கே ஃபஸ்ட்டு வந்து வெலாசிட்டி வந்து +ஏவாக இருக்கும்போது ஆக்சலரேஷன் மைனஸில் இருக்குது, -ω²A, வெலாசிட்டி 0. கரெக்டாக? அதுக்கப்புறம் அடுத்த கேஸில் என்ன பார்த்தோம்? இந்த சுச்சுவேஷனுக்கு வரும்போது இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும்போது எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் ஆக்சலரேஷன் வந்து +ω²A, டிஸ்பிளேஸ்மெண்ட் -A மாற்றி இருக்கும், வெலாசிட்டி எக்ஸ்ட்ரீமில் 0. மீன் பொசிஷன் வரும்போதெல்லாம் ஆக்சலரேஷனும் 0, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 0, வெலாசிட்டி வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஒன்று ப்ளஸில் இருக்கலாம் இல்லை மைனஸில் இருக்கலாம், எவ்வளோ சைக்கிள் போய்ட்டு வருதுன்றதை பொறுத்து. ஸோ எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வரும்போதெல்லாம் மீன் பொசிஷன் வரும்போதெல்லாம் என்னென்ன ஆங்கிள் இருக்க முடியும்? 0 இருக்கலாம், π இருக்கலாம், அப்புறம் 2π. 0, π, 2π இந்த 3 ஆங்கிள் எதில் இருக்கும்? மீன் பொசிஷனுக்கு வந்துடும் திரும்ப. எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வந்து இந்த பக்கம் போகும்போது +π/2, இந்த பக்கம் வரும்போது என்னது 3π/2. இங்கே π/2 இருக்கும், இங்கே 3π/2, அதாவது 90, 270 அப்படின்னு நமக்கு வந்துடும். இவ்வளோ தான் ஆக்சுவலாக இந்த ஒன் கம்ப்ளீட் சைக்கிளில் இருக்கிறது. ஸோ இதை நான் வந்து ஒரு கம்பேரிசன் கிராஃப் லாஸ்ட்டாக போட்டுறேன், மீன்ஸ் அந்த டேப்லேஷன் ஒன்று போட்டுறேன். இங்கே வந்து ω_t நான் எப்படி நம்ம எடுத்துக்கிறேன், இந்த இடத்துல வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் அப்படின்னு எடுத்துப்போம். சரியா? ஸோ ஒரு டேப்லேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ நமக்கே அது ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இதில் ஒரு ஆங்கிளாக ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். ω_t வந்து 0 ஆங்கிள் ரேடியனில் தானே எழுதுகிறோம், 0. அதுக்கப்புறம் π/2, π 3π/2, அப்புறம் என்ன எடுத்துக்கிறோம்? 2π அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? 0, π/2, π 3π/2, 2π. இந்த கம்ப்ளீட் சைக்கிளில் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம எழுத போகிறோம். ஸோ இதில் எது வேணால் இதை இன்னும் தெளிவாக எழுதிக்கோங்க. x = a sin ω_t, velocity v = ω_a × cos ω_t, acceleration a = -ω²A sin ω_t, -ω²A sin of ω_t. சரியா? இதை ஃபஸ்ட் இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போது ஸோ இதை எப்படி வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இந்த டேப்லேஷனை நம்ம சம்மரைஸ் பண்ண போகிறோம் அந்த முன்னாடி பார்த்த எல்லா கேஸ்லேயும். இதில் ஃபஸ்ட்டு ஒன்றா எடுங்க. இந்த பொசிஷன் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, இது வந்து மீன் பொசிஷனை சிம்பிளாக எம்பின்னு வச்சுக்கிறேன். நம்ம கன்வீனியன்ட்டாக ஸ்பேஸ் பார்த்தாத்துல ஷார்ட்கட்டில் இருக்கிற மாதிரி வச்சுப்போம். ஸோ இது வந்து மீன் பொசிஷன், வேறு கலர் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் மீன் பொசிஷன். π/2 வந்து என்னது? எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். இதில் பாசிட்டிவ் சைடில். கரெக்டாக? இது வந்து மறுபடியும் எங்கே வந்துடும்? மீன் பொசிஷன். இது வந்து இதுவும் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், நெகட்டிவ் டைரெக்ஷனில். இது மறுபடியும் எங்கே வந்துடும்? மீன் பொசிஷன். கரெக்டாக? இதான் ஒன் கம்ப்ளீட் சைக்கிளுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். 0 to 360 டிகிரிக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த π/2 வந்து ப்ளஸில் வரும், இந்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் இது மைனஸில் வரும், 90க்கும் 370க்கும் வரும்போது. இப்போ ஒரு கேஸுக்கு ஆன்சர் எழுதுங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் மீன் பொசிஷன் இருக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, மீன் பொசிஷன் இருக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? +ω_A, ஆக்சலரேஷன் 0. மீன் பொசிஷனில் எப்பயுமே ஆக்சலரேஷன் 0, என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கும். ஆங்கிளை பொறுத்து +ω-வா -ω-ன்னு போடணும். எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் எடுத்தால் வெலாசிட்டி 0 ஆகிடும். எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் வெலாசிட்டி 0, அதாவது 90. சரியா? இது என்ன கிடைக்கும்? +a கிடைக்கும். எது? டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. இது என்ன கிடைக்கும்? மைனஸில் கிடைக்கும். இதில் ப்ளஸில் கிடைக்குதுன்னா இதில் மைனஸ் சைடில் கிடைக்கும். -ω²A. இதோட ஆம்ப்ளிடியூட் வந்து -ω²A. அதுக்கப்புறம் மறுபடியும் மீன் பொசிஷனுக்கு வாங்க.
அகைன் மீன் பொசிஷன் பை வரும்போது திரும்ப அந்த பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு இல்லையா, டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, ஆக்சலரேஷன் 0. பை வரும்போது திரும்ப ரிட்டர்ன் வரும்போது வெலாசிட்டி என்ன ஆகிடுது, நெகட்டிவில் மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் ஆகிடுது. 0ல் ப்ளஸ் ஒமேகா ஏ, இதில் மைனஸ் ஒமேகா ஏ. அதுக்கப்புறம் 270 திரும்ப 270 எழுதும்போது என்ன ஆகும், 270 எழுதும்போது எக்ஸ்ட்ரீம் பொசிஷனால் எது 0, வெலாசிட்டி 0. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 270 இருந்தால் இது மைனஸ் ஏ, இது ப்ளஸில் கிடைக்கும், ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ, ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரீமில் வெலாசிட்டி 0, ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக்சலரேஷன் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஆக்சலரேஷன் ப்ளஸில் இருந்தால் டிஸ்பிளேஸ்மெண்ட் மைனஸ் சைனில் கிடைக்கும், ஆம்ப்ளிடியூட் ஆப்போசிட்டில் இருக்கும். அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து மைனஸில் இருந்ததுன்னா ஆக்சலரேஷன் ப்ளஸ் ஆகிடும், அது ப்ளஸ்ஸாக இருந்தால் இது மைனஸ் ஆகிடும். அந்த இன்டர்சேஞ்ச் இருக்கும் எப்பயுமே. ஏன்னா பை ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் மெயின்டைன் ஆகும் ஆக்சலரேஷனுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும். அடுத்து 2π வாங்க. 2πன்றது மறுபடியும் மீன் பொசிஷனில் எது 0, ஆக்சலரேஷன், அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, வெலாசிட்டி மறுபடியும் ப்ளஸ் ஒமேகா ஏ. இதுதான் ஆக்சுவலாக ஒன் கம்ப்ளீட் சைக்கிளில் x ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டின்ற அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கேஸுக்கு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்லேயும் மீன் பொசிஷன்லேயும் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிள். இதையே டைம் பீரியடில் சொன்னாங்கன்னா t0, t/4, t/2, 3t/4 t. இது ஒன் கம்ப்ளீட் சைக்கிளுக்கான டைம் பீரியடில் சொல்லும் போது சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஸோ கரெக்டாக இதை வச்சு சொல்ல தெரியணும். கொஷின் ஆக்சுவலாக நமக்கு நீட்டில் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் இருக்கும்போது எந்த காம்பனண்ட் 0வாக இருக்கும், எந்த காம்பனண்ட் வந்து 0 இருக்காது. இல்லை இதே கொஸ்டினே எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஒரு இப்போ சொன்ன கேஸே எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் வந்து லைக் ஆங்கிள் வந்து π/2 ஃபஸ்ட் சைக்கிள் அப்படி எடுத்துருக்கீங்கன்னா, அந்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் வெலாசிட்டி 0, பட் வாட் இஸ் ஆக்சலரேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஆக்சலரேஷன் வந்து என்னது, மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ. எப்போ π/2 இருக்கும்போது, சி ஹியர் π/2 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது, ப்ளஸ் ஏ. ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸ் கொடுத்துட்டு இதில் எது கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும்னா இதில் என்ன நடக்குது, ஒரு பாயிண்ட்லேயும் அதனுடைய நேச்சர் எப்படி இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் கண்டிப்பாக தெரியணும். அதுக்கப்புறம் ஃபேஸ் டிஃபரன்ஸ் வச்சு நம்ம சொல்லும் போது இது வந்து இது ரெண்டுத்துக்கும், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் வெலாசிட்டிக்குள்ள ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து π/2. ரெண்டுத்துக்குள்ள ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன வரும், π/2, வெலாசிட்டி π/2 லீடிங் தென் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆக்சலரேஷனுக்கும் வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் எதுனா பை ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்படியே மைனஸில் வரதுனால கம்ப்ளீட்டாக பை ஃபேஸ் டிஃபரன்ஸ். அதுக்கு அந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் அது ஏன் பை ஃபேஸ் டிஃபரன்ஸ்ன்றது. இங்கே பாருங்கள், இது 0 to π வந்து பாசிட்டிவ் சைக்கிள் இருக்கும், இது அப்படியே 0 to π அப்படியே என்ன வந்திருக்கு பாருங்கள், நெகட்டிவ் சைக்கிள். ஸோ இது அப்படியே பாசிட்டிவில் போயிருக்கும், இது அப்படியே நெகட்டிவில் போயிருக்கும் 0 to πயில். அதனால் இது ரெண்டுத்துக்குள்ள ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ, பை. 180 degree is the phase difference between displacement and acceleration. சொன்னது புரிஞ்சுதா, தெளிவா, கிளியர், ரைட். ஸோ இதுதான் இதில் ப்ரைமரி கான்செப்ட். நான் பெண்டுலம் என்ன நடக்குதோ அதே தான் இதுலேயும் நடக்கும், ஸ்ப்ரிங்லேயும் நடக்கும், பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. பெண்டுலம் நடக்கிற அதே ரிசல்ட் தான் இதுலேயும் வரும். பட் இதில் வந்து என்னது, மெயின் பொசிஷன் வந்து டிபெண்ட்ஸ் அந்த ஆங்கிளாக இருக்கும், ஸ்ப்ரிங்கில் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வர்றது, புரியுதா? ஸோ ரெண்டுமே என்னது, இந்த சைன் வேவ் கூட தான் நம்ம கனெக்ட் பண்ணி அதனுடைய நேச்சரை நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ரெண்டுத்துக்குமே ஒரே டைப் தான் இருக்கும், பட் ஃபார்முலா நம்ம டைம் பீரியட் கண்டுபிடிக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இனிமேல் அதை தான் பார்க்க போகிறோம். பட் கம்பாரிசன் கிராஃப், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் கம்பாரிசன் கிராஃப் பெண்டுலம் கேஸுக்கும் சரி ஸ்ப்ரிங் கேஸுக்கும் சரி இப்படி தான் இருக்கும். இஃப் x ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி அப்படி இருந்திருந்தா இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். சரியா, ரைட். ஸோ வில் கண்டினியூ ஆஃப்டர் த பிரேக்.
எஸ் கண்டினியூ பண்ணலாமா? ரெடியா? ஓகே ஓகே. ஸோ டோன்ட் ஃபர்கெட் கைஸ், மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. புதுசாக யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? எந்த காரணம் கூட மறந்துடாதீங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் கிளியராக புரிஞ்சுதா? டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், அந்த கம்பேரிசன் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? அதை கரெக்டாக மைண்டில் புரிஞ்சு வச்சுக்கோங்க. மீன் பொசிஷன் ஆர் யூக்லிபிரியம் பொசிஷனாக என்ன, அந்த யூக்லிபிரியம் பொசிஷனில் எந்தெந்த காம்பனெண்ட் ஜீரோ, எது மேக்ஸிமமாக இருக்கும், இதெல்லாமே அதே மாதிரி எக்ஸ்ட்ரீமில் எப்படி இருக்கும், இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஆசிலேஷன் கொஷின்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ரைட், நெக்ஸ்ட்டு எனர்ஜி. ஸோ நம்ம மொத்தமாகவே இதை சொன்னேன் இல்லையா? நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், அதுக்கப்புறம் பொட்டென்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, அதுக்கப்புறம் டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம், அப்புறம் டைம் பீரியட் ஆஃப் ஸ்ப்ரிங் கேஸ் எப்படி இருக்கும், இதுதான் ஃபார்முலா. இதுதான் இதில் இருக்கக்கூடிய மெயின் சாப்டர். இதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம டாபிக் கவர் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் இந்த இது மட்டும் டைம் பீரியடும், அதுக்கப்புறம் இது பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜி, இது ரெண்டு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சாப்டர் ஓவர். சரியா? ரைட், எனர்ஜி இன் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். இப்போ நம்ம ஸ்ப்ரிங் கேஸ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்ப்ரிங் கேஸில் வந்து இன்றைக்கி வந்து லைக் இந்த ஸ்ப்ரிங்கை வந்து இப்படி இழுத்து விடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதான் வந்து இனிஷியலாக அது இருக்கக்கூடிய, சப்போஸ் இதான் அதோட மீன் பொசிஷன் வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஸ்ப்ரிங்கை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இல்லை கம்ப்ரெஸ் பண்ணலாம், ரெண்டுமே பண்ணலாம். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டிங்கனாலும் ஆசிலேட் ஆகும், கம்ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டிங்கனாலும் என்ன ஆகும்? ஆசிலேட் ஆகிடும். திரும்ப திரும்ப அது மீன் பொசிஷனை வந்து என்ன ஆகும்? ஒரு தடவை கிராஸ் பண்ணிட்டு போகும். ஸோ இந்த கேஸில் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல்? அதில் நம்ம பார்த்துருக்குறோம் ஃபோர்ஸுடைய ஃபார்முலா. ஃபோர்ஸ் எஃப் வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு எக்ஸ்ன்னு கிடைக்கும். நம்ம எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாக கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தானே இருக்கும், ஃபோர்ஸ் இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாச்சுன்னா ஃபோர்ஸ் அதிகமாகும். ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு எக்ஸ். அதுக்கப்புறம் மைனஸ் சைன் எதை ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருந்தேன்? ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். இங்கே ஸ்ப்ரிங்கோ இல்லை பெண்டுலமோ எக்ஸ்பேண்ட் பண்ணி இப்படி விட்டிங்கன்னா திரும்ப என்ன ஆகும்? அதே இடத்துக்கு ரிட்டன் வரும். அந்த ரிட்டன் வர்றதுக்கான ஃபோர்ஸ் என்னது? ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். தட் இஸ் நெகட்டிவ் சைன். அதனால் அது எதை டிபெண்ட் பண்ணுறது அந்த ஃபோர்ஸ்னால் நம்ம எந்த அளவுக்கு அதை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுறோம். ஸ்ப்ரிங்கை வந்து இப்போ ஒரு மாஸ் கட்டி நீங்கள் எவ்வளோ தூரம் இழுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும்? அதில் அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஆக்சுவலாக இங்கே மைனஸ் எக்ஸ்னு வரும். அதுக்கப்புறம் அதோடைய ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து கே, தட் இஸ் வாட்? ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் எஃப் ஈக்குவல் டு கே அப்படின்னு கிடைக்கும். கேன்றது டார்ஷனல் கான்ஸ்டன்ட் ஆர் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஜெனரலாக எடுப்போம். அதுக்கப்புறம் இதிலிருந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கூட ரிலேட் பண்ணிங்கன்னா ஒமேகா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே பை எம். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா which is equal to root of k divided by m. சரியா? ஸோ எஸ் சார். ஓகே, ஸோ ஒமேகா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே பை எம், டைம் பீரியட் t is equal to 2 pi root of k divided by m கிடைக்கும். These two are important formula. எதில்? இது particularly for spring case. So spring கேஸுக்கு you have to remember this formula. The relation between mass and time period. T is equal to 2 pi root of k, m by k. ஸோ இதில் வந்து மாஸ் வந்து என்னது? டைம் ரெண்டுமே டிபெண்டன்ட் காம்பனண்ட்டாக இருக்கும். அதாவது டைம் வந்து மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். கே வந்து கான்ஸ்டன்ட், 2 பையும் கான்ஸ்டன்ட். அதனால் இது என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. ஸோ டைம் பீரியட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் எம்னு இருக்கும். ஒமேகா எடுத்திங்கன்னா அதே மாதிரி இது கான்ஸ்டன்ட் கே, அப்போ 1 பை ரூட் ஆஃப் எம்முக்கு ஈக்குவலாக இருக்கும் ஒமேகா. சரியா? இது வந்து ஸ்ப்ரிங் கேஸில். ஸோ ஸ்ப்ரிங் கேஸில் டைம் பீரியட் ஃபார்முலா t is equal to 2 pi root of m divided by k அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இதில் வந்து அதர்வைஸ் இதை ப்ரொபோர்ஷனல் எழுதினீங்கன்னா t வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் எம், மாஸ் ஆஃப் த அந்த ஸ்ப்ரிங்கில் நம்ம எந்த மாஸை வந்து யூஸ் பண்ணுறோமோ கட்டுறோமோ அந்த மாஸோடைய வெயிட்டை வந்து என்ன டிபெண்ட் பண்ணுறது? டைம் பீரியட் டிபெண்ட் பண்ணுறது ஸ்ப்ரிங் கேஸில். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைம் மாஸ். சரியா? கேவும் 2 பை கான்ஸ்டன்ட்னால டி ரூட் ஆஃப் எம்முக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இது ஒமேகாவுடைய ஃபார்முலா. அதுக்கப்புறம் எனர்ஜி. ஸோ இதில் நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜி அண்டு கைனடிக் எனர்ஜி
ஓகே அட் எனி இன்ஸ்டன்ட் எனி ஆங்கிள் நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ணும்போது சரி கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணும்போது இதுதான் ஃபார்முலா half of 𝐾𝐴 ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் U is equal to half of 𝐾𝐴 ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி இது பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது ரெண்டும் என்னது எனி ஆங்கிள் அட் எனி ஆங்கிளில் ஆர் எனி டைம் பீரியடில் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்டு கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா. இதில் வந்து மீன் பொசிஷன் எடுத்து வச்சுக்கோங்களேன். மீன் பொசிஷனில் ஒமேகா டி எதுக்கு ஈக்குவல் 0க்கு ஈக்குவல். அப்போ இங்கே ஒமேகா டி 0ன்னு போட்டிங்கன்னா காஸ் 0 வேல்யூ 1 ஆகிடும். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி என்னவாக இருக்கும் மீன் பொசிஷனில் மேக்ஸிமமாக இருக்கும். இன்னொரு ரீசனை நம்ம சொல்ல முடியும் ஏன் மீன் பொசிஷனில் கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்குன்னா மீன் பொசிஷனில் தான் வெலாசிட்டி மேக்ஸிமம். இப்போ தானே பார்த்தோம் மீன் பொசிஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 அதுக்கப்புறம் எது 0 ஆக்சலரேஷன் 0. ஆனால் மீன் பொசிஷனில் வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கும். ஒன்று ப்ளஸ் ஒமேகா ஏ வரலாம் இல்லை மைனஸ் ஒமேகா ஏ வரலாம். ஆனால் ரெண்டுமே என்னது மேக்ஸிமம் வெலாசிட்டி மீன் பொசிஷனில். அப்போ கைனடிக் எனர்ஜி எதுக்கு ரிலேட் பண்ணுவோம் half of mv ஸ்கொயர். அப்போ வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருந்தால் கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம். அப்போ வெலாசிட்டி மீன் பொசிஷனில் மேக்ஸிமம் தேர்ஃபோர் கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் மட்டும் மீன் பொசிஷன். இது வந்து எனி ஆங்கிளுக்கு நாட் ஓன்லி இந்த ஒமேகாவோட ஆங்கிள் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். மீன் பொசிஷன் சொல்லும் போது தீட்டா நான் என்னன்னு சொல்லிட முடியும், அதாவது ஒமேகா டி என்னன்னு சொல்ல முடியும். அதை வச்சு நான் என்னன்னு சொல்லிடுறேன் அந்த கேஸில் மேக்ஸிமமாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே வெலாசிட்டி 0 எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வெலாசிட்டி 0 தேர்ஃபோர் கைனடிக் எனர்ஜி 0. எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் என்னது ஃபஸ்ட்டு T/4 எடுத்துகிட்டு போகும்போது 90. அப்போ காஸ் 90 இங்கே 0 ஆகிடும் கைனடிக் எனர்ஜி. அதனால் என்ன ஆகிடும் 0 ஆகிடும். எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வெலாசிட்டியும் 0 அதனால் கைனடிக் எனர்ஜி கண்டிப்பாக அங்கே 0. ஆனால் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவாக இருக்கும் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் மேக்ஸிமமாக இருக்கும். பிகாஸ் இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி எது டிபெண்ட் பண்ணிருக்கு சைன் தீட்டா டிபெண்ட் பண்ணிருக்கு. அப்போ சைன் 90 வந்து என்னது 1 ஆகிடும். ஸோ half of 𝐾𝐴 ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி 0. அதுக்கு ரீசன் கைனடிக் எனர்ஜி எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் 0 ஆகிறதுக்கு ரீசன் வெலாசிட்டி 0 இன் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். புரியுதா? அண்ட் ஆல்சோ தீட்டா ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகிடும் இந்த கேஸில் வந்து π/2 இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் 3π/2ன்னு இருக்கும். ஸோ அந்த ரெண்டு ஆங்கிள்லையுமே பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும். ஆனால் கைனடிக் எனர்ஜி ரெண்டுத்துலையும் 0 ஆகிடும். மீன் பொசிஷன் வரும்போது அதாவது ஆங்கிள் 0வோ இல்லை π ஆர் 2π இந்த 3 ஆங்கிள் எதோ வரும் 0 π 2π இந்த எல்லா கேஸ்லையுமே காஸ்ட் வேல்யூ என்ன ஆகிடும் நமக்கு 1 +1 இல்லை -1 கிடைக்கும். ஸோ வெலாசிட்டி ப்ளஸ் ஒமேகா ஆர் மைனஸ் ஒமேகான்னு கிடைக்க போகுது. கைனடிக் எனர்ஜி half of mv ஸ்கொயர் ஜெனரல் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம் வெலாசிட்டி மேக்ஸிமம் ஆகிடும். ஸோ வெலாசிட்டி மேக்ஸிமம் ஆகிடும். ஆனால் அந்த பாயிண்ட்டில் சைன் கேஸ் எல்லாமே என்ன ஆகிடும் மீன் பொசிஷனில் 0 ஆகிடும். ஸோ மீன் பொசிஷனில் பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம். எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் கைனடிக் எனர்ஜி 0 பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம். புரிஞ்சுதா? அப்புறம் எனி அதர் ஆங்கிளுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வேண்டாம். அதாவது 45 டிகிரி ஒமேகா டிக்கு பதிலாக 45 போட்டால் அந்த பாயிண்டில் என்ன கைனடிக் எனர்ஜி என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குன்றது ஈஸியாக நம்ம இதை கால்குலேட் பண்ண முடியும். சரியா? ரைட். அதுக்கப்புறம் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி இருந்தால் நம்ம என்ன கால்குலேட் பண்ண முடியும் மெக்கானிக்கல் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியும். டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி ஈக்குவல் டு சம் ஆஃப் கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ சம் ஆஃப் கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்னது U + K. யூனா பொட்டன்ஷியல் எனர்ஜி, கேனா என்னது கைனடிக் எனர்ஜி. இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஃபைனலாக நமக்கு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் வில் கெட் திஸ் ரிலேஷன். திஸ் இஸ் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி ஃபார்முலா. ஸோ half of 𝐾𝐴 ஸ்கொயர்னு போடலாம். கேன்றது என்னது இங்கே ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஸோ டோட்டல் எனர்ஜி ஆம்ப்ளிடியூடும் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் தெரிஞ்சால் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். கொஷனில் கே கொடுக்காம மாசும் ஒமேகாவும் கொடுத்துட்டாங்கன்னா இதிலிருந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். இதாக இருக்கு இல்லையா ஒமேகா ஈக்குவல் டு K/m. அப்போ கேவுக்கு பதிலாக ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணால் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு K/m. அப்போ எம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் கேவுக்கு பதிலாக என்ன கிடைக்கும் எம் ஒமேகா ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ கேவுக்கு பதிலாக எம் ஒமேகா ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இது எங்கேருந்து டெரைவ் பண்ணியிருப்பாங்கன்னா K ஈக்குவல் டு அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது ஒமேகா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் K/m. ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிங்கன்னா ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு K/mன்னு கிடைக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா K ஈக்குவல் டு M × ஒமேகா ஸ்கொயர்னு கிடைக்கும். இந்த கேவுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க M ஒமேகா ஸ்கொயர்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி இன் ஸ்ப்ரிங் கேஸ் பர்டிகுலராக எந்த கேஸுன்னு பார்க்கணும். ஸ்ப்ரிங் கேஸுக்கு டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜியோடைய ஃபார்முலா வந்து half of 𝐾𝐴 ஸ்கொயர். சரியா? கேன்றது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். அதர்வைஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸ் கூட கனெக்ட் பண்ணி டோட்டல் எனர்ஜி கால்குலேட் பண்ணணும்னா K ரீப்ளேஸ்டு பை M ஒமேகா ஸ்கொயர்னு மாற்றணும். ஸோ half of M ஒமேகா ஸ்கொயர் A ஸ்கொயர். இது ஃபார்முலா யூஸ் பண்ணால் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி கிடைச்சிரும். புரியுதா? கிளியர்? அதுக்கப்புறம்
இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து எப்போ உங்களுக்கு ஜீரோவாக இருக்கும், பொட்டென்ஷியல் எனர்ஜி ஜீரோ, அதர்வைஸ் மினிமம். பொட்டென்ஷியல் எனர்ஜி மினிமம் எப்போ இருக்கும், மீன் பொசிஷன் ஆர் ஈக்குலிபிரியம் பொசிஷன். அந்த மீன் பொசிஷனில் எக்ஸ் ஜீரோ, டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு இங்கே ஜீரோ ஆகிடும். அதாவது ஆம்ப்ளிடியூடு, மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் நமக்கு வந்து என்ன ஆகிடும், அந்த பாயிண்டில் ஜீரோ ஆகிடும் மீன் பொசிஷனில். அதனால் மினிமம் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஜீரோ. எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் எடுத்திங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் எக்ஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏன்னு கிடைக்கும். ஆனால் பொட்டென்ஷியல் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இதில் தான் கிடைக்கும். ½ ப்ளஸ் ஏன்னு கிடைச்சாலும் மைனஸ் ஏன்னு கிடைச்சாலும் ஹோல் ஸ்கொயர் பண்ண என்ன ஆகிடும், ப்ளஸில் தான் இருக்க போகுது. அதனால் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்லையும் ஒரே பொட்டென்ஷியல் எனர்ஜி தான் இருக்கும். ப்ளஸ் ஏ சைடு போனாலும் சரி, மைனஸ் ஏ சைடு போனாலும் சரி, பொட்டென்ஷியல் எனர்ஜி வேல்யூ இஸ் சேம். யூ நோ நீட் டு மென்ஷன் ப்ளஸ் பாசிட்டிவில் பொட்டென்ஷியல் எனர்ஜியும் நெகட்டிவில் பொட்டென்ஷியல் எனர்ஜியும் சொல்லக்கூடாது. ஏன், ஃபார்முலா ½ ஏ வந்து ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸில் இருந்தாலும் மைனஸில் இருந்தாலும் ப்ளஸ்ஸாக தான் வரப்போகுது. சரியா? ஸோ எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஒரே வேல்யூ தான் இருக்கும். அதனுடைய வேல்யூ ஃபார்முலா எதுக்கு ஈக்குவல், ½ ஸோ டோன்ட் சே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடாது பொட்டென்ஷியல் எனர்ஜி கேஸில். கிளியர்? ஸோ ஸ்ப்ரிங் பொசஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதுக்கப்புறம் கைனட்டிக் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜியோடைய ஃபார்முலா இதுதான். ஸ்ப்ரிங் கேஸில் கைனட்டிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஆக்சுவலாக இது என்னென்னா, நான் சொன்னேன் இல்லையா முதல்ல இந்த பாயிண்ட்டு, அட் மீன் பொசிஷன். மீன் பொசிஷன்னா என்ன அர்த்தம், ஈக்குலிபிரியம் பாயிண்ட். ஈக்குலிபிரியம் பாயிண்டில் என்ன ஆகும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஜீரோ ஆகிடும். சொன்னேன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஜீரோ ஆகிடும். பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும். அதுவுமே என்ன சொல்ல முடியாது, ப்ளஸில் ப்ளஸ் மைனஸ் சொல்லக்கூடாது. ஏன்னா 𝐾𝐴². ஸோ வெலாசிட்டி வந்து ப்ளஸ் ஒமேகா ஏ இருந்தாலும் சரி, மைனஸ் ஒமேகா ஏ இருந்தாலும் சரி, இதை சப்ஸ்டிட் பண்ணும்போது A² ஹோல் ஸ்கொயர் பண்ண என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகிடும். அதனால் அங்கே நெகட்டிவ் வரப்போகிறது கிடையாது. சரியா? அதனால் கைனட்டிக் எனர்ஜி மீன் பொசிஷனில் மேக்ஸிமமாக இருக்கும். அதனுடைய வேல்யூ ½ எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்ன இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் சேவாக இருக்கும். ஆனால் கைனட்டிக் எனர்ஜி மினிமம் ஆகிடும். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் எது ஜீரோ, வெலாசிட்டி ஜீரோ. ½ கைனட்டிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா வெலாசிட்டி ஜீரோ ஆச்சுன்னா கைனட்டிக் எனர்ஜி ஆல்சோ ஜீரோ. புரியுதா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அட் எனி இன்ஸ்டன்ட்டில் கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கக்கூடிய இந்த ஃபார்முலா நம்ம கனெக்ட் பண்ணும்போது, அதாவது எக்ஸ் கூட கனெக்ட் பண்ணும்போது ½ - x² எனி பர்டிகுலர் பாயிண்ட்டில் நம்ம கைனட்டிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா ½ x². சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ப்ராப்ளம் போடுவோம், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி என்ன வருது பாருங்கள், ½ ஸோ டோட்டல் எனர்ஜி ஆல்வேஸ் வாட், கன்சர்வ்டு. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். கைனட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ரெசென்ட் ஆயிருந்தால் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி ஆல்வேஸ் கன்சர்வ்டு. கரெக்டாக? அது ½ ஈக்குவலாக இருக்கும் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி. அதுக்கப்புறம் ஆங்குலர் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். இதுதான் நம்ம பெண்டுலம் பார்க்க போகிறோம். சரியா? ஸ்ப்ரிங் கேஸை பொறுத்த வரைக்கும் லீனியர். ஏன்னா ஸ்ப்ரிங்கில் மாஸ் வந்து ஒன்று இப்படி ஹேங்கிங்கில் இருக்கும். மாஸை நம்ம இப்படி பிடிச்சி இழுத்து விட்டுட்டுனா என்ன ஆகும், ஆசிலேட் ஆகும். கரெக்டாக? அது வந்து லீனியர் மோஷன். லீனியர் அதாவது ஸ்ட்ரைட்டாக லைனில் என்ன ஆகுது, ஆசிலேட் ஆகுது மீன் பொசிஷனை டிபெண்ட் பண்ணி. தட் இஸ் ஆசிலேஷன் மோஷன். லீனியர் டைப் ஆஃப் ஆசிலேட்டரி மோஷன். அதில் இது வந்து ஆங்கிள் டிபெண்ட் ஆசிலேட்டரி சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். இதில் பெண்டுலமில் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக பார்த்துருக்குறோம். ஸோ அதனால் ஃபைனலாக இதில் நீங்கள் புதுசாக இப்போ நம்ம அடிஷ்னலாக ஞாபகம் வச்சுக்கூடிய ஃபார்முலா என்னென்னா, டைம் பீரியட் ஆஃப் த சிம்பிள் பெண்டுலம். டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் T is equal to 2π√LG. ஸோ டைம் பீரியட் வந்து லென்த் ஆஃப் த பெண்டுலம் டிபெண்ட் பண்ணியிருக்கும், மாஸ் ஆஃப் த பாபை டிபெண்ட் பண்ணியிருக்காது. இப்போ பெண்டுலம் ஹேங்கிங்கில் இருக்கும்போது கீழே என்ன இருக்கும், ஒரு பாப் இருக்கும், அதுக்கு சம் மாஸ் இருக்கும். அப்போ ஆசிலேட் ஆகும்போது ஒன் கம்ப்ளீட் சைக்கிளுக்கு இது ஆசிலேட் ஆகும்போது நம்ம டைம் பீரியட் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த டைம் பீரியட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், பெண்டுலமுடைய லென்த்து, அந்த ஸ்ட்ரிங்குடைய லென்த்தை தான் டிபெண்ட் பண்ணியிருக்குமே தவிர எதை டிபெண்ட் பண்ணியிருக்காது, மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஸ்ப்ரிங் கேஸில் மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஏன்னா ஸ்ப்ரிங்கில் டைம் பீரியட் T ஈக்குவல் என்னன்னு பார்த்தோம். அந்த டிஃபரன்ஸை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸ்ப்ரிங் கேஸில் டைம் பீரியட் T is equal to 2π√m/k வரும். ஸ்ப்ரிங் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ். டைம் பீரியட் T டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு √m. சொல்கிறது புரியுதா? ஆனால் பெண்டுலம் கேஸில் 2π√L/g வரும். இங்கே 2π கேவும் கான்ஸ்டன்ட், அங்கே 2π கிராவிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ பெண்டுலம் டைம் பீரியட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்லி த லென்த்.
length of the string. ஆனால் இது mass of the spring கேஸில் time period depends on mass of the அந்த ஸ்ப்ரிங்கில் ஹேங் பண்ணக்கூடிய அந்த மாஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும். புரிஞ்சுதா? அந்த டிஃபரன்ஸை தெளிவாக புரிஞ்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. ஸோ அதனால் இங்கே வந்து என்ன எழுதலாம், நீங்கள் டைம் பீரியட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒன்லி லென்த் ஆஃப் த பெண்டுலம். ஸோ இதில் என்ன நீங்கள் நோட் பண்ணிக்கணும், டைம் பீரியட் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். டைம் பீரியட் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். புரிஞ்சுதா? அதனால் அதை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இது வந்து ஸ்பெஷல் கேஸ். இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஒரு லிஃப்ட்டில் வந்து பெண்டுலம் ஹேங்கிங்கில் இருந்துச்சுன்னா, எனக்கு கிராவிட்டி இன்வால்வ் ஆகுது இல்லையா, T is equal to 2π√L/Gன்னு இருக்கிறதுனால லிஃப்ட் அப்வர்டில் போகும்போது இல்லை டவுன்வர்டில் போகும்போது கிராவிட்டி என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். சரியா? அப்போ அந்த கிராவிட்டி கூட கனெக்ட் பண்ணும்போது டைம் பீரியட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து அப்வர்டு. ஸோ அப்வர்டில் போகும்போது ஃபார்முலா 2π√L/G கிடையாது, லிஃப்டோடைய அந்த ஆக்சலரேஷன் ஏ, கிராவிட்டி G + A. ஸோ T is equal to 2π√G + A. எப்போ? இது வந்து அப்வர்டில் போகும்போது. டவுன்வர்டில் வரும்போது 2π√L/G - A. ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்வர்டில் போகும்போது G + A, டவுன்வர்டில் வரும்போது G - A. லிஃப்ட்டில் இந்த மாதிரி பெண்டுலம் ஹேங்கிங்கில் இருந்தால் இட்ஸ் ஸ்பெஷல் கேஸ். புரியுதா? கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். இது என்ன அப்படின்னா, டூ வேவ்ஸ் வந்து இன்டர்ஃபியர் ஆகுது. ரெண்டுமே சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் வேவாக இருக்கலாம் இண்டிவிஜுவலாக. சரியா? ஆனால் ரெண்டு ஃப்ரீக்வன்சி வேறு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது இது ரெண்டும் இன்டர்ஃபியர் ஆகும்போது நமக்கு வந்து டோட்டல் ஆம்ப்ளிடியூட் நியூ வேவ் கிடைக்கும். அதை நம்ம ஆல்ரெடி வேவ் ஆப்டிக்ஸில் படித்தோம் இல்லையா, கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அது எதை பேஸ் பண்ணுது? சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை பேஸ் பண்ணுது. பட் அது ரெண்டும் எக்ஸாக்டாக சேம் ஃப்ரீக்வன்சியாக பார்த்துருந்தோம். இங்கே டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியில் இருந்து ஓவர்லேப் ஆச்சுன்னா அதனுடைய நியூ ஆம்ப்ளிடியூட் எப்படி இருக்கும், அதனுடைய ஆங்கிள் ஃபேஸ் சேஞ்சு அது எவ்வளோ டீவியேஷனில் இருந்திருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா இது. ஸோ இப்போ இதுதான் எங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிவன் வந்து இது ரெண்டுமே சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். ஓகேவா? சேம் ஃப்ரீக்வன்சி. ஃபஸ்ட்டு கேஸ் என்ன எடுத்துருக்குறோம், சேம் டைரக்ஷன் சேம் ஃப்ரீக்வன்சி. எப்படி சேம் ஃப்ரீக்வன்சின்னு கண்டுபிடிக்கிறது சார் அப்படின்னா, see the formula, here is omega, here also omega t, here also omega t. ரெண்டுமே சேம் ஒமேகான்னு இருந்தால் என்ன அர்த்தம், ஃப்ரீக்வன்சி சேம்னு அர்த்தம். டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியாக இருந்தால் ω1t ω2tன்னு போட்டிருப்பேன். நான் சொல்கிறது புரியுதா? இங்கே ω1t இங்கே ω2tன்னு போட்டிருந்தேன்னா ரெண்டும் வேறு வேறு ஃப்ரீக்வன்சின்னு அர்த்தம். ஏன்னா ஒமேகான்னு போட்டால் ஃப்ரீக்வன்சி சேம், பட் டிஃப்ரெண்ட் ஆம்ப்ளிடியூட்டில் வந்திருக்கு. A1 A2, அதாவது இந்த ஹைட் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஆனால் ரெண்டுமே என்னது, ஒரே ஃப்ரீக்வன்சி. அதாவது நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் வந்து சேமாக தான் இருந்திருக்குது. தட் இஸ் சேம் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அது சேம் ஃப்ரீக்வன்சின்னு தான் கண்டுபிடிக்கணும். ω1t ω2tன்னு போட்டிருந்தாங்கன்னா ஆம்ப்ளிடியூட் ஆல்சோ டிஃப்ரெண்ட், ஃப்ரீக்வன்சி ஆல்சோ டிஃப்ரெண்ட் சொல்லியிருப்பேன். சொல்லுறது புரியுதா? ஸோ இது வந்து சேம் ஃப்ரீக்வன்சியாக இருந்துச்சுன்னா தென் ஹவு டு கால்குலேட் டோட்டல் ஆம்ப்ளிடியூட். ஸோ டோட்டல் ஆம்ப்ளிடியூட் A is equal to √A1² + A2². அதாவது இது ரெண்டுத்தினுடைய ஆம்ப்ளிடியூடை ஸ்கொயர் பண்ணணும். இது ஆல்ரெடி நம்ம இதில் பார்த்துருக்கோம், வேவ் ஆப்டிக்ஸ்லேயே பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? A1² + A2², 2A1 A2, அங்கே cos∅ பார்த்துருப்போம். ரெண்டு வேவ் இன்டர்ஃபியர் ஆகும்போது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸோ இல்லை டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும்போது இல்லை ஜென்ரலாக இன்டர்ஃபியர் ஆகும்போது என்ன பார்த்துருப்போம், டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபேஸ் டிஃபரன்ஸை பொறுத்து ஆம்ப்ளிடியூட் அண்ட் இன்டென்சிட்டி பார்த்துருப்பாங்க. இங்கே வந்து ஆம்ப்ளிடியூட் மட்டும் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ √A1² + A2² + 2A1 A2 cos∅ ஆர் cos∅, ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஃபைன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே தீட்டாவுக்கு பதிலாக பெட்டர் நீங்கள் பையனே கூட யூஸ் பண்ணிக்கலாம், இதில் நோ இஷ்யூ. ஓகேவா? ரைட். அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் ஃபை எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, tan inverse ஆஃப் A2 sin θ டிவைடட் பை A1 + A2 cos θ. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், அந்த ஃபேஸ் சேஞ்சஸ் கிடச்சிரும். இது வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் கேஸ். சரியா? டூ வேவ் இன்டர்ஃபியர் ஆகும்போது இங்கே பாருங்கள், இதுதான் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி. நான் சொன்னேன் இல்லையா, சேம் டைரக்ஷன் பட் என்னது, டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி. முன்னாடி பார்த்ததில் என்ன இருந்தது பாருங்கள், சேம் டைரக்ஷன் சேம் ஃப்ரீக்வன்சி. கரெக்டாக? சேம் டைரக்ஷன் சேம் ஃப்ரீக்வன்சி. இதில் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சின்றது எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சொன்னேன் இல்லையா, ω1t இங்கே ω2t. ஏன்னா ஒமேகான்றது எதுக்கு ஈக்குவல், 2π நியூ. ஒமேகான்றது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி,
நியூன்றது இங்கே ஃப்ரீக்வன்சியோட ரெப்ரசன்டேஷன். அப்போ ஒமேகா ஈக்குவல் டு 2π நியூ அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன ஆகுது, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி மாறப்போகுது. அப்போ இங்கே ω1 ω2 அப்படின்னா ரெண்டுமே 2π நியூ 1 இன்னொன்று என்னது 2π நியூ 2, அதாவது ஃப்ரீக்வன்சி 1 ஃப்ரீக்வன்சி 2 ஆகிடும். அப்போது ஃப்ரீக்வன்சி டிஃப்ரெண்ட்ன்றது நம்ம இதை வச்சு டிசைட் பண்ணிடுவோம். ω1 ω2 ரெண்டு வேறு இருந்தால் தான் ω1 ω2 போடுவோம். ஈக்குவலாக இருந்தால் ω போட்டிருப்போம். அப்போ இந்த கேஸுக்கு எடுக்கும்போது இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். இது என்னது, 2 சிம்பிள் ஹார்மானிக் மோஷன், 2 சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் சேம் ஃப்ரீக்வன்சி சேம் டைரக்ஷனாக இருந்து இன்டர்ஃபியர் ஆச்சுன்னா ரிசல்டன்ட் மோஷன் ஆல்சோ சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். அதாவது ரிசல்டன்ட் அந்த வேவ் இருக்கு இல்லையா, அதுவும் என்னது அதுவுமே சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். அதாவது 2 வேவ் இருக்குது, ரெண்டும் இன்டர்ஃபியர் ஆகுது, ரெண்டுமே சேம் டைரக்ஷன், அதுக்கப்புறம் என்ன இருக்கணும், சேம் ஃப்ரீக்வன்சியாக இருக்கணும். சேம் டைரக்ஷன் சேம் ஃப்ரீக்வன்சியாக இருந்து இன்டர்ஃபியர் ஆச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்டன்ட் வேவும் என்னவாக இருக்கும், சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். இண்டிவிஜுவலாக x1 x2ன்றது என்னது சிம்பிள் ஹார்மானிக் மோஷனாக இருந்துச்சு, இன்டர்ஃபியர் ஆகும்போது அது என்னது கிடைக்கிற ரிசல்ட் ஆல்சோ வாட், சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். சரியா, கிளியரா? ஸோ இந்த கேஸில் என்னென்னு பாருங்கள், சேம் டைரக்ஷன் பட் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியாக இருந்துச்சுன்னா என்ன கிடையாது, நாட் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். சொல்கிறது புரியுதா? இண்டிவிஜுவலாக இது என்னது, இது ஒரு சிம்பிள் ஹார்மானிக் மோஷன், இது செப்பரேட்டாக இருக்கும்போது இதுவும் என்னது சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் தான். ஆனால் ரெண்டு என்னது டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடிய சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். அந்த டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடிய 2 சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் இன்டர்ஃபியர் ஆச்சுன்னா த ரிசல்டன்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் நாட் ஏ சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். புரிஞ்சுதா தெளிவா? ஆனால் போன கேஸில் ஸ்டில் அதே தான், இதுவும் என்னது சிம்பிள் ஹார்மானிக் மோஷன், இதுவும் என்னது சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். இண்டிவிஜுவலாக இது ரெண்டு சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் தான், ஆனால் ரெண்டுமே ஒரே ஃப்ரீக்வன்சி இருந்ததுனால சேம் டைரக்ஷன் சேம் ஃப்ரீக்வன்சி இருந்தனால த ரிசல்டன்ட் ஃப்ரீக்வன்சி ஆல்சோ சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். ஸோ ரெண்டு இண்டிவிஜுவல் ஃப்ரீக்வன்சி, ரெண்டு இண்டிவிஜுவல் வேவ் வந்து என்னது சிம்பிள் ஹார்மானிக் மோஷனில் இருக்குது. இன்டர்ஃபியர் ஆகும்போது சேம் ஃப்ரீக்வன்சியாக இருந்தால் ரிசல்டன்ட் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன், டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியாக இருந்தால் த ரிசல்டன்ட் இஸ் நாட் ஏ சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். இவ்வளோ தான் கிளியராக புரிஞ்சுதா? ரைட், அடுத்தது கொஷின் போயிடலாம். இவ்வளோ தான் இதில் இருக்கக்கூடிய மெயின் டாபிக், மெயின் கான்செப்ட் எல்லாமே நான் கிளியராக கொடுத்துட்டேன். ஃபைனலாக இந்த சாப்டரில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்ன விஷயம் அப்படின்னா, சிம்பிள் ஹார்மானிக் மோஷன்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், வெலாசிட்டி அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ஆக்சிலரேஷன், அதுக்கப்புறம் அந்த மீன் பொசிஷன் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூஸ்லாம் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜி மீன் பொசிஷன் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் அட் எனி இன்ஸ்டன்ட் டைம் எப்படி இருக்கும், டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி என்னவா இருக்கும், அதுக்கப்புறம் டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம், டைம் பீரியட் ஆஃப் ஸ்ப்ரிங், அதுக்கான ஃபார்முலா என்ன, அதுக்கப்புறம் ஒமேகா கூட உள்ள ரிலேஷன் என்ன, அதாவது ஒமேகா ஈக்குவல் ரூட் ஆஃப் அந்த ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா இதில் k/m ஸ்ப்ரிங்கில். ஸோ அந்த ஃபார்முலா இதுதான் இதில் மெயினாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரைமரி ஃபார்முலா. சரியா, கிளியர்? போகலாமா? ஸோ இது வந்து இந்த வருஷம் நீட்டில் கேட்ட கொஸ்டின், இது வந்து நீட் கொஸ்டின், நீட் 2025 கேட்ட கொஸ்டின் தான் இது. என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், 2 ஐடென்டிக்கல் பாயிண்ட் மாசஸ்ன்னு சொல்லிட்டாங்க. கொஷினில் திரும்ப நல்லா அந்த வேர்டை ரீட் பண்ணுங்கள். நான் ஸ்டார்டிங்லேருந்து ஃபிசிக்ஸ் நான் உங்களுக்கு எப்போ நடத்த ஆரம்பிச்சோன்னு அப்படி தான் ஒரு வேர்டை ரிமைண்ட் பண்ணிட்டே இருந்தேன். ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன அர்த்தம், ரெண்டுமே ஒரே ஷேப்பு ஒரே சைஸு, சேம் எவ்ரிதிங் சேம், தட் இஸ் வாட் ஐடென்டிக்கல். கரெக்டாக? 2 ஐடென்டிக்கல் பாயிண்ட் மாசஸ் P and Q அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. சஸ்பெண்டட் ஃப்ரம் 2 செப்பரேட் மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங்னு சொல்லியிருக்கிறாங்க. எதில் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்ப்ரிங். அப்போ இட் இஸ் ரிலேட்டட் டு ஸ்ப்ரிங் கேஸ். கரெக்டாக? அதனுடைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஃபஸ்ட் ஒன்றுக்கு K1, செகண்ட் ஒன்றுக்கு K2 ரெஸ்பெக்டிவ்லி. ஆசிலேட் வெர்டிக்கலி இஃப் தேர் மேக்ஸிமம் ஸ்பீட்ஸ் ஆர் சேம்னு சொல்லியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் ஸ்பீட்ஸ் ஆர் சேம்னா என்ன அர்த்தம், வெலாசிட்டி சேம் அப்படின்னு அர்த்தம். மேக்ஸிமம் ஸ்பீட்ஸ் ஆர் சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக? த ரேஷியோ ஆஃப் AQ/AP என்ன வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் ஆக்சுவலாக கொஷின். கரெக்ட்? ஸோ எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக வெலாசிட்டி இதை ஃபஸ்ட் ஒன்று V1 எடுத்துப்போம்,
செகண்ட் ஒன்று v2ன்னு எடுத்துப்போம். இது ரெண்டும் என்னது ஈக்குவல். ஸோ அந்த ரெண்டு கேஸ்லையுமே வெலாசிட்டின்னு சொல்லிட்டாங்க ஈக்குவல், தட் இஸ் மேக்ஸிமம் வெலாசிட்டின்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டாக கொஷினில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதே மேக்ஸிமம் ஸ்பீட்ஸ் வந்து சேம், ரெண்டு ஸ்ப்ரிங்கோடைய மாஸ் வேறு வேறு, ஆனால் அந்த மேக்ஸிமம் பாயிண்டில் இருக்கக்கூடிய ஸ்பீடோடைய வேல்யூ சேம். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதான் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் மென்ஷன் பண்ணியிருக்கேன். v1 ஈக்குவல் டு v2 தட் இஸ் ஈக்குவல் டு வாட் மேக்ஸிமம் ஸ்பீடு. வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் மேக்ஸிமம் ஸ்பீடு? ஸ்ப்ரிங் கேஸில் என்ன வரும்? மேக்ஸிமம் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன? மேக்ஸிமம் வந்துட்டாலே என்ன அர்த்தம்? எக்ஸ்ட்ரீம், சாரி வெலாசிட்டி மேக்ஸிமம் மீன் பொசிஷன். மீன் பொசிஷன் நமக்கு ஜென்ரலாக என்ன இருக்கும்? மேக்னிட்யூட் எடுத்திங்கன்னா ஒமேகா ஏ. கரெக்டாக ஸ்ப்ரிங்குக்கும் சரி பெண்டுலமுக்கும் சரி மேக்ஸிமம் வெலாசிட்டி வந்து எதுக்கு ஈக்குவல்? ஒமேகா ஏவுக்கு மேக்னிட்யூடில் எழுதும்போது சரியா, ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் ஒமேகா ஆர் மைனஸ் ஒமேகா ஏன்னு வரும். ஸோ ஜென்ரலாக மேக்ஸிமம் எடுக்கும்போது மேக்னிட்யூட் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஆன்சர் எதுக்கு ஈக்குவல்? ஒமேகா ஏ. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்னுடைய ஆம்ப்ளிட்யூட் சொல்லியிருக்காங்க ஏக்யூ பை ஏபி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏக்யூ டிவைடட் பை ஏபி இந்த ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஷின். ஆம்ப்ளிட்யூட ரேஷியோ எடுக்கணும். கொஷினில் ஒமேகா கொடுக்கல, கொஷினில் ஃப்ரீக்வன்சி கூட டேரக்ட் ரிலேஷன் கொடுக்கல, ஆனால் ஆம்ப்ளிட்யூடு கொடுத்துட்டாங்க. கரெக்டாக? ஸோ இப்போ இதை எப்படி எழுதுவீங்கன்னு பாருங்கள். வி மேக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஒமேகா இப்போ நம்ம ரிலேட் பண்ணி ஆகணும். இந்த ஆம்ப்ளிட்யூட் வந்து ரெண்டு கேஸ் வரும். ஒன்று வந்து ஒமேகா க்யூ, இன்னொன்று என்ன வரும்? இந்த ஒமேகா 1ன்னு எடுத்துக்கோங்க, இதை ஒமேகா 2ன்னு எடுத்துக்கோங்க. இன்னொன்னோட ஆம்ப்ளிட்யூட் என்ன வரும்? பின்னு வரும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா பாருங்க, நான் எப்படி ரிலேட் பண்ணுறேன்னு. ரெண்டு ஆம்ப்ளிட்யூடையும் நான் ஃபஸ்ட்டு ஈக்குவல் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஸ்பீடு ஈக்குவல். அதை நான் ஒன்று v1ன்னு எடுத்துக்கிறேன், இன்னொன்று v2ன்னு எடுத்துக்கிறேன். போத் ஆர் ஈக்குவல் அப்படின்றதுனால அது ரெண்டு ஈக்குவலாக எதுக்கு எடுத்துக்கிறேன்? மேக்ஸிமம் வெலாசிட்டி தான் கொஸ்டினில் அவங்க மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் சொன்னதுனால ரெண்டு ஈக்குவல், அதனுடைய வேல்யூ ஈக்குவல். வி மேக்ஸோடைய ஃபார்முலா எனக்கு தெரியும், என்னது? வி மேக்ஸ் ஈக்குவல் டு ஒமேகா இன்ட்டு ஏ. இது வந்து நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. வி மேக்ஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஏன்றது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இதனுடைய ப்ராடக்ட் தான் மேக்ஸிமம் கே ஈக்குவல். ரெண்டு ஆம்ப்ளிட்யூட் ஈக்குவல் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆம்ப்ளிட்யூட் என்ன சொல்லியிருக்காங்க? ஒன்று ஏபி, இன்னொன்று என்னது? கியூ. ஏன்னா கொஸ்டினில் ஸ்டார்டிங்கில் ரெண்டு மாஸ் பி அண்ட் கியூன்னு சொல்லிட்டாங்க. பி அண்ட் கியூன்ற 2 மாசஸ் இருக்குது. அப்போ அதனுடைய ஆம்ப்ளிட்யூடை வந்து ஏபி ஏக்யூ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரீம் அந்த இது வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்குன்னா ஒமேகாவுடைய மேக்ஸிமம் ஃபார்முலா, சாரி வி மேக்ஸோடைய மேக்ஸிமம் வெலாசிட்டி ஃபார்முலா ஒமேகா ஏ. அப்போ ஒமேகா பியும் ஏபி ஈக்குவல், அதனுடைய ப்ராடக்ட் ஈக்குவல். அந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவல் கிடையாது, ஒமேகாவும் ஏவும் ஈக்குவல் கிடையாது. த ப்ராடக்ட் ஆஃப் ஒமேகா இன்ட்டு ஏ, அதாவது ஒமேகா பி இன்ட்டு ஏபி, ஒமேகா கியூ இன்ட்டு ஏக்யூ, இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த மேக்ஸிமம் ஆன்சர் ப்ராடக்ட் ஈக்குவலாக இருக்கும். அதாவது சிம்பிளாக சொல்லலாம். இப்போ வந்து இப்போ 12 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 6 × 2 எடுத்தாலும் 12 தான். 4 × 3ன்றது 12. அதனுடைய ப்ராடக்ட் ஃபைனலாக 12. அந்த வேல்யூ ஈக்குவல். இண்டிவிஜுவலாக என்னவாக இருந்திருக்கும்? அந்த ஒமேகா பியும் ஒமேகா கியூ வேறு வேறு இருந்திருக்கும். ஆனால் கொஷினில் ஒமேகா பி ஒமேகா கியூ கொடுக்கல. எதை கொடுத்துருக்குறாங்க? மாஸோட ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. எப்படி மாஸை கொண்டு வருதுன்னா ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும். ஒமேகா எதுக்கு ஈக்குவல்? ஒமேகாவுக்கும் மாஸுக்கும் உள்ள ரிலேஷன் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒமேகா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஸ்ப்ரிங் கேஸில் இப்போ பார்த்தோம் இல்லையா, k/m. கே வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். அப்போ ஒமேகா எதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும்? ரூட் ஆஃப் எம். கரெக்டு தானே? கே வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், அது வந்து சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. ஸோ ரெண்டு கேஸ்லையுமே அப்போ எது மட்டும்தான் அங்கே டிபெண்ட் பண்ணியிருக்கும்? மாஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங்கை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை கண்டினியூ பண்ண இப்போ ஆன்சர் முடிஞ்சுது. இதை எடுங்க. ஒமேகா 1 இன்ட்டு ஏக்யூ ஒமேகா 2 இன்ட்டு ஏபி. அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க இப்போ? ஏக்யூ பை ஏபி. ஸோ ஏக்யூ டிவைடட் பை ஏபி ஈக்குவல் டு ஒமேகா 2 பை ஒமேகா 1. சொல்கிறது புரியுதா? இதை ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன். இது ரெண்டும் ஈக்குவல். கொஷினில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். நான் எதுவுமே புதுசாக பண்ணல. கொஷினில் ஒமேகாவை கொடுக்கல, மாஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒமேகாவிலேருந்து மாஸை கண்டுபிடிக்கணும். ஆனால் கனெக்ஷன் மேக்ஸிமம் வெலாசிட்டி ஈக்குவல் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக மாஸை உள்ளே இன்வால்வ் பண்ணி ஆகணும். அப்போது ஒமேகாவுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ண முடியும்? நான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இல்லையா? இப்போ இதை கண்டினியூ பண்ணால் எப்படி வரும் இந்த ஈக்குவேஷன்? ஃபைனலாக இந்த ஈக்குவேஷனை கண்டினியூ பண்ணுங்கள். ஏ கியூ பை ஏபி ஒமேகா 2னா இப்போ 1 பை ரூட் ஆஃப் மாஸ் m2. ஒமேகா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ்னா ஒமேகா 2க்கு 1 பை ரூட் ஆஃப் m2. ஒமேகா 1க்கு என்ன வரும்? 1 பை ரூட் ஆஃப்
m1 கரெக்டா क्वेश्चनல சாரி 2 ஐடென்டிக்கல் மாஸ் சொல்லிருக்காங்க 1 செகண்ட் சாரி அப்ப இங்க வந்து k1 தான் நமக்கு இங்க சேஞ்ச் 1 செகண்ட் क्वेश्चनல ஐடென்டிக்கல் மாஸ் சொல்லிருக்காங்க சோ அதனால இங்க ஒரு ஸ்மால் சேஞ்ச் சோ அப்படினா மாஸ் வந்து நமக்கு இங்க என்னது சேஞ்ச் ஆகல k தான் இங்க சேஞ்ச் சோ அதனால இது மாறிடும் சரியா क्वेश्चनல வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஐடென்டிக்கல் மாஸ் னு சொல்லிருக்காங்க தெரியுதா see here அந்த வேர்ட் நான் திரும்ப ஹைலைட் பண்றேன் மாஸ் ஐடென்டிக்கலா இருந்தா அது சேஞ்ச் ஆகலன்னு அர்த்தம் two identical point masses clear சோ அதனால இங்க என்ன கிடையாது மாஸ் வேரியபிள் கிடையாது மாஸ் ஃபிக்ஸ்டு ரெண்டுத்துடைய ஸ்ப்ரிங் k தான் இங்க சேஞ்ச் ஆகுது புரியுதா clear ரைட் சோ அதனால ஒமேகா 2 க்கு பதிலா என்ன ஒரு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா என்ன வரணும் ஒமேகா 2 க்கு பதிலா இங்க k2 ன்னு போடணும் இங்க என்ன வரும் k1 ன்னு வரும் கரெக்ட்டா aq/ap தான கேட்டிருக்காங்க क्वेश्चनல 1 செகண்ட் so aq/ap ஓ இங்க நான் மாத்தி எழுதிட்டேன் ஒரு சின்ன கரெக்ஷன் இங்கேயும் சாரி இது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து p செகண்ட் ஒன் q இல்லையா சோ 1 இங்க வரணும் இங்க 2 வரணும் ஏனா ஆர்டர் படி pq அந்த ஆர்டர்ல கரெக்ட்டா எழுதணும் pq னா ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஒமேகா 1 செகண்ட் ஒன் தான் என்னது ஒமேகா 2 ஏனா இல்லனா இது ஒமேகா என்ன எழுதணும் இத ஒமேகா q இத ஒமேகா p ன்னு எழுதிருந்தா இந்த நமக்கு அந்த கன்ஃபியூஷன் இருந்திருக்காது சரியா சோ இப்போ கிளியரா வந்துரும் சோ இப்போ எழுதும்போது we'll get the answer சோ இந்த ஃபார்முலாவை இப்போ ரீஅரேஞ்ச்மென்ட் பண்ணுங்க இங்க சோ இங்க ஒரு ஸ்மால் சேஞ்ச் சரி இந்த கரெக்ஷன் இங்க மாடிஃபை பண்ணிக்கோங்க சோ அப்ப ஒமேகா 2 * aq ன்னு வரும் ஒமேகா 1 * ap ஆர்டர் மாத்தி எழுதினா we'll get inversely ரிசல்ட் கிடைச்சிரும் நமக்கு so aq/ap equal to omega 1 / omega 2 ன்னு கிடைக்கும் so இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க root of k1 / root of k2 ன்னு கிடைக்கும் அப்ப ரெண்டுத்துக்கு சேர்த்து ஒரே ரூட் போட்டுட்டீங்கன்னா k1 / k2 so ஆன்சர் வந்து k root of k1 / k2 அப்படினு கிடைக்கும் சரியா clear so இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா two identical mass மாறல அப்ப ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் k தாங்க சேஞ்ச் ஆயிருக்குது சோ அத கேர்ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும் அதுக்கு அப்புறம் அடுத்து வந்து இங்க எழுதும்போது ஆர்டர் எழுதும்போது aq/ap கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் p செகண்ட் q அப்படினா இதுதான் k1 k2 ரெண்டு கேஸ் எடுத்துறோம்னா அப்ப ஒமேகா எடுக்கும்போது இது ஒமேகா 1 ஒமேகா 2 ஆர்டர் மாத்தி எழுதிட்டீங்கன்னா இங்க ஒமேகா 1 இங்க ஒமேகா 2 பண்ணா ஆன்சர் ரிவர்ஸ்ல கிடைச்சிரும் you'll get wrong answer அதனால அத கொஞ்சம் கவனமா அத சால்வ் பண்ணனும் சரியா clear right second question a particle executing simple harmonic motion with amplitude a has the same potential and kinetic energy னு சொல்லிருக்காங்க क्वेश्चनல என்னன்னு சொல்லிருக்காங்க potential same potential னு சொல்லிட்டாங்க same kinetic energy அப்படினு சொல்லிருக்காங்க executing simple harmonic motion with amplitude a னு சொல்லிருக்காங்க அவங்க என்ன சொல்லல எந்த இடத்துலயுமே ஜெனரலா அவங்க கரெக்ட்டா அந்த எக்ஸ்ட்ரீம் இத பத்திலாம் அவங்க சொல்லவே இல்ல ஜெனரலா என்ன சொல்லிருக்காங்கன்னா சேம் பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி இதான் அங்கே கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் கேஸ்ன்னு சொல்லிட்டாங்க ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா நம்ம என்ன பார்த்துருந்தோம் half of k a ஸ்கொயர்னு பார்த்துருக்குறோம் ஞாபகம் இருக்கா பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா half of k a ஸ்கொயர் கைனடிக் எனர்ஜிக்கு என்ன பார்த்துருந்தோம் half of k a square minus x square அப்படினு இருக்கும் இதாங்க ஸ்ப்ரிங் கேஸ்ல நம்ம படிச்சிருக்கோம் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா half of k a square கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா half of k a square minus x square क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்பிளேஸ்மென்ட் என்னவா இருந்திருக்கும் இந்த கேஸ்ல கேட்டிருக்காங்க அதாவது x क्वेश्चनல பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி சேம்னு சொல்லிட்டாங்க இப்போ ஃபைனலா சால்வ் பண்ணுங்க என்ன வருதுன்னு பாருங்க இப்போ இந்த கேஸ்ல half அப்புறம் இந்த k கேன்சல் ஆயிடும் சோ அப்ப ரிமைனிங் என்ன மட்டும் தான் இருக்கும் a square equal to a square minus x square னு வரும்
ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எங்கே கொண்டு வந்துருங்க, ஏ ஸ்கொயர் இங்கே என்ன ஆகிடும், ஃபார்முலா கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே இது மிஸ்டேக் பண்ணிட்டேன். இது வந்து ஃபார்முலா வெரிஃபை பண்ணுங்க. half of k a square minus x square, இது x square, sorry not a square, half of k x square. ஸோ ஃபார்முலா கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இது வந்து half of k x square not a square. சரியா? ஸோ ஃபார்முலாவை கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக இதுக்கப்புறம் சால்வ் பண்ண என்ன வருதுன்னு பாருங்கள். அப்போ இந்த இடத்துல இது எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும், கரெக்டா? இது எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கொண்டானா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆகிடும், 2 times ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏன்னு கிடைக்கும். தென் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு a/2. ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், இது ஏ ஸ்கொயர் இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பை 2 அப்படின்னு கிடைக்கும். ஏ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஏ, 2 ரூட் எடுத்தால் ரூட் 2ன்னு கிடைக்கும். புரியுதா? ஸோ எங்கே இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு a/√2, a/√2 இஸ் த ஆன்சர். சரியா? ஸோ ஃபார்முலா எழுதும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதணும். பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா half of k x ஸ்கொயர். ஸோ நாங்கள் ஏன்னு போட்டதுனால நமக்கு ஆன்சர் அங்கே 0 ஆகிடுச்சு. ஸோ அதனால் கரெக்டாக நம்ம கனெக்ஷன் அந்த ரிலேஷன் கொடுக்கும்போது கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கூட பொட்டன்ஷியல் எனர்ஜி கனெக்ட் பண்ணும்போது ஃபார்முலா என்னது, half of பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா half of k x ஸ்கொயர் அட் எனி இன்ஸ்டன்ட். பொட்டன்ஷியல் எனர்ஜியோடைய ஃபார்முலா டிஸ்பிளேஸ்மெண்ட் கூட கனெக்ட் பண்ணும்போது half of k x ஸ்கொயர். கைனடிக் எனர்ஜி வந்து half of k a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஃபர்தராக இதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணால் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆம்ப்ளிடியூடில் என்னன்றது ஈஸியாக கிடச்சிரும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் x equal to sin of pi t plus pi by 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, represents the motion of particle executing simple harmonic motion, the amplitude and time period of motion என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த ஜென்ரல் ஃபார்மேட் இதை கொடுத்துருக்காங்க இல்லையா, என்னது, x equal to 5 into sin of pi t plus pi by 3 கொஸ்டினில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. நமக்கு தெரியும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோடைய ஜென்ரல் ஃபார்முலா எதுக்கு ஈக்குவல், x a equal to sin of omega t, ஃபேஸ் இருந்தால் ப்ளஸ் 5 போட்டுக்கணும். ஞாபகம் இருக்கா, x equal to a into sin of omega t plus 5. இதான் என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட்டோடைய ஜென்ரல் ஃபார்முலா. அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க, 5 into sin of pi t plus pi by 3ன்னு கொடுத்துருக்குறாங்க. சொன்னது புரிஞ்சுதா? இப்போது இதை ரெண்டு கம்பேர் பண்ணுங்கள். இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணிங்கன்னா வாட் இஸ் ஆம்ப்ளிடியூட் கம்பேர் பண்ணிங்கன்னா a எதுக்கு ஈக்குவல், 5க்கு ஈக்குவல். கொஸ்டினில் அதை கொடுத்துருக்குறாங்க, மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சி ஹியர். அப்போது ஆம்ப்ளிடியூட் எதுக்கு ஈக்குவல், 5 மீட்டர். டேரெக்டாக அந்த ஜென்ரல் ஃபார்ம் கூட கம்பேர் பண்ணுங்கள். ஸோ 5 மீட்டர்னா அப்போ இதில் சென்டிமீட்டரில் இருக்குது, அதனால் இது தப்பு. கரெக்டாக? இதுலேயும் 5 சென்டிமீட்டர்னு இருக்குது ஆம்ப்ளிடியூட். ஏன்னா கொஸ்டினில் ஆம்ப்ளிடியூட் அண்ட் டைம் பீரியட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆம்ப்ளிடியூட், செகண்ட் ஒன் என்னது, டைம் பீரியட். ஸோ அப்போ கண்டிப்பாக இது ரெண்டும் கிடையாது. இந்த பிஆர் சியில் தான் 5 மீட்டர் வந்திருக்கு. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் ஆப்ஷனாக இருக்க முடியும். அந்த ரெண்டு கண்டிப்பாக எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வாட் இஸ் த டைம் பீரியட் ஃபார்முலா, டைம் பீரியட் t is equal to 2 pi by omega. டைம் பீரியடுக்கும் ஒமேகாக்குள்ள ரிலேஷன் t is equal to 2 pi by omega. ஒமேகா இங்கே எங்கே இருக்குது பாருங்கள், கம்பேர் பண்ணுங்கள் இந்த ஜென்ரல் ஃபார்ம் கூட. இங்கே ஒமேகா டி, இங்கே பை டி, இங்கே ஒமேகா டி. அப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா ஒமேகாவுக்கு பதிலாக பை, இங்கேயும் டி இருக்கா, 5 ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கிடைச்சா pi by 3. அப்படியே ஜென்ரல் ஃபார்ம் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா ஈஸி ஆன்சர் கிடச்சிடும். ஸோ டேரெக்டாக கம்பேர் பண்ணிங்கன்னா ஒமேகாவுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, பை அப்படின்னு இருக்குது. ஸோ t is equal to
2π divided by omega replaced by omega க்கு பதிலா என்ன போடணும் பை அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ அதை கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணுங்க. பை கேன்சல் ஆகிடும். t ஈக்குவல் என்ன கிடைக்கும் அப்போ 2 செகண்ட். ஸோ ஆப்ஷனில் இது ரெண்டுத்தில் எங்கே 2 செகண்ட் வந்திருக்கு பாருங்கள், இங்கே தான் வந்திருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா? 5 மீட்டர் 2 செகண்ட், தட் இஸ் த ஆன்சர். ஃபாலோ பண்ண முடியுதா? ரைட். நெக்ஸ்ட், if the mass of the bob in a simple pendulum is increased to thrice its original mass ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கொஷினில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். சிம்பிள் பெண்டுலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய மாஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எத்தனை டைம்ஸு? 3 டைம்ஸ் இட்ஸ் ஒரிஜினல் மாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. லென்த் இஸ் மேட் ஹாஃப் ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் லென்த். லென்த்தை வந்து ஹாஃப் ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் லென்த்தாக மாற்றுறாங்க. தென் the new time period of oscillation is x/2. நியூ டைம் பீரியட் வந்து x/2 அப்படின்னா அப்போ ஒரிஜினல் டைம் பீரியட் கூட கம்பேர் பண்ணும்போது x/2 டைம்ஸ் வருதுன்னா தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்கிறாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்? இது வந்து 2024 நீட் கொஷின். சரியா? இதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, டைம் பீரியடோட தான் ரிலேஷன் கேட்டிருக்கிறாங்க. வாட் இஸ் த டைம் பீரியட் ஆஃப் பெண்டுலம்? டைம் பீரியட் ஆஃப் பெண்டுலமுடைய ஃபார்முலா என்ன? அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். டைம் பீரியட் ஆஃப் பெண்டுலம் t is equal to 2π root of L/g. இதான டைம் பீரியட் ஆஃப் பெண்டுலம் ஃபார்முலா. இங்கே மாசு எங்கேயாவது உள்ளே வந்திருக்கா? இல்லை. நான் அந்த பாயிண்ட் அங்கே மென்ஷன் பண்ண மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா? பெண்டுலம் கேஸில் பெண்டுலம் வந்து பெண்டுலமுடைய டைம் பீரியட் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி லென்த். அப்போ அந்த பெண்டுலமுடைய லென்த்து தான் டைம் பீரியட் டிசைட் பண்ணுமே தவிர பெண்டுலமுடைய மாஸ் டைம் பீரியட் டிசைட் பண்ண போகிறதில்ல. ஸோ பெண்டுலமுடைய மாஸ் வந்து நீங்கள் 1 kg 2 kg வாட் எவர் மாஸ் இஃப் யூ ஆர் இன்க்ரீசிங், அது என்ன பண்ணாது? டைம் பீரியட் ஆஃப் த பெண்டுலமை டிசைட் பண்ணாது. இண்டிபெண்ட் ஆஃப் த டைம் பீரியட். ஸோ டைம் பீரியட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வாட்? லென்த் L. லென்த் ஆஃப் த பெண்டுலமுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ டைம் பீரியட் ஆஃப் த பெண்டுலம் கேஸ் எடுக்கிறோம் இல்லையா? அப்போது நியூ டைம் பீரியட் நான் என்ன எடுத்துக்க போகிறேன்? t டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். t டேஷ் பை t அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறேன். t டேஷ்னு என்ன அர்த்தம்? நியூ டைம் பீரியட் ஆஃப் த பெண்டுலம், அதாவது லென்த் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம். ஏன்னா லென்த் எவ்வளோ சொல்லியிருக்காங்க. எனக்கு இப்போ மாஸை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. டைம் பீரியட் ஆஃப் த பெண்டுலம் இண்டிபெண்ட் ஆஃப் த மாஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை என்ன எழுதிக்கோங்க. time period of pendulum independent of mass. அதனால இங்க மாஸ் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. இப்போ t dash ன்றது என்னது? லென்த்னால இப்போ டைம் பீரியட் மாறி இருக்கும். லென்த் இஸ் மேட் ஹாஃப் ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் லென்த். முன்னாடி இருந்த லென்த் L ன்னு எடுத்துட்டேன்னா அதோட நியூ லென்த் என்னது? நான் L டேஷ்னு எடுத்துக்கிறேன். L டேஷ் ஈக்குவல் நான் என்ன எடுத்துக்க போகிறேன்? L/2. Lன்றது ஒரிஜினல் லென்த்து, L டேஷ்ன்றது சேஞ்ச் இன் நியூ லென்த்து. அது வந்து ஒரிஜினல் லென்த்தோட ஹாஃப்னு சொல்லியிருக்கிறாங்க கொஷனில். அதனால் அதை நான் L டேஷ்னு எடுத்துக்கிறேன். இப்போ அதை நான் கம்பேர் பண்ணுறேன். ஃபார்முலா என்ன வரும்? டைம் பீரியட் ஆஃப் த பெண்டுலம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் L. அப்போ இந்த ஃபார்முலா எப்படி எழுதுவீங்க? ரூட் ஆஃப் L டேஷ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இங்கே என்ன வரும்? ரூட் ஆஃப் L. இதனுடைய நியூ லென்த் L டேஷ், இதனுடைய லென்த் L. இது ஒரிஜினல் டைம் பீரியட், இது நியூ டைம் பீரியட். L டேஷுக்கு பதிலாக என்ன நான் சப்ஸ்டிட் பண்ணலாம்? இப்போ இது ரெண்டுத்துக்கு சேர்த்து ஒரே ரூட்டு போடலாம். L டேஷ் பை L அப்படின்னு எழுதலாம். இப்போ ஃபைனலாக இதை சால்வ் பண்ணால் இங்கே என்ன வரும் பாருங்கள்? L டேஷ் ரீப்ளேஸ்டு பை L/2 பை L அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த L கேன்சல் ஆகிடும். அப்போ ஃபைனலாக நமக்கு கிடைக்க போகிற ரிலேஷன் என்ன இருக்கும்? t டேஷ் பை t ஈக்குவல் டு இந்த 1 கேன்சல் ஆகிடும். இப்போ 1/2ன்னு இருக்கும். அதை ரூட் எடுத்தால் 1 ரூட் எடுத்தால் 1, 2 ரூட் எடுத்தால் √2 அப்படின்னு இருக்கும். சொல்கிறது புரியுதா? இந்த LL கேன்சல் அப்புறம் 1/2. 1 ரூட் எடுத்தால் 1, 2 ரூட் எடுத்தால் என்ன வரும்? √2. ஸோ நியூ டைம் பீரியட் அப்போ எதுக்கு ஈக்குவல்? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நியூ டைம் பீரியட் எதுக்கு ஈக்குவல்? 1/√2 டைம்ஸ் ஆஃப் t.
இதான் எனக்கு கிடச்சிருக்கு அவங்க கொடுத்துக்கிற கேஸுக்கான ரிலேஷன். டி டேஷ் ஈக்குவல் டு 1/√2 டைம்ஸ் ஆஃப் டீன்னு கிடச்சிருக்குது. கரெக்டாக? கொஷினில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டில், த நியூ டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் இஸ் x/2 டைம்ஸ் ஆஃப் த ஒரிஜினல் டைம் பீரியட். அப்போ என்ன அர்த்தம்? கிவன் கொஷினில் கொடுத்துருக்கிற டேட்டாவை எழுதுனீங்கன்னா given என்ன கொடுத்துருக்குறாங்க இந்த கேஸில் டி டேஷ் வந்து நியூ டைம் பீரியட் டி டேஷ் வந்து x/2 டைம்ஸ் ஆஃப் த ஒரிஜினல் டைம் பீரியட். இது கொஷினில் கொடுத்துருக்குறது. இது இப்போ அவங்க கொடுத்துருக்கிற கேஸுக்கான ரிலேஷனை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். இது நம்ம அந்த கண்டிஷன் லென்த் வந்து L/2 சேஞ்ச் ஆச்சுன்னா டி டேஷ் ஈக்குவல் டு 1/√2 டைம்ஸ் ஆஃப் டி. அவங்க கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? த நியூ டைம் பீரியட் டி டேஷ் ஈக்குவல் டு x/2 டைம்ஸ் ஆஃப் த ஒரிஜினல் டைம் பீரியட். அப்போ இதில் கம்பேர் பண்ணிங்கன்னா therefore x/2 ஈக்குவல் டு இது ஈக்குவேஷன் நம்பர் 1 2ன்னு வச்சுட்டிங்கன்னா என்ன வரும்? 1 and 2லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? டேரெக்டாக கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணிங்கன்னா x/2 எதுக்கு ஈக்குவல்? 1/√2க்கு ஈக்குவல். சொல்கிறது புரியுதா? 1/√2க்கு ஈக்குவல். ஏன் இங்கேயும் டி டேஷ் இங்கேயும் டி டேஷ், இது டி 1/√2க்கு பதிலாக x/2ன்னு இருக்குது. அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணால் இப்போ ஆன்சர் முடிஞ்சுது. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 2 இங்கே கொண்டு போயிடலாம் இல்லையா? ஸோ அதை அடுத்த பேஜில் நான் போடுறேன். x/2 ஈக்குவல் டு 1/√2. ஸோ 2 கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 2/√2ன்னு கிடைக்கும். ஸோ 2 எப்படி எழுதலாம்? √2 × √2ன்னு எழுதலாம் 2. கரெக்டா? ஸோ அப்போ ஃபைனலாக இதை எலிமினேஷன் பண்ணிட்டீங்கன்னா x எதுக்கு ஈக்குவல்? x ஈக்குவல் டு √2க்கு ஈக்குவல். சாரி √2 √2க்கு ஈக்குவல். தட் இஸ் த ஆன்சர். இருக்கா பாருங்க. √2 இஸ் த ஆன்சர். தட் இஸ் எக்ஸ். எக்ஸோட ஆன்சர் வந்து √2 அப்படின்னு கிடைக்கும். புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. The displacement time graph of a particle. The displacement time graph of a particle performing simple harmonic motion is shown in the figure. The acceleration of the particle 2 செகண்டில் என்ன வரும்னு கேட்டிருக்கிறாங்க. Acceleration of the particle t equal to 2 செகண்ட். இங்கே t equal 2 செகண்ட் எந்த இடத்துல இருக்குது? இந்த பாயிண்ட். கரெக்டாக? இந்த பாயிண்டில் இருக்கும்போது என்ன ஆக்சலரேஷன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ஆக்சலரேஷன் ஃபார்முலா? a equal to -ω²a. ஏன் நான் அதை எடுத்துருக்கிறேன்? 2 செகண்டில் ஆக்சலரேஷன் என்னவா இருக்குது? மேக்ஸிமமாக இருக்குது. சொல்கிறது புரியுதா? 2 செகண்டில் இந்த பாயிண்டில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமம்னா ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும்? நமக்கு -ω² கிடைக்கும். கரெக்டாக ஞாபகம் இருக்கா நான் என்ன சொன்னேன்னு? 2 செகண்டில் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமம்னா ஆக்சலரேஷன் மேக்ஸிமம் மைனஸில் கிடைக்கும். -ω²a. ஏன்னா t equal to π/2. சாரி ஆங்கிள் எவ்வளோ? π/2 ஆங்கிள். π/2 ஆங்கிள்னால் என்ன பொசிஷன்? பாசிட்டிவில் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். பாசிட்டிவில் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு என்ன கிடைக்கும்? +a. ஆக்சலரேஷன் -ω²a கிடைக்கும். ஸோ அட் t equal to 2 செகண்டில் நமக்கு அட்டு என்னது எழுதிக்கோங்க. அட் t equal to 2 செகண்ட் the acceleration is இதான். t equal to 2 செகண்டாக இருக்கும்போது இந்த டயக்ராமுக்கு, இந்த டயக்ராமில் t equal to 2 செகண்டாக இருக்கும்போது பாசிட்டிவ் சைடில் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு போயிருக்கு. கரெக்டாக? ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு மேக்ஸிமமாக அங்கே இருந்திருக்கு. இதுதான் இங்கே எதுக்கு ஈக்குவல்? தட் இஸ் a. இங்கே +a. இது என்னது? -a. a equal to -1. அதுக்கப்புறம் ஒமேகா வேல்யூ. ஒமேகா வந்து இங்கே நமக்கு எதுக்கு ஈக்குவல்? ஒமேகா ஈக்குவல் டு 2π/tக்கு ஈக்குவல். ஸோ ஒமேகாவுக்கு பதிலாக 2π/t இன்ட்டு ஆக்சலரேஷன் a. புரியுதா நான் எப்படி ஃபார்முலா கனெக்ட் பண்ணுறேன்னு? -2π t இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? 2 செகண்ட். கொஸ்டினில் சொல்லிட்டாங்க இல்லையா? 2 செகண்ட். அதனால் 2. ஆம்ப்ளிடியூட் எதுக்கு ஈக்குவல்? இங்கே 1க்கு ஈக்குவல். ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் இது 2 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து சாரி இது ω² இல்லையா? ஸோ இது ஸ்கொயர் ஆகும். கரெக்ட்? சாரி கம்ப்ளீட் சைக்கிள் இல்லையா? ஒன் செகண்ட். t வந்து
ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், டி வந்து 8, இதான் டி இது இருக்கு இல்லையா, இதான் என்னது கம்ப்ளீட் டைம். இவங்க கேட்டிருக்கிற வந்து அட் 2 செகண்டில் ஆக்சிலரேஷன் கேட்டிருக்கிறாங்க. ஒமேகா ஈக்குவல் டு 2π நம்ம கேபிட்டல் டீன்னு போடுறோம் இல்லையா, அது என்னது ஒன் கம்ப்ளீட் சைக்கிளுக்கான டைம் பீரியட். இந்த மாதிரி ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் வரும்போது எவ்வளோ டைம் எடுக்குதோ அதான் என்னது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி நம்ம கால்குலேட் பண்ண ஃபார்முலா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π/t அப்படின்றது. ஸோ அதனால் இது என்ன ஆகும் 2π/tக்கு பதிலாக 8ன்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதுங்க, அடுத்த ஸ்டெப்பில் ஆட் பண்ணுங்கள். 2π/8 ஈக்குவல் டு மைனஸ் 2π/1 கம்ப்ளீட் சைக்கிள் டைம் பீரியட் வந்து கொஸ்டின் என்ன இருக்குது 8. அட் t ஈக்குவல் 2 செகண்ட் வச்சு நம்ம ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஆக்சிலரேஷன் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சைக்கிளுக்கு என்ன இருக்குன்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா, ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துருக்கோம் அந்த டேப்லேஷனில் உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி அதை கொடுத்துருக்குறேன். இன்ட்டு ஆம்ப்ளிடியூட் வந்து 1 2 செகண்ட் ஆம்ப்ளிடியூட் 1 கம்ப்ளீட் சைக்கிள் டைம் வந்து 8 ஆக்சிலரேஷன் அந்த பர்டிகுலர் பாயிண்டில் t ஈக்குவல் 2 செகண்ட் இந்த கேஸில் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் a. இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். ஸோ இது 1 டைம், இது வந்து 4 into 2 என்ன ஆகிடும் 8. அப்போ இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா மைனஸ் π ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 16 ஆகிடும். ஸோ ஆன்சர் இஸ் 3 மைனஸ் π ஸ்கொயர் பை 16 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சிலரேஷன். தட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். புரிஞ்சுதா, கிளியர், ரைட். நெக்ஸ்ட் கொஷின், the phase difference between displacement and acceleration of the particle. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா phase difference between டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஆக்சிலரேஷனுக்கும் என்னென்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஆக்சிலரேஷனுக்கு என்ன ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும், பை ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஏன்னா ஆக்சிலரேஷன் நமக்கு எப்படி இருக்கும், இந்த கிராஃப் வரைஞ்சோம் இல்லையா, x = a sin ஒமேகா tல நம்ம வரைஞ்ச கிராஃபில் என்ன நேச்சர் இருந்தது. இப்போ இது ஆக்சிலரேஷன், இது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா, ஸோ இது வந்து ஆக்சிலரேஷனுடைய கிராஃப் கரெக்டாக. இதுக்கு நேராக இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ஓகேவா. இது எக்ஸு, இது வந்து டி நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து என்னது ஆக்சிலரேஷன் கிராஃப் வரைகிறீங்க. கரெக்டாக சொன்னேன் இல்லையா, ஆக்சிலரேஷனுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நீங்கள் கிராஃப் வரைஞ்சிங்கன்னா இதுதான் என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப். இது வந்து x = a sin of ஒமேகா tன்னு இருக்கும். ஆக்சிலரேஷன் இதுக்கு ஈக்குவல் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் a இன்ட்டு sin of ஒமேகா tன்னு இருக்கும். ஸோ அப்போ எவ்வளோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டுத்துக்கும், இது ரெண்டுத்துக்குள்ள ஃபேஸ், இது அப்படியே பாசிட்டிவ் சைக்கிளில் போகும், இது அப்படியே நெகட்டிவ் சைக்கிளில் போகும் கரெக்டாக. ஸோ இது வந்து ஆக்சிலரேஷன். ஸோ இது பாசிட்டிவ் சைக்கிள், இது நெகட்டிவ் சைக்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸு, பை ஃபேஸ் டிஃப்ரென்ஸு 0π 2π. ஸோ இது 0π 2π. ஸோ 0 to π இது பாசிட்டிவ் சைக்கிள்னா 0 to π என்னது நெகட்டிவ் சைக்கிள். அடுத்து π to 2π இது நெகட்டிவ் சைக்கிள், இது பாசிட்டிவ் சைக்கிள். ஸோ த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்சிலரேஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அர்த்தம், π ரேடியன் அப்படின்னு அர்த்தம். வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கேட்டிருந்தாங்கன்னா π/2. புரியுதா, π/2 வெலாசிட்டி வந்து லீடிங்கில் இருக்கும். த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது π/2. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரிஞ்சுதா, ரைட். நெக்ஸ்ட்டு, த டிஸ்டன்ஸ் கவர்டு பை பார்ட்டிக்கல் அண்டர்கோயிங் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் இன் ஒன் கம்ப்ளீட் பீரியட் இஸ். இதுதான் ஆக்சுவலாக டிஸ்டன்ஸு. சரியா, என்னென்னா கொஷினில் திரும்ப நல்லா ரீட் பண்ணணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்கலாம், அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க டிஸ்டன்ஸுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு பெண்டுலம் கேஸ் எடுக்கிறீங்க. இப்போ பெண்டுலம் இங்கே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே போகும், அப்போ என்ன இருக்கும் +a கரெக்டாக. டிஸ்டன்ஸ் எடுக்கும்போது டிஸ்டன்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். ஸோ போகும்போது ஒரு a, திரும்ப ரிட்டன் இதே பாயிண்ட்டுக்கு வரும்போது மறுபடியும் ஒரு a வந்துருமா. அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கு, a + a 2a. அடுத்து எங்கே போகுது, திரும்ப 1 கம்ப்ளீட் சைக்கிள் இங்கே வரணும் இல்லையா. 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கு அடுத்து இங்கே வருது. இப்போ பெண்டுலம் இங்கே இருக்கும்போது இங்கே ஒரு a, திரும்ப இதே இடத்துக்கு வந்துடுது, இங்கே ஒரு a. அப்போ டோட்டலாக கொஸ்டின் கேட்குறது, திரும்ப சொல்கிறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடையாது, டிஸ்டன்ஸு. டிஸ்டன்ஸ்னால் என்ன அர்த்தம், ஆக்சுவல் பாத்து ட்ராவல்டு, டோட்டலாக எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கிறோமோ அதான் என்னது டிஸ்டன்ஸு. டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட். ஸோ டோட்டலாக இப்போ இங்கே என்ன வரும் டிஸ்டன்ஸு.
டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகும்போது ஒரு ஏ சைன் டிஸ்டன்ஸுக்கு என்ன கிடையாது நெகட்டிவ் சைன்லாம் எடுக்கக்கூடாது ஆக்சுவல் பார்த்து என்னென்ன ட்ராவல் பண்ணியிருக்கோ அது எல்லாத்தையும் ஸோ இங்கேருந்து ஒரு ஏ திரும்ப ரிட்டன் வந்துட்டு ஏ மறுபடியும் இங்கே போகும்போது ஒரு ஏ மறுபடியும் ரிட்டன் வரும்போது என்ன வரும் ஏ ஸோ டோட்டலாக 4 டைம்ஸ் கரெக்டாக ஏ அப்புறம் மறுபடியும் ஏ திரும்ப இங்கே போய்ட்டு வந்தால் 1 கம்ப்ளீட் சைக்கிள் ஸோ ஆன்சர் எதுக்கு ஈக்குவல் 4Aவுக்கு ஈக்குவல் இது என்னது டிஸ்டன்ஸு டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருந்தால் அது மாதிரி சொல்ல முடியாது ஸோ தட் இஸ் அ டிஃபரன்ஸ் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ்ன்றது ஆக்சுவல் பாத்து ட்ராவல்டு கரெக்டாக டிஸ்டன்ஸ்ன்றது த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் இங்கே மீன் பொசிஷனுக்கு அதுக்கும் உள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம் சரியா ஸோ ஐ ஹோப் இந்த கிளாஸ் உங்கள் எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆசிலேஷனுடைய முக்கியமான கான்செப்ட் எல்லாமே நான் எடுத்துருக்கேன் இதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன் இருக்காது நீங்கள் ஈஸியாக வந்து எல்லா கொஸ்டினுக்குமே என்ன பண்ணிட முடியும் ஆன்சர் பண்ண முடியும் இப்போ நான் என்ன சொன்னனோ என்னென்ன ஃபார்முலா கொடுத்துருக்குறனோ அதை தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபேஸ் எப்படி இருக்குது ஆக்சலரேஷன் வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட்டு அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜி அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் மினிமம் அதுவும் தெரியணும் அப்புறம் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் கூட இப்போ பார்த்தோம் இல்லையா ½ of kx² பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜி ½ of k(a² - x²) இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் கூட கனெக்ட் பண்ணும்போது அதுக்கப்புறம் அது இந்த மாதிரி கண்டிஷன் அவங்க என்ன கொடுப்பாங்க அதை எத்தனை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் அப்புறம் நம்ம அதில் அடிஷனல் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன சொல்லியிருந்தேன் டைம் பீரியட் சிம்பிள் பெண்டுலமுடைய டைம் பீரியட் அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் கேஸில் டைம் பீரியட் ஸோ சிம்பிள் பெண்டுலம் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் இது ஸ்ப்ரிங் கேஸில் t = 2π அந்த ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா அதில் மாஸ் கூட ரிலேட்டாக இருக்கும் இது லென்த்து கூட ரிலேட்டாக இருக்கும் 2π√L/g அதில் வந்து t = 2π√m/kன்னு இருக்கும் அது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கூட கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ இதுதான் ஆக்சுவலாக இதில் இருக்கக்கூடிய மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இதை பேஸ் பண்ணி தான் கொஷின் இருக்கும் அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் எப்படி இருந்திருக்கும் பர்டிகுலர் பாயிண்ட்டில் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன இருந்திருக்கும் கைனெட்டிக் எனர்ஜி என்னவாக இருந்திருக்கும் மீன் பொசிஷன் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் எப்படி இருந்திருக்கும் இந்த நேச்சர் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் ஸ்ப்ரிங் கேஸும் சரி பெண்டுலம் கேஸும் சரி ரெண்டு கேஸ்லையுமே அந்த ஜென்ரல் ஃபார்முலா சேம் சொல்கிறது புரியுதா அதாவது அந்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும் மீன் பொசிஷன் எப்படி இருக்குமோ இது எல்லா ரெண்டு கேஸ்லையுமே ஒரே மீனிங் தான் ஒன்லி டைம் பீரியட் கூட கனெக்ட் பண்ணும்போது தான் t = என்ன ஆகும் ஒன்று மாஸ் கூட இன்னொன்று அதாவது ஸ்ப்ரிங் அது வந்து மாஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கும் இன்னொன்று வந்து பெண்டுலம் கேஸில் வந்து லென்த்து கூட கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ அதை தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும் கன்ஃபியூஷன் இல்லாமல் ஞாபகம் வச்சுக்கணும் சரியா கிளியர் ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் யாரும் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறவங்க எல்லோரும் லைக் பண்ணிவிடுங்க அண்ட் ஆல்சோ நம்மளுடைய சேனல் டெலகிராம் சேனல் இதனுடைய அந்த QR கோடு இங்கே இருக்குது இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சேனல் டெலகிராம் சேனலுடைய அந்த லிங்க் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் ஸோ அதில் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க நம்மளோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் இந்த செஷனுடைய PDF நம்ம யூடியூப்லேயும் போடுவோம் அதாவது நம்மளுடைய அந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு அந்த லிங்க் இருக்கும் அண்ட் ஆல்சோ இதில் நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும் சரியா அந்த டெலகிராம் லிங்க்லையும் பழைய PDF முன்னாடி எடுத்த அந்த கிளாஸோட PDF வேணுனாலும் நீங்கள் இதிலிருந்து கெட் பண்ணாலும் நம்மளோட டெலகிராம் சேனல்லேருந்தும் நீங்கள் கெட் பண்ணிக்கலாம் அப்புறம் அதர் அப்டேட்ஸ் அதாவது இப்போ லைவில் வரும்போது இங்கே என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியல அப்டேட்டு அதை தாண்டி அடுத்தடுத்து என்ன நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன பிளான் இருக்குது இது எல்லாமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த டாபிக்ஸ் அடுத்தடுத்து நீங்கள் தரவு பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் முன்னாடி தெரிஞ்சுன்னா நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு சரியா அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஆசிலேஷன் முடிச்சிட்டோம் ஸோ இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய சாப்டர் 2 தான் இருக்குது வேவ்ஸ் அடுத்த செஷன் நம்ம பார்க்க போகிறது வேவ்ஸ் ஸோ வேவ்ஸை முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸ் அந்த ஒரு சாப்டர் தான் இருக்குது ஒன்ஸ் அந்த 2 டாப்பிக்கு முடிச்சதுக்கப்புறம் 11th ஃபிசிக்ஸோடைய சிலபஸ் நமக்கு முடிஞ்சிடும் தென் வில் ஸ்டார்ட் கொஷின் ப்ராக்டிஸ் ஸோ ஹை வெயிட்டேஜ் சாப்டரில் இருக்கக்கூடிய ஆல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆல் டிஃப்ரெண்ட் டைப்னா என்னது அதாவது ரொம்ப டெப்த்தாக இருக்கக்கூடிய லென்த்தி கொஷின்ஸு அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்புறம் அட்வான்ஸாக இருக்கக்கூடிய கொஷின்ஸு அப்புறம் மாடரேட் கொஷின் ஈஸி கொஷின் எல்லா டைப் ஆஃப் கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அந்த டைப் ஆஃப் கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கெட் பண்ணுறது நிறைய பேட்டர்ன்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் மெயினாக நான் நிறைய உங்களுக்கு அதை கொடுப்பேன் ஏன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் தான் நம்ம ரிப்பீட் ஆகும் ஸோ எந்தெந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் அதிகமாக ரிப்பீட் ஆகுது அதை எப்படி ஈஸியாக ஆன்சரை கெட் பண்ணுறது அதுக்கான ஃபார்முலா எப்படி கனெக்ட் பண்ணுறது கால்குலேஷன் எப்படி ஃபாஸ்ட்டாக போடுறது ஆப்ஷன் எப்படி எலிமினேட் பண்ணுறது எல்லாமே நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் இது டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் சாப்டர் ஏன்னா அந்தந்த சாப்டருக்கு ஒரு கான்செப்ட் ஃபார்முலா இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணுவோம் ஸோ அதனால் இனிமேல் வரக்கூடிய செஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்ம நீட் எக்ஸாமுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக போயிட்டுருக்கும் சரியா ஸோ நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இதுக்கப்புறம் ப்ராக்டிஸை நிறைய பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் யாராவது படிக்காமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் முதல்ல அதை தரவு பண்ணிவிடுங்க கம்ப்ளீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி கான்செப்ட் ஃபார்முலா முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கோ த்ரூ பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட 11th ஃபிசிக்ஸ் 12th ஃபிசிக்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சிருக்கிறேன் யாராவது நீங்கள் ஏதாவது ஒரு சாப்டர் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லை தரவு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா போய்ட்டு நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும் போய்ட்டு எந்தெந்த சாப்டர் உங்களுக்கு இன்னும்
மறுபடியும் கான்ஃபிடென்ட் வர அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். அதெல்லாம் அதில் உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி அதில் கிடச்சிரும். சரியா? அதை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஷின்ஸ் போடும்போது அப்போ தான் உங்களால் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா திரும்ப நான் கான்செப்ட் அங்கே கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ நான் ஆல்ரெடி நடத்தினதை ஜஸ்ட் அந்த ஃபார்முலா உங்களுக்கு இன்டர்லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறது அந்த கொஷினை அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதனால் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக சப்ஜெக்ட்டில் இருந்தீங்கன்னா தான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். பை.